டிஷர்ட் வித்துக்கிட்டு, ஏன்னா நான் ஒரு டிஷர்ட் விக்கிறவன். நான் ஒரு சாதாரண டிஷர்ட் விக்கிறவன், பனியன் சட்டி விக்கிறவன். சரியா? ஏதோ ஓரத்துல நின்னு ஒரு வாழ்க்கைய வாழ்றேன். என்கிட்ட 4000 கோடி கிடையாது. நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. நான் ஒரு ஆளு கிடையாது தமிழ்நாட்டுல. ஒரு ஓரத்துல இருக்கிறான். வாண்டடா ஒருத்தன் வந்து நம்மள டேக் பண்ணிட்டு, பால்லெஸ் அப்படின்னு போட்டா அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். இப்போ நான் வாண்டடா போய் ஒரு வம்பிழுத்து இருந்தேன்னா, நீ சொல்றது ரைட். ஓகே. ஏன் அப்படி பேசுற அப்படின்ட்டுலாம். நமக்கு இப்போ உன்ன பேசுனா நீ பேசுறல்ல. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சண்முக முத்துசாமி பேசுற. அவர் ஏதோ பேசுனதுக்கு நீ திருப்பி பேசுற. ஒருத்தன் பேசுனான்னா நீ திருப்பி பேசுறல்ல. ஆமா சண்டைக்கு போறல்ல. ஆமாமா அது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றது. ஒரு ஜேர்னலிஸ்ட் அதே ஏங்க நான் அதெல்லாம் தப்பே சொல்லிங்க. உங்களோட விருப்பம். நீங்க ரியாக்ட் பண்றது, இதுக்கு மேல நீங்க நம்ம சண்டை போடுறதெல்லாம் உங்களோட விருப்பம். நான் அதை அது ஓகேயா. நீ பேசுறது உன்னோட விருப்பம். நான் அதெல்லாம் தடுக்கவே முடியாதுயா. உனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் நல்லதா தெரியும். அதை பேசுறதுங்கிறது அது உன்னோட விருப்பம்யா. ஜனநாயகம். அதுல போய் வந்து நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். சண்டை முடிச்சா இல்லையா உங்களுக்கு அவங்களுக்கும்? அது நடத்திய அதெல்லாம் ஒரு பாரத போர் அப்படின்னு அந்த பழைய இது வரும் தெரியுமா? அந்த இது ஒரு மகாபாரதம் ஒரு அம்பு ஒண்ணு எழிவான் அப்படிங்குவானுங்க. பார்த்தா அந்த அம்பு அந்த அம்புக்கு எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க கரெக்டா? ஆக்சுவலா ஆனா அவங்கள கிட்ட தெரிஞ்சது கேட்கறேன். உங்க விளக்கம் என்ன சொல்லணுன்றதுக்காக அவங்களை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிச்சீங்க. கடத்தல் நிக்கிறவனுக்கு தான் அவன் தான் வீரன், கடத்தலே விட்டு போனவங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஆரம்பிச்சீங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ரைட். அதுல எங்க ரஜினி சார் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்? களத்தில் நிற்பவனுக்கே வரலாறு, வேடிக்கை பார்க்கணுக்கு வரலாறு இல்லை. வேடிக்கை பார்க்குற எல்லாருமே எனக்கு முதற்கொண்டு வரலாறு இல்லை. ஒருத்தன் வந்து கட்சி ஆரம்பிச்சு களத்தில் நிக்கிறான். அவனுக்கு வரலாறு. தைரியமா நிக்கிறாங்கிற அவனுக்கு வரலாறு. இவ்வளவுதான். நான் எந்த இடத்துலயுமே ரஜினி சார் நான் மென்ஷன் பண்ணலையே. வர்றான். வாண்டடா வந்து ஒண்ணு இழுக்கிறான். அப்புறம் அந்த அந்த நாயே, இந்த நாயே, அவனை இவனேன்னு ஆரம்பிக்கிறான். நீ ஆரம்பிச்சு அப்புறம் என்ன பண்றானுங்க? பழைய ட்ரெண்ட். அண்ணாத்த எப்ப ட்ரெண்ட் பண்ண டேக் எடுக்குறானுங்க. எல்லாரும் சேர்றானுங்க. அதுல எவனோ ஒருத்தன் உள்ள பேமெண்ட் பண்றான். பேமெண்ட் பண்ணி ஹிந்திக்கார இன்ஃப்ளூயன்சரை பிடிக்கிறான். ஹிந்தியில ட்ரெண்ட் ஆகுது. ஹிந்திக்காரன் வந்து ஹிந்தியில அடிக்கிறான். ஹிந்தியில அடிச்சு கீழே போடுறான். அஜெண்டா நைட் உருவாகுது. ஒருத்தர் ஃபுல்லா ட்ரெண்ட் பண்றானுங்க. உட்காந்து என்னன்னா இவனை இன்னைக்கு முடிக்கணும். அதோட பாயிண்ட் என்னன்னா, சரி ஏதோ ஒரு மீடியா கவர் பண்ணணும், இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள இறங்கி செய்யறானுங்க. அட சரிடா, அட அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க உதயணன் கூட தானே அவ்வளவு கலாச்சாரு. அன்னைக்கு உதயணனுக்கு ஆப்போசிட்டா ட்ரெண்ட் பண்ணிருவீங்களாடா நீங்கெல்லாம்? சரிடா. சரியா? உதயண்ண பங்கமா கலாய்க்கிறாரு. அதாவது வீடியோலயே கலாய்க்கிறாரு. ரஜினிகாந்தா அவரா ஒரு பேட்டியில கேட்கறாங்க. நான் வேணா அந்த லிங்க் எடுத்து மேல போடுறேன். கேட்கிறாரு. அவராங்க இப்பதாங்க ஏதோ ஒரு ஆற்று பிரச்சனையை பேசிட்டு அங்க பெங்களூர்ல போய் மன்னிப்பு வாங்கிட்டு கேட்டு வந்தாரு. முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டு அவர் பார்க்கலாம் அப்படின்னு கலாய்க்கிறாரு. அப்ப எல்லா டைமுமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ரியாக்ட் பண்ணாம இல்ல. என்ன ரியாக்ட் என்ன உதயன் எடுத்து வந்து என்ன பூரா ட்ரெண்டிங் பண்ணாங்களா? இங்க பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க வேற பண்ணிருக்காங்க. என்ன அட எடுத்து காமிக்க சொல்லுங்க. அட பாப்போங்கிறேன். அதான் அப்போ எவனோ ஒரு இளிச்சவாயன் கிடைச்சானா அவனை பிடிச்ச டமால். நான் யாரு தெரியுமா? யாரா நீங்க? என்னடா உதயன் எனக்கு ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு உதயன் கேட்கற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது காசு. என்ன அப்படியே தைரியமா நீ அவர் தைரியமா பேசிட்டு எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. என்ன ஏன்டா மென்ஷன் பண்றீங்க பால்ஸ்ன்னு? என்ன ஆண்மைங்கிறது என்ன ஒரு பால்ஸ் இருக்கிறதா ஆண்மையா? ஒருத்தன் வந்து குழந்தை பெற்றுட்டா அது ஆண்மையா? அவன் தான் ஆண்மகன். அதெல்லாம் கிடையாது. நாம கூட ஆண்மகன் இருக்கலாமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல. எந்த காலத்துலடா இருக்கீங்க? ஆண்மை பெண்மைன்ட்டு அவதூறுக்கு திருப்பி பேசுறான். அவ்வளவுதான். கம்முன்னு இருந்தா நான் கம்முன்னு இருப்பேன். அவ்வளவுதான். நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் எதுக்கு எனக்கு என்ன ரஜினி சாருக்கு என்ன கிடைக்குது? நாளைக்கு கொண்டு வந்து எனக்கு வீட்டுக்கு என்ன படி இழக்கிறாரா ரஜினி சார்? நான் உழைச்சா சாப்பாடு. நான் நின்னா எங்க அம்மா அப்பா சாப்பாடு எல்லாம் நின்றுவாங்க. ஒன்றும் இருக்காது. நான் நின்னாதான் என் குடும்பம். எனக்கு என்ன ரஜினி சாரை பார்த்து பயம்? எனக்கு யாரை பார்த்தியா பயம்? எனக்கு வேலை செய்யறேன், மேல போறேன் உள்ள கீழே போறேன். இவ்வளவுதான். அது 2 தான் நடக்கும். எல்லாரும் துணிஞ்சிட்டானுங்கன்னா ஒரு அவதூறு ஒரு லெவலுக்கு பரப்பலாம். ஒருத்தன் ட்ரெண்டிங் பண்றான்னா அவன் துணிவான்ல திருப்பி செர்ரா வாடா பாத்திரலாம். என்னதான் அது பாத்தணும்? அதுக்கு துணிவான்ல ஒருத்தன்
தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு ஆம்பளைன்னா அவன் துணி தான் செய்வான், எல்லாரும் துணி தான் செய்வான். சரி வாங்கடா பாத்துருவோம் என்னதான் ஆகுதுன்னு ஏன் பார்ப்போம். இதுல இப்ப நீ ஏங்க வந்து புரிஞ்சுட்டு பாத்துக்க. தமிழன் அது இது நான் தமிழ்நாட்டுக்காரன் ஏன் தமிழன் என்ன அதெல்லாம் ஏன் தமிழ் என்ன உனக்கு அதுதான் என்ன இதுல குறையுது? என்ன அதுதான் இருக்கு? கேக்குறேன். என்ன இப்ப இதுல நாங்க தமிழ்னு வருது? நாங்க மட்டும் என்ன இல்ல தமிழன் தாய்லாந்துக்காரனா? உனக்கு என்ன குறையுது? தமிழ் எல்லா இல்ல தமிழன் நான் தான். தமிழ்னு சொல்றேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் தமிழ்னு சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை அதுல? ஒரு இல்ல பிரச்சனை எல்லா இல்லைங்க. இதுக்குள்ள எல்லா ஏன் அதை தமிழன் வந்து தான். சேர்த்தணும்னு கேக்குறேன். இல்ல ஏன் அதுதாங்க நான் தமிழ்னு திருப்பி சொல்றேன். இந்தியன்னு சொல்லுவேன், தமிழ்னு சொல்லுவேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சொல்றேன்? வார்த்தையில உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? களத்துல என்ன நிக்கிறவன் என்ன தான் வீரன், வார்த்தையில வித்தியாசம்? களத்துல தமிழ்ல நிக்காம வார்த்தை வேடிக்கை ஏதோ பார்க்கறேன் வீரன் வித்தியாசம். இல்ல, அது ஒண்ணு. அப்புறம் தமிழனா இருந்தா தமிழனா அப்படிதான் பேசுவான்ன்றது ஒண்ணு இருக்கு. So, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல இல்ல அது நீ இன்டைரக்டா பேசுறது இல்ல வந்து கார்த்தி. அவர் மீன் பண்ற தமிழ் மாதிரி இருக்குல்ல. இன்டைரக்ட்லாம் ஒண்ணும் கண்டிப்பா கிடையாது. கார்த்தி ப்ரோ. டைரக்டா டைரக்டா ஒண்ணு சொல்றான். டைரக்டா என்ன குண்டு அப்படிங்கிறான். கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறான். எங்கெங்கேயோ இணைச்சு எவன் கூட இணைச்சு பேசுறான். நான் அதுக்கு திருப்பி எதுவுமே பேசக்கூடாதா? வாயை மூடிட்டே இருக்கணுமா? நீங்க இது பேசுறது தமிழ்நாடா இல்ல உரிமை. மாஃபியானாடா? அதை யாரும் இல்லைன்னு சொல்ல, சரியா? நீங்க பேசுறதுக்கு உங்க உரிமை இருக்கு, ஆஹ் எல்லாத்தையும் நீங்க பேசலாம். உம் பட் இதுல எல்லா உம் இடத்துலயுமே இன்டைரக்டா ரஜினிய நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்றது அவங்களுடைய நாம கேள்வி. ஏன் பண்றோம்? இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நமக்கு இன்டென்ஷனே கிடையாது. நீ வந்து என் குடும்பத்தை, என் பிறப்ப எல்லாத்தையும் இழுத்து பேசிட்டு இருப்ப. நாங்க வாயை மூட்டு சைலண்டா இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ். அதனால நம்ம திருப்பி எதுவுமே ப்ரோ பேசக்கூடாது. நீங்க வாயை முட்டலாம் சும்மா ஏன்னா ஹலோ வாயை முட்டலாம் சும்மா இருக்க வேணாம். ஆஹ் ஹலோ சொல்லுங்க யாருங்க பேசுறது? ஹலோ அவர் போயிட்டாரு பேசுங்க கேட்கலங்க. ஹலோ ஹலோ அவர் போயிட்டாருண்ணா அவர் இல்லையா? போயிட்டாரு. கேட்கலையா? ஓகே இல்லையா? எனக்கெல்லாம் எந்த பகையும் இல்லையா? எனக்கு நீ பகை கொண்டு வந்தேன்னா நான் திருப்பி பேசதான் செய்வேன். வெரி ஏங்க சிம்பிள். அவங்க கேட்க நினைக்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்கிறேன். அவங்க வேற ஒண்ணும் கேட்க கிடையாது. நினைக்கிற கேள்வியே தான். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெளிவா சொல்லிட்டேன். அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். என்ன பேசாத வரைக்கும் நான் யாரையுமே பேச மாட்டேன். என் பழக்கமே கிடையாது அது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பேன். ட்ரிகர் பண்றாங்க. நான் பேசி ட்ரிகர் பண்ற அளவுக்குலாம் உங்க குழந்தைகள் கிடையாது. என்னை விட 100 மடங்கு கேவலமா கழுவி ஊத்திருக்காங்க. அப்பெல்லாம் வாய் முட்டு தான் இருந்தாங்க. ஸோ நான் வந்து நேரடியா எந்த இதுவும் பேசவே கிடையாது. பொதுப்படையான கமெண்ட்ஸ் தானே தவிர எந்த இடத்துலையும் தரம் தாழ்ந்து நான் பேசவே கிடையாது. எந்த இடத்துலையும் தரம் தாழ்ந்து நான் பேசியிருந்தேன்னா சொல்லு, நான் இங்கே மன்னிப்பு கேட்குறேன். என்ன தரம் தாழ்ந்து என்ன பேசியிருக்கேன்னு சொல்ல, இன்னைக்கு அந்த அந்த சொற்றொடருக்கு நான் இன்னைக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறேன். நான் பேசல. என்ன இழுத்து என் குடும்பத்தை இழுத்து என்னென்னமோ பேசுறப்போ நம்ம திரும்பி பேசுறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அவன் நேற்று ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கபிலன் ஒருத்தன் வந்து பெரிய யோக்கிய மாதிரி பேசிட்டு இருந்தான். அவன் எடுத்து பார்த்தா கனிமொழி மேடமையே தப்பா பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் எனக்கு லெசன் எடுக்கிறானுங்க. நான் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு லெசன் எடுக்கிறானுங்க. நான் இதை பார்த்துட்டே இருக்கணுமா? இதுல எல்லாரும் கன்சர்ன்ட் வேற. ஏங்க இவ்வளவு ஹேட் வருது, ஏதாவது பண்ணிக்க. அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேயா? டேய், ஒரு ரஜினிகாந்த் போது ஒரு பிரசாந்த் கண்டிப்பா வாழ வேண்டாம். என்னங்க எல்லாம் தடையை தாண்டினாதான் ரஜினிகாந்த், தடையை தாண்டினாதான் பிரசாந்த். இன்னைக்கு சொல்றேன், அவருக்கு நான் எந்த வகையிலும் குறைஞ்சவங்க கிடையாது. அவருடைய உழைப்பு அவரோடது, என்னோட உழைப்பு என்னோடது. அவ்வளவுதான். இங்க யாரும் எவனுக்கும் மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது. ஒருத்தர் சொல்லியிருந்தான், நீ அவருக்கு கால் தூசுனாலும் கிடையாது, நான் அவருக்கு சரிக்கு சமம். அதுதான் சனாதனம் இல்லாத சமூக நீதினு சொல்ற இந்த தமிழ்நாடு சொல்லி கொடுக்குற விஷயம். இங்க எல்லாம் சரிசமம் தான். அவனும் உழைக்கிறான். ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் வச்சிருக்கான். இதுல எவனும் பெரியவனும் கிடையாது, எவனும் சின்னவனும் கிடையாது. அவர் வேலையை பார்க்கிறாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதாங்க. பிரசாந்த் நீங்க பேசுறத பத்திலாம் யாரும் உங்களை தப்பாவே சொல்லவே இல்லை. ஆக்சுவலா நீங்க இப்ப ஃபேன்ஸ் பேசினாங்கன்னா நீங்க அவங்க கிட்டே பேசிக்கலாம்ல. ரஜினியை பத்தி எதுவும் தப்பா பேச தேவையில்ல. அததான் கேட்க வராங்க. நானும் தப்பா எதுவுமே பேசலைங்க. நான் தொடர்ந்து வர அவதூறுகளுக்கு திருப்பி பேசுறேங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன சொல்றான் பார்த்திபன் ஒருத்தர், என்ன ரஜினி சார் நீங்க எடுத்து பாருங்க, அவர் ஆம்பளடா நீ பால்லஸ்ன்னு போடுறான் ஒருத்தன். நான் அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? அப்ப ரஜினி சார் செய்த செயலை வச்சுதான் நீங்க மென்ஷன் பண்ணி போட முடியும். உங்களை சொல்றது யாரு? அவன் தானே சொல்றான். நீங்க அவனை தானே தருண் ப்ரோ, அது இல்லங்க பர்சனலா போயிட்டேன். ஐ மீன் மென்ஷன் பண்ணி போடுறான். பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஐ மீன் நான் இது சொல்றேன், நீங்க இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவர் வந்து இந்த மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்றதுனால அவர் கொஞ்சம் எமோஷனலா இருக்காரு. ஸோ இல்லங்க நாம திருப்பி பேசாம இருக்கிறதுக்கு நம்ம என்னங்க பேடிங்களாங்க, கோழைங்களா இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு?
என்னங்க ஒரு வாழ்க்கைங்க, 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் எவ்வளவு வாழ்ந்துடுறோம்? எவ்வளவு கூனி குறுகிய வாழ முடியும்? எத்தனை நாள்? ஜி நான் அப்படியே ஒண்ணு மடங்கி கேட்கட்டுங்களா உங்கள? நீங்க போய் எதுக்கு மடங்கி அந்த ஸ்பேஸ்ல போய் எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் பேசாம அவாய்ட் ஏங்க பண்ணிருக்கலாம்ல. அது 100% அவாய்ட் பண்ணிருக்கலாங்க. நான் அதை விடுங்க. அது 100% நான் அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். அது தவறான ஒரு முடிவு, அனாவசியமான ஒரு பேச்சு. சில டைம் சில தவறுகள் நடக்கும். அந்த தவறுல அதுவும் ஒண்ணு. அதை விட்டுருங்க. நாம நகர்ந்துட்டோம். நேத்து இவனுக்கு ஸ்பேஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டானுங்க. எல்லாம் சந்தோஷம் சிரிக்கிறானுங்க. அப்புறம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற எதிரிகள்லாம் கூட சிரிச்சானுங்க. அப்பா இவனுக்கு வேண்டான்ட்டு சிரிச்சு நைட் போய் தூங்கிட்டானுங்க. ஓகே சந்தோஷம். நான் பாட்டுக்கு இன்னைக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ரேண்டமா ஒருத்தன் வந்து மென்ஷன் பண்றான். பட் அப்படி சிரிக்கிறாரு அவரு. அப்படியா சரிடா திருப்பி கொடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க அதை அப்படி தள்ளுறது. எவனா ஒருத்தர் சாதாரணமா இருந்தா உடஞ்சிருவான். அவன் உடஞ்சு தூக்க மாட்டிக்குவான். நம்ம உடைய மாட்டோம். ஏன்னா ரஜினி சாரை பார்த்து நம்ம வளர்றோம். அவருக்கு வராத அவமானமா? அதை தாண்டி தானே அவர் வாழ்ந்துருக்காரு. அவரை பார்த்து நாம கத்துக்கிறோம். வாடா பாப்போம். அவ்வளவுதான். எந்திரிச்சு நிக்கிறோம். நீ அததான் நானும் சொல்றேன். நீங்க அத முதல் நாள் நீங்க போடும்போது உங்கள வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது நீங்க அத கண்டுக்காம விட்டுருந்தீங்கன்னா, இவ்வளவுலாம் வந்தே இருந்திருக்காது. அப்படியே விட்டுட்டு அதுதான் சொல்றேன். இத விட்டுட்டு போயிட்டே அதுதான் இருந்திருக்கணும் தலைவா. அத. அததாங்க சொல்றேன். அப்படி கண்டுக்காம அப்படி வளைஞ்சே போறதுக்கு இது மாஃபியா கிடையாதுங்க. இது தமிழ்நாடுங்க. இது ரஷ்யன் மாஃபியா கிடையாதுங்க. இது தமிழ்நாடு. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச கருத்துக்களை தைரியமா பேசதான் செய்வாங்க. இப்ப உதயன் இன்னைக்கு இருக்காருன்னா ஒரே மேடையில ஆனவுனா உட்கார்ந்துருக்காரு. ஆனவுனா ஒரு தமிழ்நாடுங்க காலத்துல தமிழ்நாடுங்கன்றீங்க. ஆனா திமுக பத்தி ஏதாவது ஆமாயா பேசுங்க பார்ப்போம். தமிழ்நாடு தான். உதயண்ண, தமிழ்நாடு கனிமொழி தமிழ்நாடு அக்கா பேசுறேன். இப்படிதானே பேசிட்டு இல்ல இல்ல இருக்கீங்க. என்னமோ தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடுன்னு ஆனா உனக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடுனா இன்னும் என்ன சுதந்திரமா பிரச்சனை? எல்லாரும் பேசுற மாதிரியே. தமிழ்நாடு தமிழ்னா உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எனக்கு இல்லைங்க. நீங்க சொல்ற இல்ல இல்ல கம்பேரிட்டிவா இல்ல ஒரு நான் என்ன விஷயத்தை கேக்குறேன்? தூக்கிடுறீங்க இல்ல இல்ல பாத்தீங்களா? இல்ல இல்ல ஏன்னா கம்பேரிட்டிவ் மத்தவங்களாம் என்ன கிடையாது. அடிமையா இருக்க மாதிரி. தமிழனுக்கு கொஞ்சம் ரோசம் ஜாஸ்தி. ஆஹா அதுதாங்க பிரச்சனையே. தமிழனுக்கு இப்ப கொஞ்சம் யார ரோசம் மின் பண்ணி ஜாஸ்தி. பேசுறீங்க? நான் இங்க பாருங்க, நான் தமிழன் தான். இல்ல இந்த பக்கத்துல நான் பேசுறவன் தமிழன் தமிழன் தான். சொல்றேன். நான் ஓகே, யாருமே ஐயப்பன் தமிழ் தமிழன். ஓகே, இல்லைன்னு சொல்லியே. இப்ப யார சொல்ல வர்றீங்க இதுல மின் பண்ணி? இல்ல நீ நீ ஒரு நெரேட்டிவ் செட் ரஜினி பண்ணாத. ரஜினி நீ ரசிகர்லாம் நெரேட்டிவ் கர்நாடகா, செட் இவர் பண்ணாத மட்டும் கார்த்தி. தான் தமிழன். நான் தமிழையா? எல்லாரும் தமிழன் தான். அப்புறம் தமிழ்ல இருக்கிற எல்லாரும் தமிழ். இதுல என்ன இருக்கு? ஏங்க அது 8 கோடி பேர் இருக்காங்க. சும்மா இன்னுமா அது பெரிய பிரசாந்த் நீங்க பெருமையா இப்பயும் வந்து பேசிட்டு எப்படின்னா இந்த தமிழன் தமிழன் தமிழ்நாடு அப்படி சொல்லி தமிழ்நாட்டு ட்ரிகர் சீமான் பண்ற மாதிரியே மாதிரியா? பண்றீங்க. இல்ல தமிழ்நாடுன்னு யாருமே ஏங்க பேசக்கூடாதா? இங்க ஜெயில இருக்கவன் தமிழன் தான், ரேப் பண்றவன் தமிழன் தான், கொலை பண்றவனும் தமிழன் தான், பிச்சை எடுக்கவனும் தமிழன் தான். இது சும்மா இது ஒரு பெருமையா பேசிட்டு இருக்கிறதா? யார மின் பண்ணி பேசுறீங்க நீங்க? தமிழ் இல்லன்னு, தமிழ்ல இல்லன்னு யார மின் பண்றீங்க இப்போ? ரஜினியை மீன் பண்றீங்க, அதுதான் தப்பு. அது அது நான் பேசவே என்ன கூடாது, அது மீன் தப்பு. பண்றேங்க? அவ்வளவுதான். உங்களை மீன் அதுல பண்றதுக்கு இது அவரே பெருமை தமிழர் தான். கிடையாதுன்ற. அவரே பெருமை கிருஷ்ணகிரியில கிடையாது. பிறந்த தமிழர் தான். ஐயோ ஐயா சும்மா அதெல்லாம் இந்த கிடையாது. இறங்க. அவரே கிருஷ்ணகிரியில பிறந்த அப்ப தமிழர் இதுக்கு தான். தேவையில்லாம இந்த உருட்டு எதுக்கு? தமிழன்ங்கிறது பெருமை இந்த தான். உருட்டு இல்லையா எதுக்கு? நான் தமிழன்னு என்னோட நான் பிறந்த நாட்டோட தமிழ்னு சொல்றேன். உனக்கு இதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு பிரச்சனை நீ இல்லைங்க. எதுக்கு யார நெரேட்டிவ் மின் பண்ற பண்ணி கார்த்தி? இல்ல இல்ல பேசுறீங்கன்றேன். இல்லையா நான் யாரையும் மீன் பண்ணல. நான் தமிழன்னு சொல்றேன். தமிழன்னு சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஜி இப்ப என்ன தமிழ் டாபிக் தமிழ்நாடு. இப்ப யார என்ன தமிழ் சண்டை போயிட்டு இல்லைன்னு இருக்கு? நீங்க வந்து சொல்றீங்கன்ற. தமிழன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. யார தமிழ் நீங்க இப்போ இல்லைன்னு இல்லங்க சொல்ல வரீங்கன்ற. நான் திருப்பி சொல்றேன். ரஜினி சாரு தமிழ். ரஜினி இப்ப ரசிகர்லாம் நான் தமிழ்ங்கிறேன். கர்நாடகா. அதுல என்ன பிரச்சனை? ஆ? ரஜினி ரசிகர்லாம் கர்நாடகா, பாக்கி எல்லாம் தமிழன். இல்லைங்களே நான் ஏதாவது சொன்னா நீங்களா அதை வாயின்னு அப்புறம் சொல்றீங்க. என்ன? நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன பேசுறது அப்படிதானே இருக்கு. அப்புறம் நீங்க நீங்க அதை கனவு கண்டுக்கிறீங்க. அதுக்கு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. நீங்க பொறுப்பு இல்லைன்னா அப்புறம் நான் தமிழன்னா பாக்கி எல்லாம் தமிழன் தான். இல்லங்க நான் எல்லாமே தமிழன். தமிழன் மத்தவங்க தாங்க. தமிழன் என்னங்க மத்தவங்க இருக்கு? தமிழ் அவ்வளவுதான். வாட்டர் டேங்க்ல இல்ல வந்து இல்ல மலத்தை நெரேட்டிவ் செட் கலந்தவனும் பண்ணாத தமிழன் கார்த்தி. தான், திருப்பி திருப்பி கலசேரத்தை ஊத்தி சொல்றேன். நெரேட்டிவ் கொடுத்தவனும் செட் தமிழன் பண்ணாத. தான், குடிச்சு செத்தவனும் தமிழன் அததான் தான். சொல்றேன். இதுல ஒரு இல்ல பெருமையா இல்ல தமிழன் நீ தமிழனை தமிழன்றதுக்கு? கேவலம் பேசாத. சீமான் நீ மாதிரி தமிழனை என்ன கேவலம் கேவலமா பேசாத. பேசுறது? இல்ல நீ ஏங்க தமிழனை கேவலம் பேசாத. எல்லாரும் ஆஹா மனுஷன் தாங்க. தமிழனை கேவலம் பேசாத. நீ இல்ல நீ தமிழனை கேவலம் பேசாத. தமிழன்ல கண்டிப்பா 5% 10% எல்லாம் உங்களை இனம் மாதிரி திட்டினவனும் பிரச்சனை தமிழன் தான் இருக்குது. இருப்பான். உங்களை அதுக்கு திட்டு ட்வீட் இல்ல இல்ல போட்டான்ல அவனுமே தமிழன் தான் இருப்பான். அதுக்கு என்ன அதுக்கு பண்ணுவீங்க? தமிழை வந்து ஒரு தமிழன் தானே உங்களுக்கு ட்வீட் பொதுவா போட்டான். தமிழன் பூரா இல்ல இல்ல நீ சொல்றது சரிங்க, ஒரு ஓகேடா. தமிழன் தாங்க உங்களை இல்ல இல்ல திட்டிருப்பான். இது விட்டு போக இந்த வேண்டியதானே? ஒரு நெரேட்டிவ் இங்க தமிழன் வந்து வரணும். ட்வீட் இல்ல இல்ல போட்டான்னு விடுவீங்களா நீங்க? அதாவது தமிழன்னா என்னன்னா நீ சொல்ற கள்ளச்சாராயம் காய்ச்சலும் தமிழன் தான், கொலை செய்யறவனும் தமிழ் தான். இங்க உங்களை இருக்கிற திட்டினவனும் தமிழன் தான் இருப்பான். என்ன பண்ண முடியாது? இந்தியாவுக்கே சொல்லுங்க. வலியாம்சம் தமிழ. விட்டு போயிருவீங்களா? இந்தியாவுக்கே வலியாம்சம் தமிழ. இருக்கிறதுலே வந்து ஐயோ பாத்தீங்கன்னா சாமி, கேரளாக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் எஜுகேஷன் சீமான் ஜாஸ்தியா மேடல இருக்கிறது பேசுற மாதிரி தமிழ்நாடு இருக்கு. தமிழ. என்னையா சரி, சீமான் இப்ப பேசுற நீ? அதுக்காக என்னங்க தமிழன் பண்ண சொல்றது முடியும்? உனக்கு என்ன அதுக்காக பிரச்சனை? என்னங்க? அதுக்காக என்ன பண்ண முடியும்? நானு என்ன கால் அதுக்காக வந்து என்ன பண்ண கும்பிட்டுமா? முடியும்? அதுக்காக பெருமையா நினைச்சுக்க முடியும். என்ன ரஜினியை வேற பண்றது? எப்படிங்க ஏங்க எதிர்க்க முடியும்? நானுமே ஒரே தமிழன் தாங்க. வார்த்தை அந்த நான் தமிழர் இதுல வார்த்தை என்னங்க தான். பெருமை இருக்கு? இல்ல நீ இல்ல இல்ல நீ என்ன சொல்ற? கலாச்சாரம் குடிச்சவன் தமிழ. ஏன் மத்தவன் நல்லவன் தான் நல்லவன் இதெல்லாம் உனக்கு கண்டுக்க தெரியாதா? இங்க இருக்கிற ஐடி டெக் பார்க்ஸ், இங்க இருக்கிற
முன்னாடி சாஃப்ட்வேர் கோடிங் பண்றவன் இன்னைக்கு அவ்வளவு பெரிய கம்பெனிஸ் இருக்கிறவங்க எல்லாம் தமிழன் தான். ஏன் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்களா? ஏங்க எல்லாருமே மனுஷன் தாங்க, என்னங்க சம்பந்தம் எல்லாம் நீ பேசிட்டு சொல்ற இருக்கீங்க? பர்டிகுலரா என்ன சொல்றேன்னா எதுக்கு கள்ளச்சாராயம் இப்ப குடிச்சவங்க தமிழன் ஏன் குளத்துல இழுக்கிறீங்க? நான் கேக்குறது ஏங்க, நான் இல்ல கேக்குறது உங்களுக்கு அவனை ட்வீட் ஏன் போட்டவன் உங்களை இழுக்கிறேன்னா திட்டவனும் அவன் தானே தமிழனா தான் நாம இருப்பான். ஓகே, உங்களை திட்டம் யாரு? அவன் தானே நாம ஆந்திரக்காரனா, நாம கன்னடக்காரனா? இல்ல உங்களுக்கு ஏங்க இல்ல அவன் ஒருத்தர் தமிழ தானே இல்ல உங்களுக்கு கார்த்தி, தமிழ இல்ல தானே இல்ல ட்வீட் நான் போட்டிருக்கான், அவன் தமிழனா இருப்பான். தமிழன்னு சொன்னா ஏங்க பிரச்சனை உங்களுக்கு எனக்கு. வந்து இல்ல நான் கேக்குறது, நீங்க ஏன் திருப்பி 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 தமிழன் தமிழன் தமிழ்னு பேசிட்டே நான் இருக்கீங்கன்னு கேக்குறேன். தமிழையா நான் திருப்பி திருப்பி தானே சொல்லுவேன். இன்னும் ஏங்க 1000 நீங்க தடவை சொல்ல தமிழன்னா மாட்டாங்க. நான் மட்டும் என்னங்க தாய்லாந்து தாங்க, நானும் தமிழன் தாங்க. அதை கேட்கறேன். சரியா ஓகே, இந்த நான் இஷ்யூல சொல்றேன், ஏன் என்ன திரும்ப பிரச்சனை? திரும்ப அதை பேசிட்டே இருக்கீங்கன்றீங்க. இல்ல நான் என்ன அது கேட்கறேன், நான் ரஜினியை சொல்றதுனால பத்தி உனக்கு என்ன பேசும்போது பிரச்சனை? ரஜினியோட பிரச்சனை வரும்போது ஏன் திரும்ப அதை திரும்ப நான் பத்தி நான் தமிழன் நான் சொல்றப்போ தமிழன் ஏன் உனக்கு என்ன சொல்றீங்க? பிரச்சனை? நீ கனவு கண்டுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அதுவே அதுவே நீ கனவு ஆக்சுவலா கண்டுக்கிற தப்பான கட்சிக்காரருக்கு நான் என்ன நெரேட்டிவ் பண்ண தான். முடியும்? நரேட்டிவ் எல்லாம் நீ நரேட்டிவ் செட் பண்ற, நீ நரேட்டிவ் செட் பண்ற, நான் நரேட்டிவ் செட் பண்ணல. நோ, நான் அதில் செட் பண்ணல. நீ நரேட்டிவ் செட் பண்ற, அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாம் செட் பண்ணல. எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ரஜினி சார் கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை அவரே சரிங்க, இப்ப சொல்லியிருக்காரு அதுல நான் தமிழ் சொல்லி. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. சரிங்க, ஓகே, இப்ப ஓகே ரைட்டு. கார்த்தி ப்ரோ ட்வீட் போட்டவனும் இதேதான் ஸ்பேஸ்ல திட்டினவனும் நேத்து தமிழன் தான் சொன்னாரு. இருப்பான், என்ன பண்ண முடியும்? கார்த்தி ப்ரோ நேத்து ஸ்பேஸ்ல இதேதான் சொன்னாரு. என்ன என்ன சொன்னது? புரியல என்னது? என்னது பேசிட்டு போயிடாப்புல. இல்லங்க, நான் இங்க அவன் தாங்க இருக்கேன். ஒருத்தர் இல்ல அந்த பேசினவரு குறுக்க வந்து ஏதாவது 2 வார்த்தையை பேசி விட்டு போயிடுறது. வேற சுரேந்தர், யாருக்கு ஹை மிஸ்டேக் இல்ல, சுரேந்தர், வேற ஹை வேற சுரேந்தர், யாருந்தா கூட. சுரேந்தர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். சுரேந்தர், ஹை சுரேந்தர், எங்கேயோ பார்த்துருக்கேன், மறந்து போச்சு எங்க பார்த்தா தெரியல. அவரை எங்க கூட பேசினாரு. இப்போ சுரேந்தர் தான் பேசிட்டு இருந்தாரா? எனக்கு யார் பேசுறாங்கன்னு தெரியல. இந்த இல்ல ஸ்பீக்கர் தலைவர்னு அதை வந்துட்டாப்புல. வேற இடத்துல தலைவரா? ஓகே. ஸோ இவ்வளோதாங்க என் மேட்ரு, இவ்வளோதான். இதை வந்து போட்டு நீட்டி முழக்க விரும்பல. இவ்வளோதான் மேட்ரு. என்ன மென்ஷன் பண்ணி கேவலம் பேசுறப்போ இல்ல அதுக்கு இல்ல நான் நீங்க பதில் சொன்னது தருவேன். என்னன்னா அவ்வளோதான். தமிழன் ஆள்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ப மென்ஷன் பண்ணா அப்புறம் யார சொல்றீங்க? அதுதான் கேக்குறது. தமிழை ஆள்றது பிரச்சனை என்ன? யார் கட்சி நீங்க கட்சி தொடங்கின தமிழை ஆள்றதுல எந்த யார் பிரச்சனையும் பிரச்சனை? கிடையாதுங்க. இதுல என்னங்க பிரச்சனை? நீங்க தானமா சொன்னீங்க. அதாம்மா, என்னம்மா, தமிழன் விஜய் வந்து கட்சி தொடங்குறாரு, அவர் ஆளட்டும். எந்த தமிழ ஸ்டாலின் சார் தமிழ ஆளட்டும். இதுல என்ன சரி பிரச்சனை? ரைட்டு. யாரும் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் பேசி போட்டீங்கல்ல, அதுல என்ன சொன்னீங்க? யாரையா மென்ஷன் பண்ண? நீங்க சொல்லுங்க, யார மென்ஷன் பண்ண? அப்புறம் தலைவர் தானே மென்ஷன் பண்ணீங்க நீங்க. அப்புறம் வேற என்ன பச்சையா என்னங்க தெரியுது. மென்ஷன் அப்புறம் பண்ண? அப்புறம் நீங்க பேசுறது இல்ல எல்லாத்துக்குமே இல்ல, தெரியும். எக்ஸாக்ட்டா என்ன சொல்ற? நீங்க கனவு காணாதீங்கயா. நான் எக்ஸாக்ட்டா என்ன சொன்னேன் அதை சொல்லுங்க. எல்லாத்துக்குமே தெரியுமா நீங்க பேசுனது? எடுத்து ப்ரூஃப் வைங்க. ப்ரூஃப் இல்ல, நீங்க பேசுனதே அந்த ஸ்பேஸ்ல அப்படிதானே இருக்கு. நான் திருப்பி இப்பதான் சொல்றேனே உனக்கு, ரஜினி சார் தமிழ்ல, இதுல என்ன பிரச்சனை எனக்கு? ஐயோ, நீங்க சொன்னது அப்படிதானே மென்ஷன் பண்ணீங்க. நீங்க தமிழன் பேசுனா உங்களுக்கு என்னையா இல்லீங்களே, பிரச்சனை எப்படியுமே மென்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணலங்க. தான் நீங்க சொன்னீங்க. நீங்க இல்லங்க, ஸ்பேஸ் கேட்டவங்க எல்லாங்களுக்கும் அதெல்லாம் தெரியும் அது. கிடையாதுங்க. உனக்கு திருப்பி சொல்றேன் பாருங்க அழுத்தி. என்ன மேட்டர் தெரியுமா? இன்று சண்டை செய்தவனுக்கே வரலாறு, வேடிக்கை பார்ப்பவனுக்கு அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல உங்களுக்கு சொல்ற பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. வேடிக்கை பார்ப்பவனா எல்லாம் பார்த்துட்டு கட்சி தொடங்கிட்டானே, கொடியேத்திட்டானே, அம்மா பக்கத்துல நிக்கல, இது பண்ணிட்டானே அப்படின்னு சொன்ன எல்லாருமே வேடிக்கை பார்க்கிறவன். அவரு களத்துல நின்று கட்சி கொடி ஏத்தி நிக்கிறாரு. ஒரு இது அது நாளைக்கு தோப்பாரு ஜெயிப்பாரு, பஞ்சாயத்து எல்லாம் வரும். சோ அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, நமக்கு இல்ல. இவ்வளவுதான் நான் மீன் பண்ணுது. இதுல என்னங்க பிரச்சனை? நீங்க இத ஒரு டாபிக்காவே எடுத்து பேசுனீங்க நேத்து ஈவினிங். அத நீங்க இது பேச மாட்டீங்க. இல்லங்க, நான் இவ்வளவுதாங்க நான் பேசினேன். இதான் மேட்டருங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அது நீங்க பேசினப்ப தெரியாது. பேசின எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்க, நீங்க என்னென்ன பேசுனீங்க? இவ்வளவு கரெக்டா பேசுறீங்களேங்க. இருக்கிற குடும்பத்தை எல்லாம் இழுத்து ஒரு ஒரு கூட்டமே அவதூறு பண்ணிச்சேங்க. அது ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு இல்லைங்களங்க? அதெல்லாம் இல்லைங்களங்க, அதெல்லாம் இருக்காதுங்க. அவன் செத்து சுடுகாடாகி குழிக்குள்ள கவலை இருக்காதுங்க. கரெக்டுங்களா? அதுக்கு ஏதாவது கவலை இருக்குதுங்களா? நான் தாங்கிட்டேங்க, எனக்கு அனுபவம் இருக்கு. ஒரு புதுப்பை வந்திருந்தா என்ன செத்துருப்பான், செத்து போயிருப்பான் நைட்டே. ஐயோன்னு செத்து போயிருப்பான். சரிங்களா? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், அவ்வளவு பெரிய அவதூறு வர்றப்போ அதுக்கப்புறம் அந்த நைட் என்ன முடிவு பண்ணுவான்? பாத்திரலாம்டா, என்னடா இது,
அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவான்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? வினைக்கு எதிர்வினை, அவ்வளவுதாங்க. வினை பெருசா இருக்கிறப்ப எதிர்வினையும் பெருசா தானங்க இருக்கு தலைவா. பிரசாந்த் ப்ரோ, சின்ன சஜஷன், நீங்க இந்த அபியூசர்ஸ்லாம் நீங்க பிளாக் பண்ணிடுங்க. ஐ மீன் நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா அந்த நியூட்ரல் ரஜினி இல்ல ஃபேன்ஸும் ப்ரோ, வந்து நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அஃபெண்ட் ஆகுறாங்க. இல்ல ப்ரோ நான் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி அடிக்கிட்டே இருக்கேன். சரி போ, போயிட்டே இருக்கு. நீங்க ஒருத்தன் சொல்றான் என் மொண்டாட்டி ஓடி போயிடுச்சு அப்படிங்கிறான். நான் அவன் பர்சனல் லைஃப் பேச ஆரம்பிச்சேன்னா என்ன வந்துடுறீங்களா? நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பயில்வான் ரங்கநாதன் மோடுக்கெல்லாம் போகல. எடுத்து விரிச்சு உக்காந்து பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், செத்து போயிடுவானுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு தெரியும் இந்த சினிமாக்குள்ள 15 வருஷம் இருக்கிற எத்தனை பேர் பேசுறோம், எவன் பர்சனல் வாழ்க்கை எங்கெங்க நாறிட்டு இருக்குதுன்னு எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனா அது பொது வெளிங்க. அதுல என்ன பேசணும், அவங்க ப்ரொஃபஷன் பத்தி பேசணும், அவங்க பிரச்சனை ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா திருப்பி எதுக்கு எடுத்து பேசணும் சொல்றான். அது நான் சொல்றேன், சும்மா சாம்பிள் சொல்றேன். நான் என்னன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மாவை பத்தி பேசுறான், தங்கச்சி பத்தி பேசுறானுங்க, என்னன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி எதிர்கொள்வீங்க நீங்க? கம்முனே இருக்கணும். நீங்க ட்ரிகர் பண்ணிட்டீங்க, கம்முனே இருக்கணும். அப்ப யாரா நீங்க? மாஃபியாவா? அதுதானே மாஃபியா. ஒரு அரசியல் கட்சி, பெரிய அரசியல் கட்சி கூட அது பண்றது இல்லை. ஒரு திமுக அரசியல் கட்சி திமுக எடுத்து விமர்சனம் வச்சாங்க கூட, கடுமையான விமர்சனம் எவனாவது வச்சான்னா அவன் எவனாவது ஒருத்த பர்சனலா உள்ள போனா மட்டும்தான் திமுக அவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி வந்து. ஆமா, திமுக வந்து ரொம்ப நாகரீகமா வந்து தம்பி ஏன் தம்பி கண்டிப்பா நாகரீகமான கட்சி தான், அப்பெல்லாம் பேசாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்த மாதிரி பேசிட்டு ஏங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் ஏங்க கமல் சாதம் பேசிட்டு இருக்கீங்க. இதே பிஜேபி இங்க ஆண்டு இருந்ததுன்னா, இதே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஸ்டாலின் சாரோ அண்ணாமலை பேசிட்டாங்கன்னா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாங்க. ஆமா, அண்ணாமலை ஸ்டாலின் சாரு, உதய் சாரு, அண்ணாமலை, இதுதாங்க உங்க புத்தி, அவ்வளவுதாங்க. வேற என்னங்க? ஏன் அண்ணாமலை உங்களுக்கு வந்து சார் இல்லையா? அண்ணாமலை அண்ணன் இல்லையா? உதய அண்ணன் ஸ்டாலின் அண்ணன், அதுதாங்க உங்க புத்தி. வேற என்னங்க? திமுக என்னமோ நாகரீகமான கட்சி. இங்க யாருக்குமே திமுக வந்து யாரையுமே பேட் கமெண்ட்ஸ் போட்டதில்ல, கெட்ட வார்த்தை கேட்டதில்ல. அதுதாங்க நீங்க பாத்துங்க. அதுதாங்க பாருங்க, இவ்வளவுதாங்க உங்க தைரியம். கேட்டா தமிழம்பிங்க, கேட்டா நான் தமிழம்பிங்க, அவ்வளவுதான். இடதுசாரியா? ஆமாயா, நான் இடதுசாரியா? நான் என் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க கூட நான் நிக்கலையா? என்ன அதுல பிரச்சனை உனக்கு? நிக்க வேண்டியதானே? யாரு வேணாண்ணா? ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் அதிமுக நீங்க அண்ணாமலை 2 லட்சம் ஓட்டு நான் சொல்லிட்டு நானு இல்ல நான் சொல்றேன். ஓகே ரைட், நான் சொன்னேன் சிங்க ராமச்சந்திரன் ஜெயிச்சாரு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன சொல்றது? நான் பைத்தியனா நீங்க பெரிய பைத்தியங்க. என்ன அதை விடுங்க, அது எப்படி விட முடியும்? நானு எங்க அண்ணாமலை 2வது வந்திருக்காரு, சிங்க ராமச்சந்திரன் டெபாசிட் போயிருச்சாங்க, அப்புறம் அவன் ஜெயிப்பான்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க உங்களா யார் சொல்றது? அமௌண்ட் கொடுத்தாங்க கார்த்தி, அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. ஓ, அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஓகே, சிங்க ராமச்சந்திரன் ஏன் டெபாசிட் போச்சு? ஏன் டெபாசிட் போச்சு? அததான் சொல்றேன், இவங்க உள்ள அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றது நீங்க யாரு? அப்புறம் அது அவர் ஜெயிப்பாருன்னு சொன்ன நீங்க யாரு? பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் வந்து அங்க அண்ணாமலைனால ஜெயிக்க முடியல. அப்ப யோசிச்சு பாத்துக்காங்க என்ன அடி உளுத்துருக்குன்னு. அவ்வளவு காசு இறக்கிய அங்க ஜெயிக்க முடியலங்க கோயம்புத்தூர்ல. இதுதான் உண்மை. அதை விட இதை விட காமெடி சிங்க ராமச்சந்திரன் என்னங்க ஆச்சு? சொல்லி முடிச்சுக்கிற நீ பேசு. பெரிய லிஸ்ட், ஏர்போர்ட்டை மாற்றுவேன், இங்கே வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு வருவேன், இந்த திட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரே லிஸ்ட், வேற ஒரு 50 லிஸ்ட். எங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆளக்கானா? அப்போ இங்க ஜெயிக்கிறது ஆமா ஜெயிச்சவர் தான் கேட்கணும். சரி ஓகே, இப்ப திமுக 550 தேர்தலுக்கு கொடுத்துச்சு. கேள்வி கேளுங்க பாப்போம். ஏங்க ஒரு எம்பி கேள்வி கேக்குறீங்க, ஏங்க ஒரு எம்பி எலெக்ஷன் இன்னொரு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க கேளுங்க. கமலஹாசன் வந்து சென்னை சவுத்து, கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஜெயிச்சா ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துரும் சொன்னவர் தான் நீங்க. அப்புறம் என்ன 100% வரும். ஏங்க ஒரு எம்எல்ஏ கோயம்புத்தூர்ல வந்து சென்னை சவுத், கோயம்புத்தூர் சவுத்துல ஒரு ஜெயிச்சாருன்னா ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பிரசாந்த், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப களத்துல வந்து நின்னு ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டீங்களா? இதே வந்து கமல் வந்து அவர் களத்துல வந்து நின்னாரு, அவர் என்ன சாதித்தாரு நீங்க சொல்லுங்களேன். களத்துல வந்து நின்னு களமாட்டினாரு, அதுக்காக ஒரு தைரியம் வேணும்ல. என்ன ஆச்சு கடைசியா? எங்க போனாரு? அதான் களத்துல நிக்கிற எல்லாருமே இல்ல பிரசாந்த், களத்துல வந்து நின்னாரு, கடைசியா எங்க போனாரு? தைரியம் வேணுமா? தைரியம் புரிஞ்சுக்கோங்க. களத்துல வந்து நின்னாரு, இப்ப எங்க இருக்காரு? தெரியுமா? இது லூசுத்தனமா பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் சும்மா ஏதோ நானும் போறேன்
நானும் போறேன் இந்தியா இல்ல மேட்ச்ல பிரசாந்த், இப்ப விளையாடுறேன் அவர் அப்படின்னு எங்க போய் இருக்காரு நின்றுட்டு இப்போ அவரு? உட்காந்துட்டு விளையாண்டு இருக்க முடியாதுங்க. எங்க இருக்காரு அவரு? எனக்கு கமல் சார் என்ன கட்சி வருதோ நடிச்சிட்டு அதாங்க எங்க பண்ணணும். இருக்காரு? இங்க பாருங்க, ஒருத்தனுக்கு எங்க என்ன இருக்காரு? வருதோ அதான் பண்ணணும். நம்ம போன என்ன நடக்கும் அதை மட்டும் தான் நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். இப்ப நானும் போறேன், நான் வந்து மணிரத்னம் மாதிரி படம் எடுக்கிறேன், சங்கர் மாதிரி படம் எடுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நான் தான் கிடையாது. சினிமா முயற்சி பார்த்துருக்கேனே, செஞ்சு வார முன்னாடி வாரம் சினிமா நின்னா பாக்குறேன்ல, நான் தான் வார வாரம் சினிமா பாக்குறேன்ல, எனக்கு படம் எடுக்க தெரியாதா? இவனுக்கு என்ன படம் எடுக்கிறாங்கன்னு நான் போய் நின்னா நான் முட்டாளு, அடா சாமி, நான் முட்டாளு அந்த மாதிரி. அப்புறம் சிம்பிளான வேற என்ன, கேள்வி. நான் என்ன இல்ல இல்ல எம்ஜிஆர் சிஎம்ஆனாரு, அதுக்கப்புறம் நானா சிம்பிளான அதுக்கப்புறம் ரஜினி, கேள்வி. அதுக்கப்புறம் நான் சிம்பிளான தான் நான் கேள்வி. போய் நிக்கிறேன் இல்ல களத்துல. இல்ல நான் போய் நில்லுங்க, சிம்பிளான யாரு கேள்வி. வேணாமா, சிம்பிளான யாரு கேள்வி வேணாமா, கேட்கிறேன். ஒரு இல்ல இல்ல கால்குலேஷன் வேணாமா, இல்ல அந்த இல்ல கால்குலேஷன் சிம்பிளான தெரிய கேள்வி. வேணாமா? அடடாடா என்ன இல்ல இல்ல முதல்ல தைரியம் வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தைரியம் வேணும். முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொடி ஏத்தி நின்னு ஒரு ஏங்க கட்சி அது நிர்வாகிகளை ஏங்க கூப்பிட்டு பாக்கியராஜ் எலெக்ஷனை ஆரம்பிச்சிருக்காருங்க தைரியம் வேணும். கட்சி. யார் ஐயோ ஆரம்பிச்சாலும் கடவுளே, சரி. நல்லா சிவாஜி தெரிஞ்சுக்க. இல்ல ஆரம்பிச்சிருக்காரு, இல்ல பாக்கியராஜ் ஆரம்பிச்சிருக்காரு, அததான் எல்லாரும் சொல்றேன். ஆரம்பிச்சிருக்காரு, இப்ப பாக்கியராஜ் டி சார் ராஜேந்திர இல்லையா? ஆரம்பிச்சிருக்காருங்க இல்ல கட்சி. இல்ல இரு அவர் நின்று இருக்காருங்க, அவர் ஒரு இல்ல கட்சி ஒரு நிமிஷம் வச்சிருக்காருங்க. நான் சொல்றேன் என்னங்க உனக்கு. சும்மா இது ஆமா பேசிட்டு இருக்கீங்க இரு நீங்க? கார்த்தி, ஒரு நிமிஷம் சொல்றேன். பிரசாந்த், கொடி என்ன டி இல்ல ராஜேந்திரன் வந்து கொடி சாதாரணமா கொடி போட்டா சொல்றேன். பெரிய ஆளுங்களா பிரசாந்த்? அதான் நான் கேக்குறேன். இல்லங்க இருங்க. டி ராஜேந்திரன் என்ன சாதாரணமா சொல்றேன். அவர் எம்ஜிஆர் காலத்துல பொருளாளர் இருந்தவர். ஏங்க டைவர்ட் இல்ல பண்ணி இல்ல போயிட்டு இங்க இருக்காருங்க. யாரும் சின்னது கிடையாது. பாக்கியராஜ் சார் கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிச்சாலும் காலத்துல கட்சி தான். பொருளாதார இல்ல இல்ல யாருக்கு பொருளாதாரம் இருக்கு அவரு? டி ராஜேந்திரன் வந்து அது அவரு பொருளாளர் அவர் ஏதோ ஒரு முன்னாடி மேடையில பேசியிருப்பாரு, அதை பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதெல்லாம் மேடையில பேசுனது இல்ல அதான் உண்மை. டி ராஜேந்தர் சாருக்கு எந்த வந்து திமுக மிகப்பெரிய அரசியல் பொருளாதாரம் அனுபவம் அவரு? இருக்குது. மிகப்பெரிய அரசியல் அனுபவம் இருக்குது. இன்னொன்னு அவர் நினைச்சதை வந்து எவனுக்கு எதிராக பேசுறதுக்கும் அவர் பயந்ததே கிடையாது. தைரியமா நின்று ஐயோ பேசிருக்காரு. அது டைவர்ட் எந்த சரி முதலமைச்சரா ஓகே. இருந்தாலும் இப்ப சரி டிஆர் மட்டும் நான் தைரியமா கேட்க நின்று வேண்டிய அவசியம் பேசிருக்காரு டி இல்லை. ராஜேந்திர சார். அதனால சரி ஓகே. அவரெல்லாம் நம்ம வந்து ரொம்ப களத்துல அசால்ட்டாலாம் களத்துல பேச நின்ன வேண்டாம் டி போராளி ராஜேந்திர தான். சார். நான் அசால்ட்டாலாம் பேசலைங்க யாரை பத்தியும். 100% கள போல டி ராஜேந்திர சார் வந்து நீ காமெடி பேசுங்க, அவர் கள போராளி தான். 100% கள போராளி தான். அவருக்கு முடிஞ்ச ஒரு மாற்றத்தை விஷயங்களா அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொன்னு நீ சொல்றல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி அதுக்கு ஒரு பேசிக் தைரியம் வேணுங்கிற நான் அவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதுக்கே கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னத்த பண்ணிடுவாங்க? தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். கமல் சாரை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிற நான் ஏங்க அதுக்கே யோசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்னு அர்த்தம். மாறிட்டே இருக்கும் கட்சிங்கிறப்போ நல்லா தெரிஞ்சுக்க. ஏங்க நான் எம்ஜிஆர் கிடையாதுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு உண்மையில ஒரு தைரியம் வேணுங்க. அது எடுத்திருக்காருல்ல, அவ்வளவுதான். புரியல. நான் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது எடுத்திருக்காருல்ல. யார் எம்ஜிஆர் கிடையாது? ரஜினி எடுத்திருக்காருல, அந்த முடிவு தான் எடுத்திருக்காரு. நான் எம்ஜிஆர் கிடையாது, எலெக்ஷன்னா நம்மளால வந்து இந்த இருக்கிற எலெக்ஷன் சூழ்நிலையில நம்மளால ஜெயிக்க முடியாது, சிஎம் ஆக முடியாது, நம்ம ஏன் உள்ள. ஆமா, இந்த முடிவு எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணுங்க. ஐயோ அந்த தைரியம் சரி, அந்த தைரியத்தை ஏன் வர்றேன்னு சொல்லிட்டு எடுக்கணும். அது முதல்லயே வரலன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? வந்து அவர் தோத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எத்தனை வருஷமா நீங்க சொல்றீங்க? எனக்கு 20 வருஷமா சொன்னாரு அவரு. அந்த 2016 சொன்னதுதானே. மக்கள் நீதி மையத்துல உங்களுக்கு புரியும். மக்கள் நீதி மையத்துல நிர்வாகியா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க பாருங்க, கதறி சொல்லுவாங்க, இப்படி ஆச்சு. நீங்க அவ்வளவு தேவையில்ல. நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சி தானே, நாம் தமிழர் கட்சியில இருந்து கட்சி விட்டு போறவனா கதறி எழுவான். என் 10 வருஷம் போயிடுச்சு, என் 5 வருஷம் போயிடுச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இத்தனை லட்சம் போச்சு, அத்தனை லட்சம் போச்சுமா, அந்த வேணா அப்படின்னு முடிவெடுத்தாங்க, அவ்வளவுதான். திமுக நிறைய பேர் சொல்லியிருக்கான், பாஜகவே நிறைய பேர் கழுவி ஊத்திருக்கான். கட்சின்னு ஒண்ணு நீ நடத்தின அப்படின்னா அதுல கண்டிப்பா 4 நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா கோச்சிட்டு திரும்பி போகத்தான் செய்வான். ஒரு பதவி கிடைக்கல, பணம் கிடைக்கல, அவன் போட்ட காசு திரும்பி வரலன்னா பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா இதெல்லாம் தாங்கி கட்சி நடத்துறதுக்குன்னு ஒரு தில்லு வேணும் முதல்ல. உனக்கு புரியுதா? அதனாலதான் சொல்றேன், கட்சி தொடங்கி சும்மா கட்சி நடத்திருக்குதா? ஏங்க சும்மா கட்சி நடத்துறதா? நாங்க திருநிதியை வாங்க முடியாதுன்னு என்ன திருநிதியை வாங்கி சம்பாதிக்கணும்? இல்ல நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்து நீங்க என்ன வேணா பேசலாம். ஆமா அவர் திமுக வருத்தாரு, திருப்பி திமுக கூட கூட்டணி வச்சாரு. ஆனா இன்னைக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போய் மேலும் வலு சேர்த்திருக்காரு அந்த கட்சிக்கு. இதுதான் உண்மை. இன்டெலிஜென்டா காய் நிறுத்துறாங்க. யாரு கூட சேரலைங்க அரசியல்ல. எந்த கொள்கை இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க கூட சேரல, ஆப்போசிட் பார்ட்டி கூட. இது சகஜம். எந்த பாலிடிக்ஸ்ல பேசுற பாஜக இன்னைக்கு எதுக்கு ஓடோடி வந்து உட்காந்து காயின் ரிலீஸ் பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் 2029 நம்ம எங்க புடுங்கிட்டு போனோம்னா திமுக திருப்பியும் வந்து 39 சீட்டு ஜெயிக்கும், அந்த துணை வேணும்னு நினைச்சு பயந்து வந்து உட்காடுறாங்க. எதுக்கு உட்காடுறாங்க? ராஜ்நாத் சிங் எதுக்கு வர்றாரு? இல்லாட்டி அவ்வளவு பெரிய கட்சி, மத்திய கட்சி எதுக்கு வர்றாங்க? அதனால இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் எந்த கட்சிக்கு தான் இல்ல. எந்த கட்சி முடிவு மாத்தி எடுக்கல. மோடியே வந்திருக்காருங்க. சும்மா ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க, தெரியல விடுங்க.
என்னது செஸ் நடத்தினாங்களே போன வருஷம், அதுக்கு அததாங்க மோடி சொல்றேன். வந்திருக்காரு. எதுக்கு வர்றாங்க எல்லாமே ஒரு ஈக்குவேஷன் தான். ஏன்னா திமுக வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஏங்க கட்சி. அப்ப ஈக்குவேஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் சண்டை ஆ, போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து கட்சிகளுக்குள்ள நடந்துட்டே தான் இருக்கும். இந்த அரசியலுக்குள்ள இந்த அரசியல் விளையாட்டு நடந்துட்டே தான் இருக்கும். அப்ப அந்த விளையாட்டை விளையாடுறதுக்காவது ஒருத்தனுக்கு தைரியம் வேணும்ல, ஒருத்தனுக்கு தைரியம் வேணும் இல்லையா? சோ அதனால நாம சொல்ல முடியாது. நாளைக்கே வந்து 2026ல திமுக மக்கள் நீதி மையம் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு 20 சீட் ஜெயிச்சா நீ என்ன பண்ணுவ? எங்க கொண்டு போய் எல்லாரும் முகத்தை வச்சுக்குவீங்க? நிச்சயமா பண்ணுவாங்க. பண்ணா எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க? மக்கள் நீதி இல்ல மையம் வந்து கற்பனை மிகப்பெரிய வெற்றி கற்ப கட்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையை தூக்கிடுவீங்களா? கற்பனையா பேசிட்டு இருக்க முடியுமா? இல்ல கற்பனைலாம் இல்ல. இது நடந்துட்டா நீங்க எல்லாம் கொண்டு போய் மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவீங்க? ஏங்க இதுதான் கேள்வி. விசிக்காக கம்யூனிஸ்டுக்கு மத்த எந்த கட்சிக்குமே 20 தர மாட்டாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு இந்த சரி எலெக்ஷன்லயே சீட்டு 5 தரல. சீட் ஜெயிக்கட்டும். 5 சீட் ஜெயிக்கட்டும். ஏங்க ஒரு இந்த 5 எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கட்டும். தரல, அசம்பிளில 20 சீட்டு கொடுப்பாங்களா? என்னங்க பேசிட்டு 5 இருக்கீங்க? 5 சீட் தரட்டியா? ஒரு அசம்பிளி சீட் வந்து பாத்தீங்கன்னா 5 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம், இல்ல 6 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம். 5 எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிட்டியா, இல்ல 2 எம்எல்ஏ ஜெயிக்கிட்டியா? அதுக்கு ஒருத்தன் தைரியமா கட்சி நடத்தி நிக்கிறான்ல அது வரைக்கும், அது வீரம் தானே? என்ன இதுல வந்து இதுல என்னங்க எங்கேயும் வீரம் வந்துச்சு? எனக்கு புரியலைங்க. எனக்கு எங்க இந்த வீரம் வந்துச்சு? அது வரைக்கும் பிரசாந்த் மேனேஜ் பண்ணி ஒருத்தர் கொண்டு அப்ப கூட போறான்ல. டிஎம்கே கூட சேர்ந்தாலும் ஜெயிக்கிறாங்க. அவங்க தனிச்சா நின்று ஜெயிக்கல. ஏங்க அப்படியெல்லாம் பார்த்தா எல்லாருமே எல்லாத்துக்கும் கூட தான் ஜெயிச்சு இல்ல சேர்ந்து அப்ப கூட ஓட்டு யாருக்கு போட்டிருப்பாங்க? டிஎம்கே கூட கூட்டணின்றதுனால ஓட்டு அப்படி பார்த்தா போட்டிருப்பாங்க. பாஜக ஜெயிச்சதே அப்படிதான். நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆந்திரால வந்து யாரு கூட கூட்டணி வச்சாங்க? தனியா நினைச்சு அப்படி பார்த்தா எல்லாருமே எல்லா கூட்டணியும் தான் வைக்கிறாங்க. எந்த கட்சி அப்படியே தனியா நின்று அப்படியே அடிச்சு தூக்கிடுறாங்க. இனி எல்லாம் அது கிடையாது. எல்லாரும் கூட கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. அப்பப்ப இருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அரசியல் கூட்டணி மாறி அங்கங்க ஜெயிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாங்க, அது வேணாம்னு நினைச்ச ஒருத்தர் போறாரு, எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு போறாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்ற? தேவையில்லைங்கிறதெல்லாம் இல்லைங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். அதை வந்து திருப்பி அறிவிப்பு பண்ணி ஏன் டிலே பண்ணுங்கிறதா என் கேள்வி. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஏங்க டிலே பண்ணட்டும், பண்ணாம போகட்டும், வேணான்னு போயிட்டாரு. ஓகே, அதை பத்தி ஏன் பேசணும்னு கேக்குறேன். இத பத்தி நாம பேசவே இல்ல. நான் வந்து அதெல்லாம் வந்து உட்கார்ந்து நான் என்னைக்குமே அதை பேசுனது கிடையாது. பிரசாந்த் ப்ரோ, பட் நீங்க போட்ட ட்வீட் தானே ப்ரோ இது பிரசாந்த் ப்ரோ? அததாங்க திருப்பி சொல்றேங்க. நான் வந்து போட்ட பொதுவான ட்வீட்டுக்கு, அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா, எவனுமே எந்த கருத்தும் யாருமே சொல்லக்கூடாது. அந்த கருத்துமே நீ ஒருத்தனை சூ நக்குனா மட்டும்தான் அந்த கருத்தை சொல்ல விடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் அது கருத்து இல்ல ப்ரோ, அது அன்வான்டட் தானே அது. என்னங்க அன்வான்டட்? அந்த அன்வான்டடுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 26,000 ட்வீட் போட்டு ட்ரெண்ட் பண்ணி ஹிந்திக்காரனுக்கு அது தப்புதான். சரி, ஓகே, அதுவும் தப்புதான். நீங்களும் பண்ண தப்பு, அவங்க பண்ணது தப்பு. அவங்க பண்ணது தப்புன்னு இல்லைங்க. என் பொசிஷன்ல ஒருத்தர் தான் செத்துருப்பானுங்க நேத்து நைட். புரியுது. பண்ணதெல்லாம் தப்புதான். நானே ஒரு சொன்னேன். ஆமா, நேத்து ஒரு ஸ்பேஸ்லயும் சம்மன் உங்க மேல ஒரு போய் இதுக்கு சொன்னாங்க. அந்த டெத் பத்தி நீங்க பேசுனாங்க. ஒருத்தன் போட்டிருக்காங்க ஒரு நடிகை வந்து அழைத்தார். அது ஏதோ ஒரு பொண்ணு, பாவம் எந்த பொண்ணு தெரியல, ஏதோ மாஸ்க் போட்டு இருக்குது. அதை போட்டு என்னோட பழைய என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க கூட எடுத்த போட்டோ வந்து மார்க் பண்ணி போட்டுங்க. நடிகையை அழைத்தார், வரவில்லை, அதை கம்ப்ளைண்ட் பண்ணார் ஒருத்தன் போட்டிருக்கான். நான் எங்க போய் எந்த சைபர் கிரைம்? இப்போ பவர் இருந்ததுன்னா இவனுங்களை சுழுக்கு எடுத்துடலாம். நான் வந்து சிஎம் பையனா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் துணை முதல்னு வச்சுக்கோங்க, இவனை சுழுக்கு எடுத்து இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணிட முடியும்? நான் ஒண்ணும் இல்லாதவன், ஒரு சாதாரண. என்ன நீ நோண்டுற? டேய், பவர் இருக்கிற கேள்வி ஆடுறான். முடிஞ்சா தைரியமா போய் நில்றா, வீதி நில்றா, நின்னு கேள்றா, போடுறா, ட்ரெண்ட் ட்ராக் பண்றா, பண்ணு ட்ரெண்ட் பண்ணு. 26,000 ட்வீட் வரவி பாத்துருவோம். விட்டுருவாங்களான்னு பாத்துருவோம். நீ ஒரு சாதாரண எம்எல்ஏ உன்னால இருக்க முடியுமாடா? ஒரு ஹிட்டிஷ் பிரசாந்த் வந்து அப்படி நோன்றது. பாத்தியா, நாங்கள் யார் தெரியுமா? நாங்க பழைய மோடுக்கு வந்துட்டோம். என்னடா மோடுக்கு வந்தீங்க? இதான் உங்க வீரம். ஒருத்தனை நீங்க பேசுனதுக்குதான் அது ரிப்ளை வந்துச்சு, சரிங்களா? நீங்க ஈவினிங் ஸ்பேஸ் போட்டு 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காரு. என்ன ஏமாத்திட்டு இருக்காரு 20 வருஷமா? அரசியலுக்கு வரணும் ஏமாத்திட்டு இருக்காரா தலைவரு? என்ன பத்தி வருத்தப்பட வேண்டியது அவங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி அவர் ஏமாத்திருந்தா கூட ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏமாத்திருந்தா கூட அதுக்கப்புறம் தாங்க ஜெயலலிதா பார்த்து கொண்டாடி தாங்க போயிட்டு இருந்தாங்க. இவனு ஐயோ ஏமாத்திட்டாரு, நான் தேட்டருக்கு வர மாட்டேன் இருந்தாங்க. அப்புறம் என்ன? நாங்க தானங்க கவலை பண்ணோம், நீங்க எதுங்க கவலை போடுறீங்க? அதுக்கு அத பத்தி நான் கவலைப்படல. நான் காலையில வரைக்கும் கவலைப்படல. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் அசிங்கமா பேசுனதோட விளைவு அந்த பேச்சு. அவ்வளவுதான். ஏங்க 2021 நீங்க சொல்லுங்க மனசாட்சியோட, 2021 ரஜினிகாந்த் நின்றது என்னங்க இருக்கும்? ரஜினிகாந்த் எலெக்ஷன் நின்றது என்ன இருக்கும் சொல்லுங்க.
இல்ல நீ தோத்து குறுக்கிடாத. போயிருப்பாரு நீ ஜி, நீ தோத்து நீ போயிருப்பாரு தோத்து அவ்வளவுதான். போட்டு நீ தோத்து குறுக்கிடாத. போயிருப்பாரு. இவங்க எல்லாம் காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுல அதை வேணாம், நான் வந்து ஒரு விஷயத்த நம்பி போறேன், என் கூட இருக்கவங்களாம் தோத்து பாதிக்கூடாது போய் போறது. அவர் அதுவே அசிங்கப்பட்டிருப்பாரு, பெரிய அந்த விஷயம் அசிங்கம் தானேங்க. வேணான்னு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற என்ன? இருக்கட்டுமே, அது முன்முடிவு அப்படியே ஏங்க, போயிருக்கலாம். இந்த முன்முடிவு அளவுக்கு முன்முடிவு அசிங்கப்படாம எடுத்துட்டு மத்தவங்க மாதிரி போயிருக்காரு. அசிங்கப்படாம போனா அதுவே பெரிய விஷயம் தான். இப்போ முன்முடிவு எடுத்துட்டு போயிருக்காருல்ல, ஓகே வேணாம் இது அப்படின்னு சரி போறாருல, இப்ப ஓகேப்பா, என்ன விடுங்க. இருக்கு? அதை ஒத்துக்கிட்டீங்க, விடுங்க, சரியா விடுங்க. நான் இதெல்லாம் ஏங்க, திருப்பி இது சொல்றேன். கமலஹாசன் இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருந்தாருங்க, ஹலோ ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சிட்டு இருக்காருங்க, ஹலோ விஜய் ஃபியூச்சர்ல இல்ல கண்டுபிடிப்பாருங்க, அதெல்லாம் இல்ல. அவ்வளவுதாங்க கமல் சார், வித்தியாசம். நான் திருப்பி சொல்றேன், நான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன் கார்த்தி. கமல் சார் கட்சி 2026 ஜெயிச்சதுன்னா நீ எங்க கொண்டு போய் மூஞ்சி என்ன வச்சிருப்ப? இந்த சிஎம் இதே ஆயிருவாரா? ஸ்பேஸ்ல நாம் பேசுவோம். சிஎம் இல்ல ஆயிருவாரா? இல்ல அவர் ஒரு சீட்டு ஜெயிக்கிட்டோம், ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிட்டோம், நீ எங்க கொண்டு போய் மூஞ்சி ஏங்க, வச்சிருப்ப? அவர் எலெக்ஷன் நிக்கிறாரு, ஏங்க சும்மா பேசிட்டு ஒரே இருக்கீங்க? நிமிஷம். நீங்க நீங்க சொல்றது அப்படியே இருக்கட்டுங்க. உங்களுக்கு தெரியுமா கமல்ஹாசன் கட்சி தனியா ஆரம்பிச்சாரா, டிஎம்கே கட்சி ஆரம்பிக்க வச்சுதா? இதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்குங்களா? அவர் டிஎம்கே தான் ஆரம்பிக்க கெப்த அரசியல் வச்சாங்களா? அதுக்குள்ள தேவையில்ல. சொல்லுங்க, இல்ல, அப்படி அது யோசிச்சு இங்க பாருங்க. பாருங்க, அப்படி யாரும் யோசிக்க தேவையில்லைங்க. பட் ஓகே, ஒரு கட்சி நடத்துறது வந்து சும்மா ஒரு ஈகோல வந்து முடிவெடுக்கிறேன், அதை பண்றது பாரு, என் ஃபேன் பேஸ் இருக்கு, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கட்சியை ரன் பண்றதுக்கு, கட்சின்றதை வந்து இப்ப ஆரம்பிச்சு சாவர வரைக்கும் நடத்தணும். நீங்க செத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்த வந்து நடத்துவான் அந்த கட்சி, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த மாதிரி நடத்தணும். அதை வந்து இவங்க இருக்கிறாங்க. ரஜினி என்ன யோசிக்கிறாரு, ஓகே இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், 2021 தோத்துருவோம், 2021 தோத்து 2026 திரும்ப எலெக்ஷன் நிக்கணும், 2024 நிக்கணும், சரி இதெல்லாம் விடு, நான் இதை இது பத்தி பேச வேலைக்கு ஆகாது, விரும்பல. ஓகே இது விடு. வேலைக்கு ஆகாது, இங்க யாருக்கும் அந்த மைண்ட் செட் இல்ல அப்படின்னு சொல்லி அவரு விலகி போயிட்டாரு. பின்வாங்கிட்டாரு, அப்படின்னு வேற சந்தோஷம். என்ன, வேற நான் ஏங்க, அதை எல்லாமே அவரே இல்ல இல்ல சொல்லிட்டாருங்க ஸ்டேஜ்ல, அவரே எல்லாமே சொல்லிட்டாருங்க, என்ன புதுசா இல்ல இல்ல கண்டுபிடிச்சமா வச்சிருக்கீங்க, அவரே இது சொல்லிட்டாரு. எதுக்கு நான் இல்ல இல்ல அரசியலுக்கு வரணும், 10% 20% ஓட்டு பிரி, அதுக்கு நான் வரணுமா, அப்படி நான் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. இவ்வளவு கால்குலேஷன் இருக்கிறவங்க முதல்ல அரசியல் பத்தி யோசிக்க கூடாது. அரசியல்லாம் வெற்றி தோல்வி சேர்ந்ததுதான் அரசியல். சொல்ல யோசிக்கிறது போனா ஏங்க, யோசிக்கிறது தோல்வி யாரும் நிறைந்ததுதான் யோசிக்கலாம். அரசியல். ஏங்க, அரசியல் என்ன தெரியுமா? அரசியல்ங்கிறது மக்கள் பணி, வெறும் வெற்றி மட்டும் கிடையாது. அதுவே ஒரு உங்களுக்கு அரசியல்ங்கிறதோட பிராட் ஸ்பெக்ட்ரம் என்னன்னே நமக்கு பிரச்சனை அது இருக்குது. அது அரசியல்ங்கிறது அதாங்க இதெல்லாம் இன்னைக்கு சொல்றது, மக்கள் பாஜகவெல்லாம் பணி. வந்து பாத்தீங்கன்னா, இல்ல வெயிட் பண்ண, நான் சொல்லிடுறேன். பாஜகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல அரசியலுக்குள்ள வரல. பல பல வருடங்களா, சொல்ல போனா பல டெக்கேட்ஸா உள்ள இருந்து விதைச்சு கிரவுண்ட்ல ரீச் ஆகி மக்கள் பணி செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கட்சியா மாறி, அதுக்கப்புறம் ஒரு சீட்டு ஜெயிச்சு 2 சீட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்சி பிடிச்சாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பணி செஞ்சு அந்த அதுக்கப்புறம் வேலையை நம்ம படிப்படியா பார்க்க வந்ததுதான் முடியுமா? அரசியல் ஏங்க, கட்சி. அந்த அப்ப வேலையை நம்ம எப்ப பார்க்க முடியுமான்னு அரசியல் கட்சி யோசிக்கும் போது அப்படிங்கிறது, அது இரு பேசி வேண்டாம். அது இப்ப முடிச்சிடுறேன், இப்ப இட்லி ஸ்பெஷல் அந்த மாதிரி நான் பேசி வந்து முடிச்சிடுறேன், நானும் தான் வார வாரம் படம் பார்க்கறேன், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் ரிவ்யூ பண்ணிட முடியுமா? எனக்கு 10 லட்சம் ஃபாலோவர் பேசி வந்துருமா? முடிச்சிடுறேன், கிடையாது. அது வேணான்னு விட்டுறேன், அவ்வளவுதான். பேசி முடிச்சிடுறேன், பேசி முடிச்சிடுறேன். அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துனே வந்து சீட்டு ஜெயிச்சு பர்சன்டேஜ் வாங்கி முதலமைச்சர் ஆகிறது அரசியல் கட்சி கிடையாது. இப்படிதான் வந்து சிரஞ்சீவி மூக்க உடைச்சுக்கிட்டாரு. எது அரசியல் கட்சி அப்படின்னா, என்ன அடி வாங்கினாலும் நின்னாரு பவன் கல்யாண், நின்னு அதை மிதை உருட்டி என்ன கூட்டணியே என்னவோ ஏங்க, 10 வருஷம் அவருக்கு நின்று பேக்கப் அதிமுகவை மோடி தாங்கி, இருந்தாருங்க, சும்மா ஏங்க நீங்க. என்ன மோடி என்ன பேக்கப் இருந்தாலும் அங்க களத்துல ஒருத்தர் நிக்கணும். பயந்து 5 வருஷத்துல ஓடி இருந்தா பவன் கல்யாணுக்கு வரலாறே கிடையாது. அந்த தோல்வி எல்லாம் தாங்கி மக்கள் பணிய திறம்பட செஞ்சு திருப்பி பிரச்சாரம் செஞ்சு எதிர்கட்சிக்கு தைரியமா நின்னு இல்ல இருக்கிறதெல்லாம் இழந்து கடைசி 2019ல பவன் கல்யாண். பவன் கல்யாண் என்ன பேசினாருன்னு தெரியுங்களா? 2019ல பவன் கல்யாண் என்ன பேசினாரு? அவர் துணை முதலமைச்சர். இல்ல, அதனால 2019 வந்து சரி, 2019ல பவன் கல்யாண் முடிச்சுக்கிறேங்க, இருங்க முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது அரசியல் கட்சி அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சியுமே சரி குறைஞ்சபட்சம் 10 to 15 வருஷம் ஆகும். அவங்க ஆட்சி அதிகாரம் இல்ல, அதை தொட்டு பாக்குறதுக்கே 10-15 வருஷம் ஆகும். அதுதான் அரசியல். அதை தெரிஞ்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் வந்து அரசியலுக்குள்ள வராங்க. சரியான பெரிய அளவு. ஏங்க, அந்த 10-15 வருஷம் நம்ம டிராவல் பண்ண முடியுமா, நம்ம ஃபைட் பண்ண முடியுமா, அதெல்லாம் யோசிச்சு தாங்க ஒருத்தர் வர முடியும். அரசியல் கால்குலேஷன் இல்லைன்னா அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நானு. அதனாலதாங்க வரல, வெரி சிம்பிளுங்க, அதனாலதான் வரல. தெரியும், நான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன், கமல் சாருக்கு தெரியும் இந்த அசிங்கங்கள் வரும். ஒரு நிர்வாகி வெளியில போவான், அவன் பேசுவான். சத்தியமா தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க பர்சனலா போய் கமல் சார் கேட்டியா கார்த்தி? நீங்க போய் கேட்டீங்களா? அப்ப 2 பேருக்கு கட்சி வேங்க 2019 எலெக்ஷன் நிப்போம், 2024 நிப்போம், அதுக்கப்புறம் 2024 திமுக வந்து கேம்பெயின் பண்ணணும்னு ஆரம்பிச்சாரு கட்சியை. இல்ல, நானும் கமல் சார் கிட்ட பேசல, கார்த்திக் கமல் சார் கிட்ட பேசல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, கமல் சார் வந்து கட்சியை தொடர்ந்து நடத்துறது உண்மை. இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையிலும் இவ்வளவு டவுன்ஃபால் இடையிலும் கமல் சார் வந்து தொடர்ந்து கட்சி நடத்துறது உண்மை. அப்போ என்ன நீங்க நடத்துறாருன்னா புரியல எனக்கு, என்ன நடத்துறாருன்னு. நான் திருப்பி சொல்றேன் கார்த்தி, இதே மக்கள் நீதி மையம் 2026ல
சீட்டுகள் ஜெயிச்சா நீங்க எல்லாம் எங்க கொண்டு போய் மூஞ்சி யோசிக்குவீங்கன்னு நான் பார்க்க தான் போறேன். ஏங்க கட்சி சோ நடத்துறாருன்றீங்க, அரசியல் சீட்டு அப்படிங்கிறது நடத்துறாருன்றீங்க, அரசியல் ஏங்க அப்படிங்கிறது பிரசாந்த் சொல்றது தனித்து நின்று அவர் ஜெயிக்கிட்டோம், நாங்க ஒத்துக்கிறோம். ஏங்க அவர் கூட்டணி தனிச்சு வச்சு இல்லைங்க, ஜெயிச்சாருன்னா சும்மா திமுகல இதெல்லாம் முதல்ல சீட்டு பேசிட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏங்க நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சீட்டு திமுகவுக்கு சும்மா ஏங்க பேசிட்டு மக்கள் நீதி மத்திக்கு எத்தனை சீட்டு திமுக இந்த கொடுத்தாலும் அந்த எலெக்ஷன்ல இடத்துல வந்து ஆப்போசிட் நீங்க ஜெயிச்சிருவான். இந்த எலெக்ஷன்ல ஏங்க நீங்க திமுக தென் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் சென்னையோட வேட்பாளர் கமல் சார் தான். அதை வேண்டாம்னு சொல்லி தான் தமிழிச்சி தங்கபாண்டியனுக்கு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அவரை தாராளமா நிக்க சொன்னாங்க. நின்றுதான் உறுதியா வந்து ஒரு எம்பி இருப்பார். அவர் ஆகல, நின்னாரு, பிரச்சாரம் பண்ணாரு. ஏன்னா அவருக்கே தெரியுது இன்னும் மெரிட்டுக்கு கொஞ்சம் வேலை பண்ணணும் அப்படின்னு தெரியுது. திருப்பி வேலை செய்வாரு, வேலை செய்யாது. ஆனா ஒண்ணு, அவர் போராடுறாரு, களத்துல நின்னு போராடுறாரு, கஷ்டப்படுறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. என்ன போடுறாரு என்ன இப்பதான் ப்ரோ என்ன சும்மா கஷ்டம் என்னங்க என்ன ஏங்க உங்களுடைய ஒப்பீனியன் வேறங்க. நான் உங்களோட ஒப்பீனியனை வந்து நான் மறுக்கலைங்க. பட் இது என்னோட ஒப்பீனியனுங்க, அவ்வளவுதான். நான் உங்களோட ஒப்பீனியனை மறுக்கலைங்க, நான் எதுவும் பேசலைங்க. கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியன் கமல் சார் மோசம் நீங்க சொல்றீங்களா, அது உங்களோட ஒப்பீனியனுங்க. இது என்னுடைய பார்வைங்க. பயங்கரமா போராடி அரசியல் இருக்காரு. கட்சியை ஒருத்தர் தொடர்ந்து நடத்துறான் பாருங்க, அவன் உண்மையான ஏங்க இது ஏங்க அது நீங்க சின்னதோ பெருசோ ஏங்க அவன் பெரிய ஆளுங்க. என்னங்க போராட்டாரு என்ன கேக்குறேன். கமலஹாசன் வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை ட்வீட் போட்டிருக்காரு? ஒரு ட்வீட் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நான் சொல்றது நேர்ல வந்து போராட வேணாம், களத்துல இறங்கி போராட வேணாம், நீங்க போராட்டம் பண்ண வேணாம். நீங்க ஒரு ட்வீட், ஒரே ஒரு ட்வீட் எங்க அதிமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவர் விஷயத்த பேசினது ஒரு ட்வீட் காட்டுங்க. மோடி பேசாதா கேஸ் சிலிண்டர்ல அதுதாங்க நானும் சொல்றேன். அது ஒண்ணு காட்டுங்க பார்ப்போம். மக்களுக்காக போராடின ஒரு ட்வீட் காட்டுங்க பார்ப்போம் கமலஹாசன். திருப்பி சொல்றேன், மோடி பேசாதாங்கிற நானு. எல்லாமே அவன் வந்து அந்த பதவியும் பவரும் மாறுறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மாத்தி பேசுவாங்க. இதான் அரசியல். மாத்திடுங்க. நான் என்ன பேசினா என்ன ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க போராடினாருன்னு. என்னையா அவர் நீங்க தாங்க போராடுறாரு. அரசியல் கட்சி நடத்துறதே சாமி ஒரு மாற்று கட்சி அப்படி வந்து அரசியல் மாற்று நடத்துறதே போராட்டம் தாயா. அதுல எல்லாம் மாற்றா அதான் சொல்ற மாதிரி அவருக்கு நல்லா எதுக்கு தெரியும் மாற்று அவமானங்கள் இருக்குதா செய்யும் தெரியும். என்ன மாற்று? இந்த ரெண்டு இதுக்கும் இல்லாம சென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒண்ணு எடுத்து வந்து பண்றாரு அவரு. சென்ட்ரிசம் எடுத்து திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு. வேற என்ன? அததாங்க. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் இதுல என்னங்க மாற்று? ஏங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க ஏங்க, அப்படி பார்த்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து நீங்க வந்து திமுக பேசு சொல்லப்போனா பிஜேபி திமுக கூட்டணியே வச்சிருக்குது. அப்ப என்ன, அவன் சனாதனத்தை வந்து கையை புடிச்சு அவன் கொண்டாடுறவன், இவங்க சனாதனத்தை எதிர்க்கிறவங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து அரசியல் கூட்டணி இல்லையா? அப்ப என்ன தேர்தல் இவங்க ரெண்டு பேரும் எப்ப அரசியல் கூட்டணியில இருந்தாங்க சொல்லுங்க. எப்ப இருந்தாங்க சொல்லுங்க. ஏங்க எப்ப இருந்தாங்க சொல்லுங்க. அரசியல் கூட்டணியில எப்ப இருந்தாங்க சொல்லுங்க. திமுகவும் இவங்களை வந்து கூட்டணி இருந்தாங்க எப்ப இருந்தாங்க சொல்லுங்க. எப்ப இருந்தாங்க சொல்லுங்க. அது தெரியாது. அதுதாங்க ஏன் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எதுக்காக இருந்தாங்கன்னு தெரியாது. அததான் சொல்றேன். தெரியாம எங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐடி மினிஸ்டர் எப்படி ஆனாரு, எந்த ஆட்சியில ஆனாரு? அதுதாங்க எப்ப இருந்தாரு, எதுக்காக இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இல்ல முரசொலி மாறன் எந்த ஆட்சியில வந்து மினிஸ்டர் இருந்தாரு? திமுக பிஜேபி ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியிலயா? எதுல? ஏங்க அது எப்ப இருந்தாங்க, எதுக்காக இருந்தாங்கன்னு சொல்லுங்க. எதுக்காக இருந்தாங்க சொல்லு. வேற என்ன? கூட்டணிக்கு தான், பவருக்கு தான். வேற என்ன? ஏங்க 96ல ஜெயலலிதா வாஷ் அவுட் பண்ணிருக்காங்க. அதுதாங்க. அது என்ன காரணமா இருக்கு? அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து 98ல வந்து ஜெயலலிதா இவங்களை வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. அது என்னமோ. அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கும் வாஜ்பாய்க்கு இருந்த ஈகோல அந்த அம்மா ஆட்சி கமிட்டது வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப இவங்க முட்டு கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே, சூப்பர். எதுக்குங்க எதிர் சித்தாந்தம் இருக்கிறவங்க சேர்ந்தாங்க? ஏங்க அன்னைக்கு தேவையான எல்லாரும் போய் சேர்ந்துக்கிறது தான். இதுல என்ன இருக்கு? அவ்வளவுதான். அதேதான். அதைத்தான் பதிலா நான் சொல்றேன் நானு. இங்க எல்லாருக்கும் அரசியல் தேவை இருக்கு. அந்த அரசியல் தேவைக்கு வந்து அப்பப்ப கூட்டணிகள் வச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. புரியுதுங்களா? அந்த அரசியல் தேவை இல்லை அப்படின்னா பிஜேபி வந்து திமுகவோட எதுக்கு சேருது? இப்ப அரசியல் தேவைதான் முதல் பிரியாரிட்டி. அப்படிங்கிறப்ப அதே மாதிரிதான் கமல் சார் சேர்றாரு. இதுல என்ன கமெண்ட்? அப்புறம் என்னத்துங்க டிவி எல்லாம் போட்டு உடச்சு? அப்புறம் என்னங்க மக்கள் போராட்டம்ன்றீங்க, மக்களுக்காக போராடினாரு நின்னாருன்றீங்க. பார்த்தா எல்லா கட்சியிலும் அப்படி ஒரு விஷயம் எடுத்து நீங்க முன்னாடி போடலாம். கமல் சார் கட்சி மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா கட்சியிலுமே அவன் ஆப்போசிட்ல இருக்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி உடைச்ச மாதிரியே வேற விஷயங்கள்லாம் பண்ணிருப்பான். அவ்வளவுதான். அரசியல் கூட்டணியில இப்ப இன்னைக்கு நம்ம திருமாவளவன் ஐயா இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக எடுத்து நிறைய பேசியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற வைகோ ஐயா பேசாதான் திமுகவை. எல்லா கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு துரை வைகோ ஜெயிக்கிறாரு. அதுதாங்க அரசியல். நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற அரசியல் அதுதாங்க. என்னங்க இருக்கிற உண்மை பேசுவோம். அதனால இவ்வளவுதாங்க. பேசுனதுக்கு எதிர்வினை, தட்ஸ் ஆல். எனக்கு ஒண்ணும் கிடையாது. திருப்பியும் என்ன மென்ஷன் பண்ணி கேவலம் பேசினா கண்டிப்பா திருப்பி பேசுவோம். அது என்ன ஆனாலும் சரி, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் பேசுவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ, பை பை. பிரசாந்த் அண்ணன் எனக்கு ஒரே ஒரு விஷயம், அதாவது உங்களை பத்தி சொல்லணும்.
அப்படியா போயிட்டாரா? போயிட்டார். போயிட்டாரு. ஐயோ அது இல்ல, அது அவரை என்னங்க பத்தி நல்லது என்னங்க சொல்றதுக்கு தான் இப்ப ஏதோ இருந்தேன். வாரில் நிக்கிற மாதிரி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பிச்சுட்டு இருக்காரு. எங்க இவ்வளவு கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட. ஆஸ் அ ஒரு இல்ல நான் பேசுறது மட்டும்தான் கரெக்ட், மத்தவங்க இல்ல எல்லாம் ஒரு பேசுறதெல்லாம் ஃப்ரெண்டா, தப்புன்ற மாதிரி பேசு. இல்ல ஏன் அப்படி இல்ல மாறுறாருன்னே தெரியல. பிரசாந்த் ப்ரோட என்னால மட்டும்தான் ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் மட்டும்தான் கடைசி வரையும் போராடி நிக்கிறேன், மத்தவங்க எல்லாம் செத்துருவாங்க. யாரு செத்துருவா? எத்தனை பேர் செத்துருக்காங்க பிரச்சனை வந்தா? ப்ரோ அவரே ஏதோ எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. யாருமே போராடி நிக்கிறது, நான் மட்டும்தான் போராடி நிக்கிறேன், நான் மட்டும்தான் போராடி நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழர் அது விடுங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க அண்ணா தம்பிக்குள்ள எவ்வளவு பேர் போராடாம பேசிருப்பாங்க. கார்த்தி ப்ரோ நீங்க சொல்லுங்க. எல்லாரும் அதாவது சுத்தம் இப்ப பிரசாந்த் அண்ணன் வந்து நேற்றுக்கு ட்ரிகர் ஆனது, யாரும் தாங்க மாட்டாங்க. அதுவும் இல்ல அந்த ஸ்பேஸ்ல போய் பேசினது, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா படுதா? ஏன்னா அவரோட ரேஞ்ச் என்ன, 500K ஃபாலோவர் வச்சு அவரு இப்ப எங்க ஃபேமிலில எல்லாம் நிறைய பேரு ஒரு அது அவரே பணம் வந்தா சொல்லிட்டாரு. அது அவரு இல்லைங்க. ஹலோ அவரே சொல்லிட்டாரு. அங்க போய் பேசிருக்கோம் நானு. இல்ல ப்ரோ, நானா இருந்தா இப்ப தப்பிச்சுட்டேன், மத்தவங்களா இருந்தா அது ஆயிருக்குன்றாரு. மத்தவங்க யாரும் இந்த அளவுல இறங்கி போய் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அது வேணா சொல்லலாம். யாரும் இவரு மாதிரி இவ்வளவு தூரம் இறங்கி போக மாட்டாங்க. இறங்கி போய் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றது யாரும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணாதானே இந்த அளவுக்கு பிரச்சனையாகும். கார்த்தி அவரே ஒரு தளத்தை குறைச்சிட்டாருன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் ரிப்ளை பண்ணி. கார்த்தி ப்ரோ எல்லாருடைய பர்சனல் விருப்பங்க. அது தனிப்பட்ட விருப்பம். யாருக்கு ப்ளே பண்ணா ரிப்ளை பண்ணக்கூடாதுன்ற அவங்க டிஎம்கேக்கு சொல்றாரு. அவங்களுக்கு கோவம் வரும் அவங்க பேசுறாங்க. அவர் டிஎம்கே சொல்றாரு கார்த்திக் ப்ரோ, சின்னமலை ஐடிவிங்க பத்தி பக்கமா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே ஒரு தெரியாத என்ன பண்றாங்க, எப்படி அபியூஸ் பண்றாங்க, பொண்ணுங்களை எப்படி அபியூஸ் பண்றாங்க ஊருக்கே தெரியும். ஒருத்தவங்க வந்து ராஜகுமாரின்றதுங்க பக்கமா அடிச்சிட்டு இருக்காங்க. டிஎம்கே எல்லாம் அப்படி இல்லையா? ஆக்சுவலி அவர் இக்னோர் பண்ணிருந்தா அதை இவ்வளவு வர்ஸ்டா இருக்காது. கேட்டாச்சு. அதை கேட்டாச்சுல ப்ரோ. அதை கேட்டோம் அவர்கிட்ட. அவருக்கு என்னன்னா இந்த டைம் அதாவது அது அவருக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே அப்படிதாங்க இருக்கும். பர்சனலா நமக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி நம்ம ரொம்ப நோண்டிங்கன்னா காண்டாகும் மாதிரி பேசும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பா அந்த வார்த்தைகள்லாம் வரதான் செய்யும். அது என்ன பண்றது? அவர் போட்டு ஏங்க நீங்க பண்ணாலும் ரொம்ப அநியாயம் இல்லை, இதெல்லாம் ட்ரெண்டிங்லாம் போட்டு சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பிரசாந்த் அதெல்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது 25,000 ட்வீட்டு காசு செலவு பண்ணி, சொந்த காசு செலவு பண்ணி ப்ரோ அது போட்டாங்க. கருத்தில் அதுக்கு ரீதியா நீங்க அவர் பண்ண கருத்தில் ரியாக்ஷன் ரீதியா ரொம்ப மோதுனா தப்பு. அதாவது அவர் பண்ணது அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு சின்மயி பத்தி பேசுறது, அவர் 10 பேர் 20 பேரை போட்டாங்க, அதெல்லாம் ரெக்கார்டட், புரியுதா? அப்ப இவங்க அதுல சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடுது ஹலோ இல்ல? ஹலோ 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 அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. சரியா? சும்மா ஏதோ நடிக்க கூடாது. அவர் தெளிவா என்ன சொன்னார்னா, சின்மையும் உன்னை பத்தி போட்டிருக்காங்க, சின்மையும் மேடையும் போட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு என்ன சொன்னாரு, அவ போடுவா, இன்னொன்னு போடுவா, 20 பேர்த்த பத்தி போட்டிருக்கா ட்வீட்டு அப்படின்னு தான் சொன்னாரு. இல்ல அப்படி அதுதான் ட்வீட்டுங்கிற சொன்னாரு. வார்த்தையே சொல்ல, 10 பேர் 20 பேரை போட்டிருக்கா அப்படின்னு. ட்வீட்ன்ற வார்த்தை இருக்கு. போய் கண்டிப்பா நான் கேட்டேன், அதுதான் ட்வீட்டுங்கிற சொல்றேன். வார்த்தை 10 பேர் 20 பேரை போய் போடுவா. திரும்ப போய் கேளு. அவர் தப்பாலாம் பேசல. அவர் 20 பேர்த்த பத்தி தப்பா போயிருவா, அதுக்கு என்ன நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவர் சொன்னாரு. ஓகேவா? சும்மா வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் விட்டுருங்க. இவர் போட்ட ஸ்பேஸ்ல ரஜினியை வந்து என்ன மாதிரி இழுத்தாரு. கல்யாண மண்டபத்துல சோறு போட மாட்டீங்க, எங்க விஜய் வரண்டா தமிழ்நாடு விஜய் வந்து அதெல்லாம் எப்பயுமே ஒரு விமர்சனம் தானுங்க. ரஜினி மேல இருக்க விமர்சனம் தான். ஒரு விஜய் ஃபேன் என்ன வேணா பேசலாம். நீங்க பர்சனல் அட்டாக்னு போகும்போது அவரு பர்சனலா வர்றாரு, அவ்வளவுதான். அப்ப என்ன ரஜினியை டைரக்டா திட்டுறாருல்ல. இப்ப என்ன சொல்றாரு, ரஜினி தான் இவருக்கு எதிராக எல்லாம் தூண்டி விடுறாரு சொல்றாரு. இதுக்கு ரஜினி ஃபேன்ஸ் அபியூஸ் பண்ணா ரஜினி கிட்ட போறாரு. இந்த ஆராய்ச்சிகளும் நம்ம போக தேவையில்ல. நீங்க அவர் திட்டுனீங்க, அவர் திரும்ப திட்டுறாரு, அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாத்தையும் அவர் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, இவர் எடுத்து பேசுறாரு. ஆமா கல்யாண மண்டபத்துல சாப்பாடு போடல, இது பண்ணல, வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. நீங்க கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் உங்களை தாண்டி நான் கேட்டுட்டேங்க. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அப்புறம் என்ன கார்த்தி, இப்ப டிஎம்கேல யாரோ ஒருத்தர் இவங்க டார்கெட் பண்ணி ஏதோ பண்றாங்கன்னா ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினே திட்டுவாரு.
அவர் எவ்வளவு வேணா பாராட்டட்டுங்க விஜய. இது குத்தல் பேச்சு எதுக்கு தேவையில்லாம? ஒரு விஜய் வந்து எப்படி வேணா பாராட்டலாம், வேணும்னே அது நல்லா தெரியுது குத்தல் பேச்சு. இந்த மாமியார் முருக குத்தல் பேச்சு மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இல்ல இது எல்லாத்தையும் எப்படி ஆரம்பிச்சுட்டு தெரியும்னா காசு வாங்கிட்டு பண்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு அவரோட 45 நிமிஷம் ஸ்பீச். அப்படிதான் இருந்துச்சு. டைரக்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. ஒரு 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 தனி நானும் ரஜினியும் ஈக்குவலு அதெல்லாம் சொல்லும்போது எவனோ காசு கொடுத்து நீ இப்படிலாம் பேசணும் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பிரசாந்த் அண்ணன் பேசினது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால ட்ரிகர் ஆனதுல தப்பு. அந்த 45 நிமிஷம் ஸ்பீச் ஏங்க தப்பு. இது ஏங்க, ஹலோ 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 டாக்டர், இதெல்லாம் டாக்டருக்கு பிடிச்சிருக்கு சரியா? இதே அண்ணாத்த படத்தை நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன் அன்னைக்கு. ஆனா உண்மையில மொக்க படம் தான். ஆனா சொன்ன அன்னைக்கு வந்து என்ன கழுவி ஊத்துனீங்க. நான் காண்டாயி அப்படிதான் பேசினேன். அதான் சரியா? ப்ரோ நீங்க எப்படி அதே ரியாக்ட் இது பண்றீங்களோ அதுக்கு தகுந்த வாரிசும் மாதிரி நான் ரியாக்ட் வாரிசும் பண்ணுவேன். மொக்க படம் அப்படித்தானே? தான். ஆனா அதை ஆனா புகழ்ந்தீங்களே எல்லாரும். வாரிசு மொக்க படம்ன்றத இவனுங்களாம் சொல்றதுக்கு இவனுங்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னண்ணே வாரிசு மொக்கப்படம் அடிக்கடி சொல்றீங்களேங்க, சொல்லாதீங்கன்னு அப்படின்னு இவங்களே வந்து கேட்டிருக்கானுங்க. எல்லா படத்தையுமே என்ன நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு வந்து என்ன பண்ணீங்க, அண்ணாத்தி மொக்கன்னு சொன்னோன்னே எல்லாம் சண்டைக்கு வந்தீங்க, பேசுனீங்க, நம்ம ரியாக்ட் பண்ணோம். அந்த மூட்ல என்ன பேசுறோமோ அதுதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், bro, இப்போ ஒரு மாதிரி அதுக்கு இருக்கும். இந்த நான் அளவுக்குலாம் வேற நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், மாறி மாறி இருக்கும். அது இல்ல என்னமோ கார்த்திக் ப்ரோ, இந்த அளவுக்குலாம் நீங்க ரஜினியாவை அக்யூஸ் பண்ணல. அவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டாரு. அவர் ஓப்பனா ஒத்துக்க சொல்லுங்க ஜி. அவர் எதுக்கு அவர் தான் ரொம்ப தைரியசலாச்சு. ஏங்க போன வருஷம் ஃபுல்லா என்ன விஜய் மாஃபியாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து விஜய் ஃபேன்ஸே என்னை திட்டிட்டு இருக்கானுங்க. என்னங்க அது எப்பயுமே வந்து மாறிட்டே தாங்க இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசும்போது அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு அவங்க நினைக்கிற விஷயத்தை தாண்டி நம்ம ஏதாவது ஒன்று மாற்று கருத்து சொன்னா சண்டைக்கு வருவாங்க. அது வந்து நாளைக்கு ரஜினி படம் வேட்டையன் வருது, வேட்டையன் போல சும்மாருன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா உங்களுக்கு கோவம் தூரம் திட்டுவீங்க என்ன. எல்லாருக்குமே இருக்கிறது தாங்க, கோட்டுக்கும் அதுதான், எல்லா இடத்துக்கும் அதுதான். அதுக்குன்னு நான் வந்து ஈயம் பூச முடியாதுல்ல. அது அந்த மாதிரி பிரசாந்த் நேத்து ஒன்று சொன்னாரு, சொல்லும் போது தேவையில்லாம ரஜினி இழுக்க தேவையில்ல. இழுத்துட்டாரு, இழுத்தோன்னா சண்டைக்கு வந்துட்டீங்க. ஓகே, சண்டைக்கு இல்லையா வந்துட்டா அந்த கூட அவர் விட்டு ட்வீட்டே தப்பு போயிருந்துருக்கலாம். கார்த்தியானா. ஆமா, நான் ஆக்சுவலா இல்ல ரஜினி அது அவங்களுடைய விருப்பம் பாருங்க. அவருடைய விருப்பம். ஆனா அதை வந்து ரியாக்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. ஆமா, நான் ரஜினி தான் சொன்னேன், மீன் பண்ணி ரஜினி வரல ஆனா விஜய் வந்துட்டாரு அப்படின்றத சொல்றது, அந்த மாதிரி கூட மீன் பண்ணிருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்கப்புறம் விட்டு போயிருக்கலாம். கீழே அது போடும்போது நம்ம யோசிக்கணும், போட்டா திட்டுவானோ இல்லையான்னு. திட்டுவானுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திட்டானுங்க, ஐயோ நான் ஏதோ ஒன்று போட்டேன் என் திட்டாங்கன்னா போடும்போது நமக்கு தெரிய வேணாமா இந்த ட்வீட்டுக்கு கீழே திட்டு வரணும்னா. இப்ப திட்டினதுக்கு அப்புறம் திட்டாங்கன்னா என்ன இருக்கு? அவரோட ஸ்பேஸ்ல அவர் கிளியரா தான் சொல்றாரு, தமிழன் தான் வருவான். ஏங்க நான் அவர் விஜய் தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் வருவான். இல்ல அது வந்தேரின்ற மாதிரி கரெக்ட். பேசிட்டே இருந்தார் அவர்ல. ரஜினி வந்து டைரக்டா அது ரொம்ப தப்பு. அது நானே சொல்லிருக்கேன். அவரோட ஸ்பேஸ் தமிழன்னு ஒரு மாஸ்க் எடுத்து நம்ம மாட்டிக்கிறோம்னா யார வந்து தனிமைப்படுத்துறதுக்கு நீங்க சொல்றீங்க? யார் வந்து இவன் எங்க ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றது? இந்த சீமான் அந்த வேலை தான் பார்ப்பான். அந்த மாதிரி அது தப்பான ஒரு அதுக்குதான் ஜி அவர் கமலையும் விஜயம் தூக்கி பிடிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் வரணும்ன்ற அவர் ஸ்பேஸ் ஃபுல்லா அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ரஜினியை டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஏங்க தமிழ்நாட்டுல இருந்த சிஎம் எல்லாருமே தமிழன் தாங்க. இது வரைக்கும் இருக்க சிஎம் எல்லாருமே தமிழன் தான். எம்ஜிஆர் வந்து மலையாளி என்ன எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் வந்து இலங்கை தமிழர்னுவாங்க, மலையாளி. எம்ஜிஆர் வந்து ஸ்ரீலங்கால பிறந்தாருங்க. ஆமா, அவர் வந்து சிங்களா தெரிஞ்ச ஸ்ரீலங்கன் வித் மலையாளி. சோ அவர் தமிழனே கிடையாது. ஜெயலலிதா அம்மா வந்து கர்நாடகால பிறந்தாங்க. ஜெயலலிதா வந்து கர்நாடகால பிறந்தாங்க, சரி ஓகே. அதனால அவங்க தமிழர் இல்ல, கன்னடி. பிறந்த ஊர்லாம் பார்க்க கூடாதுங்க, அது பூர்வீகம் ஸ்ரீலங்கா. இல்ல இப்போ இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது ஓகே, அதுக்கு ஜெயலலிதாவோ பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு பஞ்சாபிக்காரன் சென்னையில வந்து வாழ்றான், ஓகேவா? அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது சென்னையில. ஒரு பஞ்சாபிக்காரனுக்கு சென்னையில குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பஞ்சாபியா தமிழரா? எப்படி ரஜினி தமிழன் ஆனாரோ அந்த மாதிரி அந்த குழந்தையும் தமிழன். எப்படி தலைவர் தமிழரோ அந்த மாதிரி அந்த குழந்தையும் தமிழன். லூசு மாதிரி வளராத. அந்த குழந்தை பஞ்சாபி தான், சரியா? பஞ்சாப்ல இருக்க ஒரு ஃபேமிலி வந்து இங்க வந்து சென்னையில வந்து செட்டில் ஆனா கூட பிறந்த குழந்தை பஞ்சாபி நீ ஒத்துக்கிற. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்தவங்க வேலைக்காக மைசூர் போனாங்க, அங்க பிறந்த குழந்தை ஜெயலலிதா. அது எப்படி வந்து அங்க பிறந்தா மட்டும் கர்நாடகாக்காரங்க ஆயிரும்? இது அந்த அம்மாவே சொல்லியிருக்கு ஒரு பேட்டியில. உங்களுக்கு தேவைன்னா பிறந்த இடத்த எடுத்துக்குவீங்க, உங்களுக்கு தேவைன்னா பிறந்த லாங்குவேஜ். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஸ்ரீலங்கால பிறந்தாரு.
ஆமா, ஸ்ரீலங்கால சிங்களா கேண்டில பிறந்தாரு. கண்டி வந்து தமிழன்ஸே கிடையாது, அங்க வந்து அவரெல்லாம் சிங்களாஸ். பிறந்த 100 வருஷம் ஆச்சு. அவர் பிறந்த 100 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன ஸ்டேட்டா வச்சிருந்தீங்க நீங்க? என்னையா நீங்க வந்து கேரளா வச்சிருந்த மாதிரி, அப்ப என்னமோ கேரளாவும் தமிழ்நாட்டையும் பார்டர் பிடிச்சு வச்சிருந்த மாதிரி. அப்ப எல்லாரும் அடிமையா தானே இருந்தீங்க பிரிட்டிஷ்க்கு. அப்புறம் என்ன? இப்ப மட்டும் ஈழம் உங்களுக்கு தமிழ் தாய்க்குடி உறவு. எம்ஜிஆர் ஸ்ரீலங்கால பிறந்தா மட்டும் அவர் வந்து மலையாளியா? அவர் பிறந்து 100 வருஷம் ஆச்சு. 110 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா ப்ரோ, இந்த என்ன பிரசாந்த் ப்ரோ ஆராய்ச்சி பண்றீங்க இருக்காருல்ல, நீங்க? தப்பு பிரசாந்த் தப்பா ப்ரோ. அந்த சீமான் மாதிரி கேடு கட்டவங்கலாம் வந்து இந்த மாதிரிலாம் உங்க மனசுல வந்து தப்பான விஷயங்களை வச்சு விட்டு போறதுனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு அதே இருக்கீங்க. தான் ஜி. பிரசாந்த் வந்து அவர் என்டிக்கு நிறைய ஸ்போக் பர்சன் அப்போ நிறைய பேசியிருக்காருல்ல, அவர் அதே சித்தாந்தத்தை தான் இங்கேயும் கொண்டாடுறாரு. மறுபடியும் தமிழ்நாட்டில் பிறந்த விஜய், தமிழ்நாட்டில் பிறந்த கமல், அதை தான் முன்னிறுத்துறாரு. டார்கெட் பண்றாரு. ரஜினி என்னதான் இருந்தாலும் மற்ற மாநிலம் இருந்தான்ற மாதிரி டார்கெட் பண்றாரு. அதை வச்சுதான் அவரோட ஸ்பேஸ் ஃபுல்லா அதான் சொல்லிட்டு இருந்தாரு. தமிழன் தான் வரணும். நீங்க உங்களால தமிழனுக்கு மாதிரி பண்ண முடியாதியா? மண்டபத்துல வந்து சாப்பாடு கூட போடல, வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும். அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. ரஜினி வந்து தமிழ்நாட்டுக்காரன் இல்ல அப்படின்ற அளவுக்கு கார்த்திக் அவர் பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவருக்கு ரஜினி ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணணும்னு அவர் இல்ல, பேசி அவரு வந்து எப்பயுமே சீமானுக்கு கொஞ்சம் அந்த அப்படி போய் இல்ல. பேசிருக்காரு. அவரது நேத்து ஃபுல்லா அவருக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் போய் அவர் ஃபுல்லா நெகட்டிவிட்டியில இருக்காரு. அதுக்காக அவர் ஏதோ ஸ்பேஸ் போட்டு வளரி இருக்காரு. அதெல்லாம் நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கவே தேவையில்லை. அது சீரியஸா நல்லா கவனிச்சு பாருங்க, கமல் கூட சப்போர்ட் பண்றது தான் தமிழ்நாட்டுல இருக்கிறனால தான் கமல் தமிழும் வரணும், தமிழ்நாட்டுல வரணும், களத்துல இறங்கணும். அது ஒரு நல்ல ஒரு பேசின எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவரோட சீமான் மாதிரியான சித்தாந்தம் தான் அவர் அவருக்கும். ரஜினி சார் அட்டாக் பண்ணணும் இல்ல, ரஜினி ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணணும்ன்றது அவரோட. ஆனா இதுல காமெடி என்னன்னா, இதே அவரு தலைவர் அரசியலுக்கு வந்த போது அவரோட ரோர் சவுத் கம்பெனில தலைவருக்கு ஒரு சட்டை எல்லாம் வித்தாரு. ரஜினி சார் இஸ் அ கம்ப்ளீட் மேன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து எல்லாம் சேர்த்து ஒரு பாபா சிம்பிள் போட்டு சட்டை வித்துட்டு இருந்தாரு. அவரோட ரோர் சவுத்துக்கு ஹீஸ் கம்மிங் டு பொலிட்டிக்ஸ், ஸோ ஐ வில் பி செல்லிங் திஸ் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, ரஜினி சார் தமிழன் இல்லை, நான் வந்து சட்டை விற்க மாட்டேன்னு அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கலாம்ல. இதே ஸ்டாண்ட் இருந்தவர் அன்னைக்கும் அதே ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஏதோ சம் பேமெண்ட் ஒரு சம்திங், ஏதோ பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்திருக்குங்க. இல்லாம எல்லாம் இந்த மாதிரி அவரு ரியாக்ட் பண்ற ஆள் இல்ல. அதெல்லாம் நீங்க ரொம்ப இல்ல, அவர் கேட்டா அவர் களத்துக்கு வரலன்னு வருங்க. சிம்பிளா தான் சொல்லுவாரு. ரஜினி வந்திருந்தா நான் பாராட்டிருப்பேன், அவர் களத்துக்கு வரல அப்படின்றாரு சொல்லிடுவாரு. அதுக்கு நான் நேத்துக்கு அவர் ஸ்பேஸ்லயே பதில், மருத்துவ ரீதியா ஒரு பதில் சொல்லிட்டேனே நான். அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அவர் காசு கொடுத்து யாரோ பேச வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இது வந்து யாரோ பேச வச்சதுதான். பிரசாந்த் அண்ணன் இந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது. அவரு வந்து எத்தனையோ வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் இப்படி பேசுற ஆள் கிடையாது. யாரோ தூண்டி விட்டு பேச வச்சது இதெல்லாம். 100% ஷுவர். அப்பெல்லாம் யாரும் இல்ல டாக்டர். என்ன தருண் 100 போடுறீங்க? என்ன தருண் என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஜி, நேத்து அவர் பண்ணது அப்படிதான். ஏன்னா நானும் அவரை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். காசு கொடுத்து யாராவது பேச வைப்பாங்களா? சும்மா அந்த ட்வீட் அவர் போட்டே வந்துருக்கு தேவையில்ல ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே, காசு கொடுத்து யாரா பேசி வச்சிருப்பாங்க நீங்க சொல்றீங்களா? அதை டீகோட் பண்ணி சொல்லுங்க. யார் பேச வச்சிருக்கலாம்? பேச வச்சு அவங்களுக்கு என்ன லாபம்? இல்ல, ஒரு கட்சி, ஒரு புது கட்சி, ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தனை அசைன் பண்ணிருப்பாங்க. டாக்டர் ஃபீல் பண்றாங்க. அதுதான் அவங்க ட்ரை பண்ணி. புரியுதா? ஒரு புது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, நான் ஆள் பிடிக்கிறேன். இது வந்து அவரு புது கட்சினா இல்ல டிவிக்கேன்னு சொல்ற அவ்வளவுதானே. இது வந்து பிரசாந்த் பேசுனதும் மோசமா இருக்கு. டிவிக்கு அப்படியே வச்சுக்குவோம், பேச்சுக்கே வருவோம். டிவிகே காரங்க வந்து காசு கொடுத்து ஒரு பேச வச்சுட்டாங்க. ஓகே ரைட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதனால? பிரசாந்த் பேசுனதுனால ஏதாவது வரப்போதா? இன்னும் மேற்கொண்டு ரஜினி ஃபேன்ஸ் கோவம் தான் போடுவாங்க. டிவிகே மேல அது நெகட்டிவ் தானே வரும். ஓட்டு தானே குறையும். அதை பண்ணுவாங்களா? அதான் கார்த்தி, நான் ஹரிஷ் கிட்டே சொல்லணும்னு நினைச்சேன். அதை பண்ணுவாங்களா? அதை பண்ணுவாங்களா? யாராவது எந்த முட்டாளாவது பண்ணுவாங்களா? ஃபேன்ஸ் ஃபைட்டுக்குள்ள எதுக்கு கட்சி எடுத்துட்டு வரீங்க தேவையில்லாம? நீ அவர் போட்டது பிடிக்கலன்னு திட்டின, அவர் திருப்பி திட்டாரு, அவ்வளவுதான். இதுக்குள்ள எப்படி கட்சி வரும்? சோ இப்ப பிரசாந்த் அண்ணன் பண்ணது யாருக்கு நெகட்டிவ் ஆச்சு? விஜய் ஃபேன்ஸுக்கு நெகட்டிவ் ஆச்சு, தளபதியோட கட்சிக்கு நெகட்டிவ் ஆச்சு. அப்ப நியாயப்படி பார்த்தா தளபதி யாருக்குமே நெகட்டிவ் ஆகல. அவருக்கு மட்டும் தான் நெகட்டிவ் ஆச்சு. நீங்க அவரு போடலினாலும் நீங்க வன்மத்தை கக்கதான் போறீங்க. வன்மத்தை கக்கணும்னு இருக்கவங்க வன்மத்தை கக்க. யாருக்குமே நெகட்டிவ்லாம் இல்ல டாக்டர்.
யாருக்கு நெகட்டிவ் எல்லாம் இல்ல, அவருக்கு தான் நெகட்டிவ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவரும் சொல்லியிருக்காரு ஜி 25 லட்ச ரூபா கொடுத்து ட்ரெண்ட் பண்ண விட்டுருக்காரு. அது என்ன கான்ஃபிடன்ஸ் தெரியல. 25 லட்ச ரூபா செலவு பண்ணி 25 லட்சம்லாம் இல்ல, 5000 10,000 கொடுத்தாலும் ட்ரெண்ட் பண்ண முடியும். ஏங்க நீங்க சும்மா ஒரு ட்வீட்டுக்கு என்ன 1 லட்சமா? அப்படின்னா இது 1000 ரூபாயா? எவ்வளவு வருது? 25 25,000 ட்வீட்னா 5 ரூபா, ஒரு 2 ரூபா கொடுத்தாலும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க 25 லட்சம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்க கட்சிக்காரங்களே அவ்வளவு பண்றது இல்ல. கோ பேக் மோடி எல்லாம் போறதுக்கே அவ்வளவு செலவு பண்றது இல்ல. அப்படி பார்த்தா டெய்லியும் ட்ரெண்ட் ஆகுது. எவ்வளவு ட்ரெண்ட் ஆகுது? எலன் மஸ்க்லாம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் இதை வச்சு? ஐயப்பன் தனியா வீடு கட்டியிருப்பான் இந்த மாதிரி இருந்தா. ஆமாடா, இது தெரிஞ்சதான் நேத்து போட்டிருக்கலாமே. 1 லட்சம் தான். ஒன்னும் அதெல்லாம் லேட் கிடையாது. ஆகல. அது சும்மா அவரு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுறாரு. ஐயப்பா நீ ஒரு அது ட்வீட் கிடையாது. போட்டு விடு, ஒன்னும் லேட் ஆகல. 25 லட்சம்னா ரொம்ப தான். 25 லட்சம்லாம் இல்லைங்க. ஏங்க நீங்க வேற 25 லட்சம் சும்மா. கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு கட்சிக்காரங்க உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நீங்க வந்து சைலண்டா ஆன்லைன்ல எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும், எங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்க ஆளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு 10 லட்சம் ரூபா ஜிபேல தர மாட்டாங்க, மறைமுகமா தராங்கன்னு வைங்களேன். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பண்ண 1 வேண்டியதுதான், லட்ச ரூபா கொடுத்தா பண்ண பண்ணிடுவேன். என்ன வேண்டியதுதான். 10 லட்சம்? 1 லட்சம் கொடுத்தா பண்ணிடுவேன். 1 லட்ச ரூபா கொடுத்தா பண்ணிடுவேன். என்னையா 10 லட்சம்? டாக்டர் நான் ஏதாவது செய்ய கொடுக்க போறது போறீங்கன்னா தெரியுமா? சொல்லியா? இல்ல ப்ரோ, அவர் பிஜேபி டாக்டர் இருந்து காசு டாக்டர் வருதா, எனக்கு கொடுத்துருங்க. பிஜேபி இருந்து காசு வருதான்னு சூச்சமா கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்ப அவருக்கு 1 லட்சம் ரூபா கிடைச்சிருக்குன்னு இதுல கார்த்தியானட்ட தெரிஞ்சிருச்சு. புடிச்சதே இதுதான், ஓப்பனா சொல்லிடுவாப்ல. ஆமாயா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பிரசாந்த் அதை ஒத்துக்க மாட்டாப்ல. இதுல என்ன இருக்கு? 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க. நான் ஏன் 1 லட்சம் வாங்கிட்டு கட்சி சப்போர்ட் பண்ண கூடாதா? ஆமாண்ணா, அது ஏன் இருக்கு? அது ட்ரூ தான். 10 லட்ச ரூபா நீ கொடுத்தீனா 10 லட்சம் டிபி முதல் கொண்டு மாத்திருவேன் அந்த கட்சி தலைவர் பேரை. அவ்வளவுதான், நாளைக்கு இந்த ரெக்கார்டிங்க போட்டுருவாங்க. 10 லட்சம் ரூபா. சரி, 10 லட்சம் கொடுங்க. வாரிசு துணிவை போய் சொன்னாப்புலப்பா கார்த்தி. 10 லட்சம் எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா அவனுக்கு? 10 லட்ச ரூபா இருந்தா போதும், அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கலாம் ஜாலியா. ஆனா பிரசாந்த் எல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும், இது பெருசா வெடிக்கும்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு வெடிக்கும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அவரு நான் பொதுவா தான் போட்டேன். வெடிக்காது. நாளைக்கெல்லாம் வேற டாபிக் வந்தா போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு தாங்க நெகட்டிவ், 3 நாள் வந்து வேற போயிடும். பிரசாந்துக்கு மட்டும் நெகட்டிவ், அவ்வளவுதான், வேற என்ன? கார்த்தி ஒரு இப்போ கிறிஸ்டோபர் ஒரு தனஞ்சயன் சார் பாத்தீங்களா? கார்த்தியனா தனஞ்சயன் சார் என்ன அவரு அதுக்கு மேல ஒருத்தவருங்க, சம்பந்தமே இல்லாம வந்து ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு. அவரு போட்டதுக்கு என்ன மீனிங்னே புரியல. ரிலீஸ் அப்டேட் கூடியானா அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நேத்துக்கு மாறாவை நான் பாராட்டுறேன். வைபர் ராஜாவை வச்சு தெறிக்க விட்டாரு மாறா வந்து. நாங்க அப்ப கமலை கேட்கலாமா, திமுக எதுக்கு சப்போர்ட் பண்றோன்னு உடனே நாங்க எல்லாம் பாஞ்சிட்டோம். 5 பேர் சேர்ந்து கேங் பேங்க். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, கமல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தீவிரமா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு. அன்னைக்கு விஜய் ஃபேன்ஸே கமலை போட்டு அடிப்பாங்க. அப்ப இருக்கு வைபர் ராஜா, செம பண்ணு இருக்கு. நானே பாத்திருக்கேன். இந்த வைப்பர் ராஜாவும் சரி நடுவுல பூந்துட்டு இந்த சப்போர்ட் பண்ணி நிறைய இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது ஓப்பனா சொல்றாரு கமல், எப்படியும் நான் அதுக்கு தான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு. சண்டை வரும்போது அப்படிதான் பண்ணுவாங்க, நேச்சுரலா நடக்கிறது தானுங்க. இல்ல அதுல வந்து சம்பந்தமே இல்ல. இப்போ வைபர் ராஜா விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அது ஆதரவோ அது கேக்குறது வேறங்க. ரஜினியே வரல, ரஜினி 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. கமல் வந்து என்ன பிரயோஜனம்? வந்து போய் திமுக கூட சேர்றதுக்கு எதுக்கு வரணும்? கட்சி ஆரம்பிக்காம ஆதரவு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரோ அத கொஸ்டின் பண்ண மாட்டாரு. ரஜினினாவே வைபர் ராஜா வந்து இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், இதே மாதிரி வந்தா ஜெயிக்க முடியுமான்ற கணக்குல பார்த்தா அப்ப யாருமே கட்சியே ஆரம்பிக்க வேணாம் ப்ரோ. ஒரே கட்சி இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு விட்டுறலாம்ல. யாராவது ஒருத்தர் முன்னெடுப்பு எடுக்கணும்ல. இல்லங்க, இப்போ ஆரம்பிக்கலாம். இப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதே ஸ்டாண்ட்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆதரவு வரும். இப்போ சீமானே இருக்கட்டும், என்ன பேசுனா என்ன ஆகட்டும், எங்கே இருந்து இப்ப 30 லட்சம் வந்துட்டாரு. அது அவருக்கு ஒரு வெற்றி தானே எப்படி பார்த்தாலும். ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து இருந்தா சரத்குமார் மாதிரி வந்து 5000 10,000 ஓட்டுக்குள்ளேயே சுருங்கி இருப்பாப்ல. தனியா நின்னுட்டு இருந்தா அப்படியே வரலாம். அதே மாதிரி கமலுக்கு ஒரு இது இருந்தது. அதுக்குமே மாற்று கருத்து சொல்றாங்கல்ல. அவரு தனியாவே நின்னுட்டு இருந்தா இந்த 10% தான் இருப்பாருன்னு ஒரு விமர்சனம் வருதுல்ல. ஏதாவது ஒரு கூட்டணி வச்சாதான் அவரு கொஞ்சம். சரத்குமார் எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாருங்க. அவருக்கு இன்னும் பெஞ்சுக்கு போகும்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு திரள் நீதி தான் கடைசி வரைக்கும்.
அது ஓகே. நான் அதுக்கு சொல்லல. இப்போ கூட்டணி வைக்கலாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப அதிமுகவும் திமுக கூடயே கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? அப்படி ஆயிடும்ல. இப்போ ஒரு ஆக்டரா இருக்காரு. அவருங்களுக்குன்னு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு. அவங்க நினைச்சா மாத்த முடியும்னு எல்லாரும் நம்புறாங்க. அதாவது புதுசா ஓட்டு போறவங்க கண்டிப்பா போடுவாங்க. பெரிய அளவு ஓட்டு சேஞ்ச் இருக்கும். இப்போ ஆனா அத திரும்பி நீங்க திமுக கூட போறதுக்கு எப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு திமுகவோட பி டீமா தான் இருந்தாரு இல்ல நீங்க கமல். அப்ப எலெக்ஷன்ல நிக்கும் இல்ல போது ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது ரஜினி சார் வராததுக்கு ஒரு லாஜிக் பாயிண்ட் சொன்னாங்க. அது அக்செப்டபிள் தான். ஏன்னா லாங் டேர்ம்ல நம்மளால சஸ்டெயின் அட்லீஸ்ட் ஒரு 2 டேர்ம் ட்ரை பண்ணி 3rd டேர்ம்ல வரதுக்கான வாய்ப்பு இருந்திருந்தா அவரு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ஏங்க இதெல்லாம் அவரே சொல்லிட்டாருங்க பேட்டியில. அவரே சொல்லியிருக்காரு. அவரு அதை இல்ல பிளஸ் சொல்லியிருந்தாரு. ஒரு மீட்டிங் இல்ல போட்டுருப்பாங்க. இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு இதுக்கு இப்பயே ஏங்க இப்ப அவர் சொன்ன 71. வார்த்தை பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்பயே 71. இப்ப நான் சொல்றதே கேட்கல. நான் அடுத்த எலெக்ஷன்ல 76 வயசுல சொன்னா நீங்க கேட்பீங்களா? நான் இதுக்கு அரசியலுக்கு வரணும் 10% இப்போ 12% எம்ஜிஆர், ஓட்டு நான் பிரி எம்ஜிஆர் அதுக்கு நான் இல்லைன்னு வரணுமா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாரு. இல்லையா? இப்ப நான் எம்ஜிஆர் இல்லைன்னு அவர் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் அதே அவர் ஆக்டிவா வரும்போது நான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சோ அது அவர் என்ன கேட்கிறாரு, இட்ஸ் பிரசாந்த் அந்த டைமே அதை வேணாம்னு சொல்லியிருக்காரு. பட் ரெண்டுத்துக்கும் டைம் கேப் இருக்குங்க. ரியலைஸ் அது ஒன்றும் தப்பு எல்லாத்தையுமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, அவர் ஹரிஷ் சொன்ன அவர் அப்படி அவர் சொன்ன வந்துட்டுன்னா பீரியட் என்னன்னா, அவர் இப்ப சொன்ன பீரியட் என்னன்னா, ஜெயலலிதா செத்து கருணாநிதி செத்து இங்க வேக்யூம் 96ல இருந்துச்சு. ஜி அதுதான் அவர் சொன்னாரு. இங்க இப்பங்க எப்ப கருணாநிதி ஜெயலலிதா எப்ப செத்தாங்க? 96 செத்தாங்க. இப்ப இல்ல ஜி சொல்றேங்க. அவர் வரதுன்னு தான் 96 2000 வந்துடணும். 2017 18 அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவர் 19 சொல்லும் போது ஓகே பெரிய லீடர்ஸ் யாரும் இல்லை இந்த டைம்ல நான் வரும்போது வெற்றி இருக்க அரசியல்ல அது முன்ன. பட் அந்த வேக்யூம் ஃபுல் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? எடப்பாடி அது தலைவரா உருவாயிட்டாரு. ஸ்டாலின் ஒரு பக்கம் பயங்கரமா மாஸ் ஆயிட்டாரு. அப்படின்னும் போது அவர் நினைச்ச ஓகே ரேட் நம்ம நினைச்ச மாதிரி இந்த கிரவுண்ட் இல்லைங்க, கிரவுண்ட் வேறையா மாறிடுச்சு. இல்ல ப்ரோ, அப்புறம் அந்த டைம்ல சரி ஓகே வரலாம் அப்படின்னு பிஜேபி கொஞ்சம் புஷ் பண்ணதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ரஜினி கட்சி ஆரம்பிச்சு அவனை புஷ் பண்ணாங்க. அது உண்மையா? குருமூர்த்தி எல்லாம் இது பண்ணாரு அப்படி இப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. ரஜினி கட்சி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை போய் பிஜேபி பேசிட்டாரு. அப்பயே தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அது பிஜேபியோட புஷ் இருந்துச்சு, ரஜினி கட்சி ஆரம்பிக்க சொல்லி புஷ் பண்ணாங்க. புஷெல்லாம் இல்லைங்க, புஷெல்லாம் இருந்திருக்கலாங்க, புஷெல்லாம் இருந்திருக்கலாம். ஓகே அவர் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பேக்கப்பா இருக்கோம், சப்போர்ட் பண்றோம்னா சொல்லியிருக்கலாம். பட் அவருக்கு அது ஓகே இது வேலைக்கு ஆகுது, நம்ம இவங்க எல்லாம் சண்டை போட முடியாதியா அப்படின்ற மாதிரி ஒரு தோணி இருக்கும். அதனால தெரிஞ்சிருக்கும் பிஜேபி சப்போர்ட்ல இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்க, அந்த டாபிக் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவர் வேர்டு இப்போ தமிழன் மட்டும்தான் இங்க ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட் இதுக்கு வந்துருவோம். பட் தமிழை மட்டும் தாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க தமிழ் அதை சொல்லணும்னு இல்லைங்க, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லணும்னு என்னங்க ஓபிஎஸ், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரும் அதை சொன்னா ஏன் சொல்லக்கூடாதுன்னு தமிழர் அது சொன்ன அந்த வார்த்தையை சொன்னா ஏன் சொல்லவே கூடாதுன்னு ஏன் சொல்லணும்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி யாருமே தமிழர் இல்லாத மாதிரி நீங்க அப்படி யாருமே சொல்றேன். அடுத்தவங்க பிராண்ட் பண்றது எப்படி பிராண்ட் பண்றீங்க? இல்லன்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அடுத்தவன் தமிழன் இல்லன்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஒருத்தன் தமிழன் வர அது சொன்னா ஏன் அது தமிழனும் வரட்டும், அது சொன்னா என்ன அதுல என்ன தப்பு இருக்கு? ஹரிஷ் நம்ம வேற எல்லாருமே தமிழன் தான் வந்துட்டாங்க, திரும்ப ஏன் இதை சொல்லணும்னு தான் கேக்குறாங்க. அப்படி கிடையாது. எடப்பாடி யாரு, ஓபிஎஸ் யாரு, இப்பெல்லாம் அவங்க தமிழன் இல்லன்னு யார் சொன்னாங்க? இல்ல ஜி, அவர்தான் இன்னொரு ஃபில்டர் போடுறாரு. தமிழ் அப்படி யாரதான் தமிழ் தேசியம் ஒரு ஃபில்டர் போடுறாங்களா? இங்க இப்ப எதுக்கு தேசிய கீதம் பாடுறாங்க? எதுவுமே வேணாமே, எல்லாரும் தான் இந்தியன்ஸ் தானே. ஏன் தேசிய கீதம் இந்தியன்ஸ் ஏன் ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ஏன் இந்து ராஷ்டிரியம்னு சொல்றீங்க? எல்லாம் இந்து தானே. இங்க பிக்வாட் அடிக்கிறான், இதை அடிக்கிறான். எங்க அது அவங்க ஒரு பெருமைப்படுத்தும் விதமா சொல்றத ஒரு கௌரவிக்கிறது என்ன இதுல தப்பு? அது தமிழன்னு சொன்னா மட்டும் ஏன் தப்புங்கிறீங்க? இது எல்லாமே சொல்லிக்க வேணாமே, எல்லாருமே ஒரே நாடு தானேப்பா, மனிதர்கள் தானே, எதுக்கு இந்தியன்னு மாறு தட்டிக்கணும்? ஹரிஷ் ஒரு டாபிக் போகும்போது இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. அது ரைட்டுங்க, நான் ஜென்ரலா சொல்றேங்க. அவர் சொன்னது தப்பு, அந்த விஷயத்துல அவர் ட்ரிகர் பண்ணதான் சொன்னாருன்றது ஓப்பன் சீக்ரெட்டுங்க. அது நான்லாம் அதெல்லாம் வேற விதமா யாருமே பார்க்க மாட்டான். ஏன்னா அது வேணும்ட்டா ரஜினி சாரை டார்கெட் பண்றதுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஜென்ரலா என்ன சொல்றேன்னா, தமிழன் வேறுபடுத்திட்டு நான் தமிழன் நீ தமிழன் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அது எனக்கு உடன்பாடு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பட் தமிழன் ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்றத ஒரு பெருமையா சொல்றதுல நம்ம ஏன் அதை நெகட்டிவா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஹரிஷ் இப்ப நீங்க அமெரிக்காவில இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், அங்க போயிட்டு நான் இப்போ ஒரு கேரளா ஹிட்ஸ பாக்குறீங்க, அப்போ நான் தமிழன்னு சொன்னா ஓகே பெட்டர். நீங்க தமிழ்நாட்டிலே இருந்துட்டு நான் தமிழன் அப்படி இல்ல ப்ரோ, இந்தியான்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன், பேட்ரியட்டா இருக்கேன்னு சொல்றேன். இந்தியால இருந்தா தமிழன் அதே மாதிரி சொன்னா அது ஏன் அந்த டிஃபரன்சியேஷன் ஏன் வருதுங்கிறேன். நம்ம ஒரு
ஒரு ஒரு இதுன்னு சொல்லிக்கிறதுல நம்ம ஒரு பெருமை, ஒரு மொழியை அதுதாங்க வச்சு ஒரு விளக்க பெருமைன்னு சொல்லிட்டாரு அவரு. சொல்றதுல என்ன இருக்கு அது அடையாளமா சொல்றதுல? அதுதாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாருங்க. அது நீங்க ஆந்திரால போய் பேசினா ஓகே, கர்நாடகால போய் பேசினா ஓகே. இங்க தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்க. அதுதான் 8 நான் கோடி சொல்ல பேர் வரேன். தமிழன் தான். ஏன் இவங்க தமிழ்நாட்டுல தமிழ் பேச தமிழனா தமிழன் அப்ப நாங்க யாரு? அப்ப என்ன நம்ம நேஷனல் ஆந்தம் போய் வெளியூர்ல தான் போய் பாடணுமா? நம்ம ஊர்ல பாடக்கூடாதா? ஹரிஷ் நம்மலாம் யாரு அப்போ? யாரு யாரு இதுக்கு இருந்த சிஎம் யாரு, எல்லாருமே அதுக்கு தமிழன் முன்னாடி தான். இருந்த சிஎம் யாரு? ஆமாங்க எல்லாருமே சிஎம், எல்லாருமே தமிழன் தானே. அது சொல்லவே இல்லைங்க, நம்ம தப்பே தமிழன்கிட்டயே இல்லைங்க. நம்ம தமிழன் எதுக்கு சொல்லிக்கணும்னு அது சொல்ல வரேன். கிடையாது. இது வந்து என்ன சொல்றோம்னா, ஒரு தமிழனா வரும்போது நமக்குள்ள இருக்க ஒருத்தனை நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட் லோக்கல் பிசினஸ் அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த கான்செப்ட் தான். ஏற்கனவே இருக்கவன் தமிழன் தானுங்க. யாருங்க தமிழன் இல்ல இங்க? சரி, அது ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க இதுக்கு முன்னாடி நினைக்கிறீங்க? இருந்த சிஎம் எல்லாரும் தமிழன் தானே. அது ஏன் பைத்தியமா சொல்றீங்கன்னு நாங்க சீமான் சொல்ற கேக்குறோம். மாதிரியே இருக்கு. சீமான் சொல்ற மாதிரியே நீங்க இருக்கு. சொல்றது வேறங்க. சீமான் சொல்றது வந்து யாரு தமிழனா தமிழன் இல்லங்கிற வேறுபடுத்துறது, அது வேற விஷயம். சரியா? ஐடென்டிஃபை பண்றதே தப்புனா எப்படி அது இதாகும்? நீங்க எதுக்கு இது பண்ணிக்கிறீங்க? இந்தியன்னு எதுக்கு சொல்லிக்கிறீங்க? அந்த ஐடென்டிட்டி எதுக்கு வச்சுக்கிறீங்க? அது சொல்லுங்க. இந்தியன்னு நீங்க சொல்லிக்கிறது ஐடென்டிட்டியில வந்து பேப்பர்ல சொல்ல, நான் சொல்றது வந்து ஒரு பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல, அது ஏன் சொல்லணும்? அப்படின்னு சொல்லாமே இருந்துடலாமே. சொல்றது தப்பா? அப்போ இந்தியால தான் இருக்கீங்க, எதுக்கு இந்தியன் அப்படி மாறு தட்டிக்கிறீங்க? எங்கங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டாங்க இருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா என்ன? ஆமா, நாங்க மட்டும் என்ன எல்லா இடத்துலயும் போய் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி ஒரு இதுன்னு வரும்போது சொல்றாங்க அந்த கான்டெக்ட். எங்க பாட்டு வரைக்கும் அதானங்க போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, அதனாலதாங்க சொல்லிட்டு இருக்கேன். அதனால என்ன தப்புங்கிறேன்? கோட்டு 10 நாள்ல கோட்டு வரப்போது வேண்டாம். 10 நாள்ல கோட்டு வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. அது தமிழ்னு சொல்றதுல ட்ரிகர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படிக்கா போவோம் ஒரு ட்ரிகர்லாம் ஆகுங்க. பாருங்க, நான் இங்க இருக்கவங்களுக்கோ இதுக்கு ஜென்ரலா அதை சொல்றேன் ஒரு பாயிண்டா, ஏன்னா லிசனர்ஸ்க்கு வந்து புரியணும். அது என்னமோ தமிழனா அது ஒண்ணு ஒரு ஏற்படுத்துற விஷயமா எல்லாரும் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்கு சொன்னேன். வேற அது அதுக்கு இல்ல ஜி. இப்ப நீங்க வந்து வேற ஸ்டேட்லயோ எங்கேயோ போய் பேசும்போது நான் தமிழன் அப்படின்னு பெருமைப்படுறேன்னு சொன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் பேசுறீங்க, எல்லாத்தையும் தமிழ்லயே தான் சொல்றீங்க. அதையும் நான் தமிழன்னு சொல்லி தமிழ்லயே தான் சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது ப்ரோ. அப்ப நான் என்ன தெரியுமா கேட்பேன், வேற ஊர்ல போய் சொன்னா மூடிட்டு உன் ஊர்லயே இருக்க வேண்டியது, இங்க வந்து எதுக்குடா சொல்ற அப்படின்னு அவன் கேட்பான். புரியுதா? பி ஏ ரோமன் when you are in Roman, அது வேற மேட்டர். சரியா? நானும் கார்த்திக் ப்ரோவும் சேலத்துக்காரங்கன்னு சொல்லுவோம். தமிழன்லாம் விட்டுருங்க, நாங்களாம் சேலத்துக்காரன்னு முதல்ல சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. யாரு இப்ப வேணாம் அது தப்புன்னு சொல்லுவீங்களா? அப்போ எல்லாரும் தான் சொல்லிக்கிறாங்க. நான் மதுரையோட பெருமையை மதுரைக்காரன் சொல்லுவான். அவன் என்ன சென்னையில வந்தா சொல்லணுமா, மதுரையில சொல்லக்கூடாதா? அதான் ஹரிஷ், இப்ப மதுரைக்காரன் வந்து மதுரையிலே இருந்துட்டு ஒரு 4-5 பேர் மதுரைக்காரங்களுக்குள்ளே இருந்துட்டு சொன்னா அங்க அவன் க்ளோன் மாதிரி தான் பாப்பான். நானும் மதுரைக்காரன்டா, யாரா நீ ஏன்டே சொல்ற அப்படிதான். நல்ல விஷயத்த பாசிட்டிவா எங்க மதுரையில ஏன்னா இப்ப நான் வந்து இந்த சென்னையில இருக்கேன், ஸ்பேஸ்ல வந்து நான் சேலத்துக்காரன்னு சொன்னா ஓகே. சேலத்துல நான் யார் தெரியும்ல, நான் சேலத்துக்காரன் அப்படின்னா சேலத்துல பக்கத்துல இருக்கேன். ஆமாண்டா நானும் தாண்டா இருக்கேன், மூடிட்டு போடான்னு சொல்லிடுவான்ல. என்ன அங்கதான் இருக்கேன்னு சொல்ற, சேலத்துல இருக்கேன்னு சொல்றதுக்கும் நான் சேலத்துக்காரன்னு சொல்றதுக்கும் அவன்கிட்டயே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்குன்னு அங்க இருக்கவன்ட்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆமா, இங்க அப்ப பார்த்தா என்ன சென்னையில இருக்கவன் எல்லா ஊருக்காரனும் தான் இருக்கான். அது எல்லாருக்கும் தானங்க அட்ரஸ் பண்றதுக்கு. ஆமாங்க, நீங்க அங்க வந்து சொல்லலாங்க. ஐயோ அதுதாங்க சொல்றேன், நீங்க சென்னையில வந்து சொல்லாங்க. சென்னையில வந்து நான் சேலத்துக்காரன், நான் மதுரைக்காரன், நான் தஞ்சாவூருக்காரன், தூத்துக்குடிக்காரன் என்ன சொல்லிக்கலாம். நீ தூத்துக்குடியில உட்காந்து நான் தூத்துக்குடிக்காரன் உனக்கு தெரியும்ல, ஏய் நான் தூத்துக்குடிக்காரன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஏப்பா நானும் அதான்ப்பா, ஏப்பா இப்படி அப்படின்னு கேட்பான்ல. இல்லையா? அப்ப இந்தியால இருந்து ஏங்க இந்தியான்னு சொல்லிக்கிறீங்க? அதான் நான் கேக்குறேன். அதெல்லாம் வெளிநாட்டு போகும்போது அதுதாங்க இந்தியால இருந்து சொன்ன, இந்தியால இருந்து நானும் இந்தியன் தான் பேசிட்டு இருந்தா அப்படித்தாங்க பேசுவாங்க எல்லாரும். இன்னும் கோமாளியா இருக்கான்னு பேசுவாங்க. அப்போ நீங்க இந்தியால இருந்துட்டு இந்தியா நான் இந்தியன்னு ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு சொல்றேன்னா கோமாளிங்கிறீங்களா? இங்க ப்ரௌடா ஃபீல் பண்றது ஓகேங்க, பக்கத்துல இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இல்லங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரு ஐயோ ஐயோ ராஜா, நாங்களும் தமிழன் தான், ஏன் தமிழன் நீங்க காதை கட்டிக்கிறீங்க? ப்ரோ நாங்க இந்தியாக்காரங்க வெளிநாட்டுக்கு போகும்போது நாங்க இந்தியன்னுவோம். இப்ப சவுத் தமிழ்நாட்டுல இருந்து ப்ரோ நேஷனல் ஆந்தம் ப்ரௌடா ஃபீல் பண்றது, பேட்ரியாட்டா இருக்கிறது எல்லாம் இந்தியாக்குள்ள இருந்தானங்க பண்றீங்க. வெளியூர்ல மட்டுமா போய் பண்ணிட்டு வரோம். இது நான் வெளியூர்ல மட்டும் போய் ஹரிஷ், இந்தியா வந்து ப்ரௌடா எப்ப ஃபீல் பண்ணுவாங்க? இப்போ ராக்கெட் அந்த மூணுக்கு அனுப்புறாங்க, அப்போ வந்து இந்தியன்னு சொல்லும் போது நாங்க ப்ரௌடா ஃபீல் பண்றோம். அப்போ அந்த டைம் வந்து அந்த இதுக்குனால இப்போ இந்தியா தவிர மத்த யாரும் எதுவும் பண்ணல, இந்தியா அந்த மாதிரி ஒண்ணு சாதனை பண்றப்ப இந்தியனா ப்ரௌடா ஃபீல் பண்றோம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எல்லா டைமும் வந்து இந்தியனா ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படியே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க ஹரிஷ்.
யாரு சீமானா? சீமான் அவரு ஒரு தான் தமிழர் பேசுவாரு. சொல்லுவாருங்க. இது வேற கட்சி விடுங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். இல்ல அமெரிக்கா ரேடார்லயே படாம அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ணாங்க பத்தியா இந்தியாக்காரங்க. அப்ப இந்தியான்னு ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். இல்லைங்க, நான் என்ன ஒரு சிம்பிளுங்க. இது இந்தியான்னு சொல்ற போது யாருக்கும் இந்த பிரச்சனை வரதில்ல. இந்து ராஷ்டிரியம், இந்து மக்களுக்கான ராஷ்டிரியம்னு பேசுற போது யாருக்குமே இந்த பிரச்சனை வரதில்ல. ஆனா அப்பெல்லாம் அது ஒரு பிரச்சனை தமிழன் இருக்குங்க. சொல்லிட்டா அப்ப அது ஒரு யாருமே பெரிய வந்து பிரச்சனை இந்து ஆயிருது. ராஷ்டிரியம் இல்ல ஹிந்துன்றது மதம் அப்படி இல்ல, கிடையாதுங்க, இந்து மதம் கிடையாதுங்க. ராஷ்டிரியம் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்துஸ்தான்ற பேர் பார்சியல் வந்து ஹிந்துஸ்தான். இந்துஸ்தான் தான் இடத்தோட பேரு. நீங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, மதத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த காலத்துல இந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க இந்தியாவை. எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல ப்ரோ. சரி விடுங்க, ரைட் விடுங்க. நம்ம படத்தை பத்தி தான் பேசுவாங்க. ப்ரோ இன்னைக்கு தான் ராயன் பார்த்தேன் ஓடிடியில். ஏங்க இந்தியன் படத்துக்கு இந்தியில என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்துஸ்தானி. சரி, அது பழைய வழக்குங்க. அது வந்து இந்தியன் டைட்டில் வச்சிருந்தா நல்லா ஓடி இருக்குமா ஏங்க? அப்படி இல்லைங்க, இல்ல, கமல் தானே அதுல இருக்காரு. ஆனா அவரோட அரசியல் வேற, அவரு படத்துக்கு மூவிக்கு பண்றது வேற. இல்ல அது கிடையாது. இந்து ராஷ்டிரான்ற அவங்க சொல்றது இந்துஸ்தான் முன்னாடி அது இல்லாம இப்ப யாரும் அவங்க சொல்றதும் கிடையாது. நீங்க ஏங்க எப்பயோ சொன்னதை எடுத்து அத்வானி வாஜ்பாய் டைம்ல சொன்னது தூக்கிட்டு இப்பயே சொல்லிருக்காங்கன்றத சொல்றேன். அப்படி என்னங்க இருக்கு? தமிழ் தேசியம் நீங்க தமிழ் தேசியம் பேசலாம். தமிழ்நாட்டுக்குள்ள ஆந்திரக்காரர் இருப்பான், இது தெலுங்கு பேசுறவன் இருப்பான், கன்னடா பேசுறவன் இருப்பான், மலையாளம் பேசுறவன் இருப்பான், உருது பேசுறவன் இருப்பான், எல்லாரும் இருப்பான். ஆனா தமிழ் தேசியம் நீங்க பேசலாம். இந்து ராஷ்டிரா இந்த 80% இந்து இருக்காங்க, இந்து ராஷ்டிரா அவங்க பேசக்கூடாது. இதுல டிடி நியூஸ்ல அதேதான் நானும் கேக்குறேன். இதுல தூர்தர்ஷன் நியூஸ்ல போடும்போது புரியல எனக்கு என்ன இருக்கு. பாரத பிரதமர் சொல்லுவாங்க. அததாங்க நானும் கேக்குறேன். இதுக்கு மட்டும் ஏன் வேறுபடுத்தி பாக்குறீங்கன்னு கேக்குறேன் நானு. டிடி நியூஸ்ல பாத்தீங்கன்னா வேறுபடுத்தி பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் என்னமோ கேக்குறீங்கல்ல. ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்லாம் எல்லாமே தமிழ்காரங்க தாங்க. நீங்க என்னமோ புதுசா கண்டுபிடிச்சு வந்த மாதிரி நாங்க தான் தமிழன் தான் ஆள போறோம் ஏங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறோம். ஐயோ, இதுக்கு முன்னாடி ஆண்டவன்லாம் தமிழ்லாயா? ஏன் இப்படி முன்னாடி ஆண்டவன் தமிழன் இல்லன்னு நீங்க எங்க சொன்னாங்க? அப்ப புதுசா ஏன் சொல்றீங்க? ஏன் நீங்க தமிழால ஆள போறோம், தமிழ் ஆள போறோம் பேசிட்டு இருக்கீங்க? அர்த்தம் தமிழ் ஆள போறானா இல்ல ஆண்டுட்டு இருக்கானா இல்ல ஆள்றதுக்கு வர்றானா? ஆள போறோம் தமிழன் தான். உலகம் எல்லாமே இப்ப ஆண்டுட்டு இருக்கிறது தமிழ் இல்லன்னு சொல்றீங்களா? அப்போ ஆள போறதும் தமிழன்னு உங்களுக்கு புரியலையா? எங்க ஊருக்காரர் ஆள போறது தமிழங்க. இப்ப ஆண்டுட்டு இருக்கிறது எங்க ஊருக்காரர் முன்னாடி ஆண்டவங்க யாரு? ஆண்டு முடிச்சிட்டாரு. எதிர்கட்சி தலைவரும் இருக்காரு, அவரும் தமிழர் தான். எனக்கு ஒரு டவுட், கலைஞர் உண்மையிலே தமிழரா? அவர் ஏதோ ஹைதராபாத்ல ஆந்திராக்காரருங்கிறாங்க, உண்மையா? அதெல்லாம் 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க இங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் எப்படிங்க தெலுங்குன்னா? அப்ப சொல்லுவாங்கல்ல இந்த விஜயநகர் கலைஞர் இல்ல தம்பி ஒரு நிமிஷம். கலைஞர் 100வது விழா. கலைஞர் 100 வருஷம் ஐயா, அவருக்கு பிறந்த 100 வருஷம் ஆச்சு. ஃபங்க்ஷன் நடக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் இருந்துச்சா? ஆந்திரா பிரிச்சிங்களா நீங்க? எங்க சும்மா எதையாவது உளரணும். ஸ்டேட் பிரிச்சிருப்பாங்கல்ல அந்த டைம்ல எல்லாம். ஆந்திரா பிரதேஷ்னு ஸ்டேட் இருந்துச்சு. இல்ல மொழி வழி மாறி 73ல தாங்க பிரிச்சாங்க. பாருங்க, இது ரொம்ப ரீசன்ட் தான். 73ல தான் பிரிச்சாங்க. இப்ப தலைவர் 75ல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தலைவர் 75ல 73ல பிரிச்சேன்னாங்க. தலைவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்திருக்காரு. அப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் அவர் 49 வருஷம் இங்க தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு. ஆனா அப்பயும் சினிமா இண்டஸ்ட்ரி சவுத்து தாங்க. அப்ப தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி கிடையாது. சவுத்துக்கு இங்க சென்னை தான் வந்தாங்க. அப்படிதான் ரஜினியே கிருஷ்ணகிரி பக்கம் தான் சில பேரும் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. கிருஷ்ணகிரி பக்கம் இல்ல, அவரே சொல்லியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல, நானே ஒரு தமிழன் தாங்க, கிருஷ்ணகிரி பக்கம் தான். டாக்டர் அவரே பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கோம். நீ ஜெயலலிதா அந்த ஊரு, இவரு இந்த ஊரா, நீ ஏன் பிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல நான் பிரிக்கல. இவரு பிரசாந்த் ப்ரோ ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஒரு தமிழன் தான் ஆளணும், தமிழன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா அப்படி இப்படின்னு அந்த 42 நிமிஷம் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாருல. அதுதான் ஹரிஷ், நீங்க பிரசாந்த் பேசுறதுக்குலாம் உடன்படுறீங்களா? அவரு இப்ப பண்ற ட்வீட்ஸ் பண்றது எல்லாமே படல. ஆனா அதே அளவுக்கு அப்படியே அவர் பண்ணாலும் இந்த அளவுக்கு அவரை கேவலமா பேசுற அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. அது என்னோட ஸ்டாண்டு. அது விஜய் இப்ப யாரும் கேவலமா எல்லாம் பேசலங்க. அப்படி இல்ல,
இப்போ 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 ரசிகர்கள் வந்து இப்படித்தானே இருப்பாங்க. ஏன் ஆனா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டாரு. இவங்க பேசினாலும் சும்மா ப்ரோ ரஜினியவே அடிப்பான் அந்த அப்படிலாம் மாதிரி ஏன் எல்லாராலையும் இருக்க இருக்காரு? முடியாது ப்ரோ. இப்போ கார்த்தி ப்ரோ இப்போ நான் வந்து அகேன்ஸ்டா ட்ரிகர் பண்ணேன்னா அவரு 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 எனக்கு அகேன்ஸ்டான பாயிண்ட் தான். இப்போ நேச்சுரல் ஆக்ஷன் எல்லாருமே அப்படிதான். இப்போ நீங்க விஜய் பத்தி பேசுனீங்கன்னா நான் சூர்யா உங்க டீப்ல இருந்தா சூர்யா பத்தி பேசுவேன். இது ஃபேன்ஸ் அவரு என்ன வானத்துல இருந்தா கூச்சாருங்க. ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்க முடியும் ப்ரோ. ஒரு லிமிட்டுக்கு மேல புஷ் பண்ணா எல்லாரும் அவங்க பார்டரை இது பண்ணி பேசதான் செய்வாங்க. எல்லாம் பொறுமையில ஒரு அளவுக்கு தாங்க. கரெக்டு தான். ஆமா. இப்போ என்னையும் ரொம்ப படுத்திங்கன்னா நான் திரும்ப வந்து இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுவேன். ஆனா அது ஓகேண்ணா. இப்போ நீங்க சும்மா இருக்கும் போதுனா ஓகே. ஆனா அவரு எப்படி பண்றாருன்னா ஒரு இப்போ விஜய் வர அரசியல் வர்றதுக்கு அப்புறம் ஒரு நேற்று நார்மல் ட்விட்டே போட்டிருக்கலாம். பண்ணல அது ஓகேங்க. அது தெரியாதனமா ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கும் அதை போட்டிருக்காருண்ணே. இன்னைக்கும் போட்டுட்டு அந்த இந்த வாக்கியத்துல வந்து டிஷர்ட்டே அடிச்சு தர போடுமா அப்படின்னு போடுறாரு. ஒரு ட்வீட் ஆச்சு. நீங்க என்ன 1000 ட்வீட் போட்டு 1000க்கு ரிப்ளை பண்ணுவீங்களா ஜி? நீங்க எவ்வளவு கோவம் வந்தாலும் நீங்க ஒரு மனசுனா எந்த அளவுக்கு மன உளைச்சல் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்குங்க. ஆனா அவரு அங்க போய் பேசினதெல்லாம் எனக்கு தெரியல. அவரோட ஸ்டேச்சருக்கு அதெல்லாம் அவரு இப்போ ரிக்ரெட் பண்ண மாட்டாரு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாரு. கார்த்தி ப்ரோ அவர் போய் அங்க பேசினது இல்லாம அவர் போனோடனே உங்களை லக்ஷ்மி எல்லாரையும் போட்டு அடிச்சாங்க. லக்ஷ்மியா? ஆமா அது என்னைய ஓகே. அவனை ஏங்க அடிச்சிங்க? அவன் என்னங்க பண்ணான்? இல்ல தெரியல. லக்ஷ்மியும் போட்டு அடிச்சாங்க. எல்லாம் ஒரு கேங் தான். லக்ஷ்மி பேரை மென்ஷன் பண்ணாங்க. ஐயப்பன் பேர் மென்ஷன் பண்ணல. இப்ப சொல்லிட்டீங்கல்ல பாத்தீங்களா? ப்ரோ கேங்குன்றத கேங்கை பத்தி அர்த்தம் பேசதான் செய்வோம் ப்ரோ. சண்டைக்கு வரோன்ட்டு நம்ம பேசுவோம். ஆனா நான் எப்பவும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அட்டாக் பண்ணும்போது ஐயப்பன் ப்ரோவை அப்படியே விட்டுறாங்க. மறந்துடுறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அப்படியே விட்டுறாங்க. இல்ல அவருக்கு ஏதாவது டீலிங் இருக்கா ஒண்ணும் தெரியல. ஆனா மீதி எல்லாரையும் அடிக்கிறாங்க. இல்லப்பா ஐயப்பன் ஒரு குழந்தை நினைச்சு விட்டுறாங்க. இல்ல ஐயப்பனுக்கு ரோஹித் சர்மா ஃபேன் பேஸ் வந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் தான் இது பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ? நம்ம எல்லாம் எதுவுமே நெகட்டிவிட்டியா போறது இல்லையா ப்ரோ, அதனால அப்படியே போயிடுது. இல்ல நம்ம எல்லாம் சினிமா ஆக்டர் வச்சு பேசுறோம். அவர் வந்து கிரிக்கெட் பேசிஸ்ல ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. ஆமா கிரிக்கெட்னு பண்ணா என்ன பிறந்துருவாங்க. பாத்தி ப்ரோ ஒரு விமல் படம் ஒண்ணு வந்திருக்கு. அது நல்லா இருக்காங்க. அது அந்த படம் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ரொம்ப நல்லா இருக்காது. ராங் ரிலீஸ் டேட்னு நினைக்கிறீங்களா? ராங் ரிலீஸ் டேட். இன்னொன்னு மேக்கிங்லயே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் அந்த படம். ஆனா விமல் படமா நீங்க பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது. அது தியேட்டர்ல யாரும் பார்க்க போறது இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஓடிடில வந்தானே பாருங்க. இல்ல கருணா சூப்பரா நடிச்சிருக்காங்க சொன்னாங்க. ஒரு கதையாவே நல்லா இருக்கும் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கதை. போய் திருப்பி டிக் போட்டிருக்காரு பிரசாந்தனா ஃபார் ஃப்ரீ டிஷர்ட்னு அந்த டைலாக் வச்சு. பழசு அது அப்பவே போட்டாரு. இல்ல இப்பதான் பாத்துருக்காரு. 1 மணிக்கு இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டிருக்காரு. அந்த படம் இன்டர்வல் வந்து ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் மேக்கிங்ல அவங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனையா என்னன்னு தெரியல. இன்னொன்னு விமலை வச்சு என்ன நடிப்பாங்கிறது. விமலுக்கு அவ்வளவுதான் நடிக்க வரும். அதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்ல கதை அது. கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். இல்ல கேஷுவலா நடிப்பார் ப்ரோ விமலு. ரொம்ப மோசமாலாம் நடிக்க மாட்டாரு. கேஷுவலா நடிப்பாருங்க. எப்பயுமே கேஷுவலா இருப்பாரு. அதான் பிரச்சனை. பக்கத்துல ஒரு செத்து விழுந்துருவான். ரொம்ப கேஷுவலா ஐயோ செத்துட்டானே அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அதுதான் பிரச்சனை அவர்கிட்ட. அதை நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லுங்க. இந்த தேசிங்கராஜன் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தோட இன்ட்ரோல் எடுத்து பாருங்க. ஹீரோயின் பிந்து மாதவியோட அப்பா வந்து நெஞ்சில ஈட்டி எரிஞ்சு கொண்டுருவாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஈட்டி பாஞ்சு வந்து நெஞ்சில விழுவான். நம்ம தலைவன் தள்ள கை வச்சு என்னப்பா அது ஈட்டி எரிஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி நின்றுப்பாரு. ஓகேதான், அது கரெக்டு தான். இந்த படத்துலயும் அப்படித்தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி 2 சுமோ 3 சுமோ கேஸ் பண்ணிருக்கோம். அப்படியே ஜாலியா அப்படியே அந்த இர்ஃபான்லாம் அந்த வீடியோ பண்ண வரல யூடியூப்ல கார் ஓட்டிட்டு அந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு போற மாதிரியே ஓகே பின்னாடி 4 சும்மா துரத்துது அப்படி ஜாலியா போவோம் பாட்டு கேட்டு அந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு. ஒரு பதட்டம் இருக்காது, மூஞ்சில எதுவுமே இருக்காது. அவர் நல்ல ஒரு ட்ராக் பிடிச்சி வந்தார்ல ஜி. ஒரு காமெடி படம், எழில் படம், ஒரு இது சுந்தர் சியோட படத்துல ஆனா படத்துலாம்
விலங்கு வெப் சீரிஸ்ல நல்லா நடிச்சிருப்பாரு bro. அது கொஞ்சம் நல்லா எமோஷன்ல நல்லா. சரி, இன்னைக்கு டிஏஜிங் லுக் வந்துச்சு, எப்படி இருக்கு ஸ்டில் கோட்? அது நல்லதா இருக்கு. நீங்க தான் கட்டிட்டு இருந்தீங்க, நாங்களாம் கதறவே இல்லை. நீ முன்னாடி அந்த ஜா லைன்லாம் இல்லைன்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு, இதுல பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் அது ப்ராப்பரா தெரியுது. ஸோ அவுட் ஃபைனல் அவுட் இப்படி தான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா. இப்ப ஒரு விஷயம், லயோலா மணின்னு பேர் கேள்விப்பட்டோம்னா நீங்க ஏதோ பழைய டைம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்ல ஏதோ பேசுன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பேசுனீங்க மட்டும் ஞாபகம் இல்ல. லயோலா என்ன மணின்றது பேசுனேன் யாரு தெரியலையே. தெரியலையா? ஆனா பழைய ஸ்பேஸ்ல ஏதோ ஒண்ணு பேசுனீங்க. கார்த்தினா, இது கங்குவா படம் வந்து என்ன ரிலீஸ் டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்ல போஸ்ட்போண்டா இல்ல அதே டேட் தானா? எங்க ட்ரெய்லர் பார்த்து அவங்க எக்ஸைட்டடா இருந்தாங்க, அப்படியே அந்த நியூஸ் அமுக்கிட்டாங்க. அப்புறம் அது முடிவு பண்ணுவாங்க ப்ரோ, ப்ரொடக்ஷன்ல முடிவு பண்ணுவாங்க அந்த டேட்ல வரலாமா இப்படி வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க, முடிவு பண்ணுவாங்க. பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணும்போது பேன் இண்டியாவை என்னென்ன சிக்கல் இருக்கு, தேட்டருக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிலாம் பார்த்து யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. சரி, இன்கேஸ் இப்ப வீம்புக்கு வரலன்னா போட்டி என்ன போடுறது ஆல்டர்னேட்டிவ்? என்ன ஆல்டர்னேட்டிவ்னா எனக்கு புரியலையே. அடுத்த டேட் என்ன இல்ல பாசிபிள் வேற ஏதாவது டேட்ஸ்? டேட் இருக்கா? எதுவும் டேட்டே இருக்க மாதிரியே தெரியல, அதனால கேட்டேன். செப்டம்பர் அதான் 5. ப்ரோ, அது 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 எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் அது படம் இப்போ செப்டம்பர் 5க்கு வந்து 10 நாள் தான் இருக்கு. இல்ல ப்ரோ, அவங்க முதல்ல டேட் கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு இவ்வளவு பேசியாச்சு, இனிமேட்டு பின்வாங்கினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் பரவாயில்லன்ற மாதிரி இறங்கிட்டாங்களான்னு தோணுது. எங்க ஈவோ கிளாஷ் கிடையாதுங்க சினிமா. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது பணம், நிறைய பணம், கொஞ்சம் நஞ்ச பணம் இல்லை. 300 கோடி 200 கோடி அப்படியான பணம். இந்த உனக்கு நான் சொல்லிட்டேன், சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னு யாரும் வந்து ஊர் அடிச்சு உடையில போட்டு சம்பாரிச்சது இல்லை. அது கடன் கட்டணும், வட்டி கட்டணும், இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. படத்தை வாங்குறவன் யோசிப்பான், இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் யோசிச்சு தான் முடிவு பண்ண முடியும். உன் வீம்புக்கு உனக்கு ஒரு அது விஷயம் பிடிக்குது, ஓகேண்ணே. ஐயோ எங்க கௌரவம் போவோம், மானம் போவோம், மரியாதை போவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா கூட வந்து ஒரு படம் பிரச்சனை வந்துச்சுனாலும் தேட்டர் அது கிடைக்கலனாலும் ஓகேண்ணே. அந்த இப்போ பிரச்சனை தான். இல்லண்ணே, இப்போ ஃபெஸ்டிவல் ரிலீஸ்னா கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். தமிழ்நாட்டுல எப்போ ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு வந்து சோலோ மூவிலாம் ரிலீஸ் ஆகும்? இப்போ பொங்கலுக்கே வந்து 2 பெரிய படம் தான் வந்தது. அது தெரியாம இப்போ அவங்க டேட் லாக் பண்ணாங்க. ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வந்தா மட்டும் என்னங்க நடந்துச்சு? இப்போ பொங்கலுக்கு அயலான் கேப்டன்ல 2 வந்துச்சு, ரெண்டுமே ஓடல. அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு தீபாவளிக்கு ஜிகர் தண்டாவும் ஜப்பான் வந்துச்சு. ஜப்பான் வாஷ் அவுட்டு, ஜிகர் தண்டா டீசெண்டா போச்சு. ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இல்லாத படம் ப்ரோ. நல்லா இருக்க படம் ஃபெஸ்டிவல்னா பயங்கரமா ஓடிடும்ல. நல்லா இருக்க படம் எப்போ வந்தாலும் ஓடுங்க. பொன்னியின் செல்வன் மாதிரி, ஆனா விக்ரம் ஒரு மாதிரி, எக்ஸ்ட்ரா ஜெயிலர் மாதிரி, அது பிரச்சனையே கிடையாதுங்க. தியேட்டர் செட்டப் புஷ் தாங்க இங்க மேட்ரு, தியேட்டர் செட்டப் தான் இங்க மேட்ரு. சரியா? ஒரு படம் வரும்போது தியேட்டர்ல எத்தனை ஷோ கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றது இருக்கு இல்லையா? அதுதாங்க பிரச்சனையே. முன்னெல்லாம் ஒரு இன்னைக்கு 3 நாள் வீக்கெண்டு தான் சினிமான்னு ஆகிப்போச்சு. வீக்கெண்டு தான் சினிமான்னு ஆகிப்போச்சு. வெள்ளி சனி ஞாயிறு பார்க்குறீங்க, திங்கக்கிழமை யாரும் வரதில்லை தேட்டருக்கு. திரும்ப வெள்ளிக்கிழமை, திரும்ப சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் வரீங்க. ஸோ ஒரு படத்தோட வாழ்நாள்ன்றது 2 வாரம். அந்த 2 வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 நாள், அந்த ஒரு 3 நாள், மச்சான் மொத்தமே 6 நாள் தான், 14 நாள்ல. ஆனா மிச்சம் இருக்க இந்த 9 நாள் வருஷம் வந்து வந்து ஏதோ சும்மா போற போக்கில் வர்றது கூட்டம், அவ்வளோதான். ஏன் ப்ரோ, முன்னெல்லாம் ஒரு அந்த 6 நாளுமே 4 படம் ரிலீஸ் ஆகும்ல. முன்னெல்லாம் தீபாவளி பொங்கலுக்குலாம் 4 படம் ரிலீஸ் ஆகும். இப்பெல்லாம் அப்ப ஃபுட்பால் இருந்த கம்மி. பட்ஜெட் அப்ப இருந்த பட்ஜெட் கம்மி இல்லை. 5 கோடி 10 கோடி படம் எடுத்திருந்தாங்க. இல்ல இன்னைக்கு 200 கோடி ஆடியன்ஸும் 100 கோடி 300 ஆடியன்ஸும் கோடி நிறைய எடுத்துட்டு ஃபுட்பால் இருக்கீங்க. வந்துச்சுல்ல ஜி. இப்பெல்லாம் எல்லாரும் சீரியல் பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துட்டாங்க. எல்லாம் வீட்டுல அதாங்க அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்னங்க, இன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன? அன்னைக்கு பட்ஜெட் என்ன பட்ஜெட்? மட்டும் இல்ல, வெறும் அன்னைக்கு 5 வந்து கோடி நீங்க 10 வந்து கோடி இருந்தா போதுங்க. படம் இல்ல ப்ரோ, அன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்க தியேட்டர் மட்டும் தான் போகணும் ப்ரோ. ஆப்வியஸ்லி அந்த ஒரு சோர்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது இல்ல. இன்னைக்கு நீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டை கொண்டு வந்தாதான் அவன் யூடியூப், டிவி, டேப்லெட்டை தாண்டி தியேட்டருக்கு வந்து பார்ப்பான். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அப்போ இருக்கிறத கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அது செமையா இருக்கும் ஜி. என்ன அப்படின்னா இப்போ கங்குவா வந்து பிப்ரவரி மந்த் தான் ரிலீஸ் ஆகும் ஜி, நெக்ஸ்ட் இயர். ஏங்க அவர் இப்படி பேசி இப்படி யோசிக்க வைக்கிறீங்க? சோலோ ரிலீஸ்னா நீங்களே அப்படிதாங்க சொன்ன எப்படி? போகணும். செப்டம்பர் 27 தேவாரா வருது. தீபாவளிக்கு 2 படம் கோலிவுட்லயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹிந்தி, தெலுங்கு எல்லா சைடும் மூவி இருக்கு. டிசம்பர் 6 புஷ்பா 2 வருது. அது இல்லாம அஜித் படம் இருக்கு. எப்படி நவம்பர்ல இருந்து அந்த டிசம்பர் இதுல தான் வைப்பாங்க. பொங்கலுக்கு மறுபடியும் அஜித் படம் வருது. இப்படியே போனா பிப்ரவரி போய் ஃப்ரீயா ஏங்க அவ்வளவுதான் எல்லா தள்ள மாட்டாங்க. ஸ்டேட்லயும் ஃப்ரீயா தள்ளனா சோலோ அது ரிலீஸ். சூடே குறைஞ்சிரும். அதெல்லாம் தள்ள மாட்டாங்க யாரும். தள்ளுறதுக்கு இப்ப டேட்டே இல்லைங்க. தள்ளனா நீங்க நேரா பிப்ரவரி தான் போகணும், ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணணும்.
கார்த்தி ப்ரோ நீங்க சொன்னீங்க எனக்கு அந்த 2 சாரி ஒரே ஒன்று, எனக்கு அந்த முடிச்சு 2 விட்டீங்க நாள் போங்க கிடைக்கும்ல அப்படிங்கிற வாய்ஸ் கேக்குது. ஏங்க ஒரு படத்துக்குன்னா பரவாயில்ல, எல்லா எங்க டைமும் இத என் மாதிரியே ரிசல்ட் தானங்க போஸ்ட்போன் விஷயம். பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி. என் 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 ரிசல்ட் ரிசல்ட் என்னங்க? தாங்க என் விஷயம். ரிசல்ட் இப்படிதாங்க. சிங்கம் 3 ஏதோ கொஞ்சமாச்சும் ஒரு ஆவரேஜாவது போக வேண்டிய படம் அப்படியே தள்ளி தள்ளி பிப்ரவரி வந்தாரு. 9 டைம் என்னமோ போஸ்ட்போன் பண்ணாரு ஞானவேல். இப்படியே பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ஒரு பொட்டன்ஷியல் இருக்க படம் பரவாயில்லையே, வந்து பார்க்கலாமே, அப்படி வரலாமே ஜி. ஆனா அதை விட்டுட்டு இப்படியே டேட்டுன்னா ஆனா போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அக்டோபர் 10 தெலுங்குல எந்த படமுமே இல்ல. சோ 2 ஃபிலிம்ஸ். தெலுங்குல இல்ல, ஹிந்தி சைடும் பெருசா ஆனா அந்த அளவுக்குலாம் தீபாவளியில எதுவும் இல்ல. இருக்கு. அழகா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். தீபாவளி டைம்ல ஹிந்தி மார்க்கெட் எஃபெக்ட் ஆகும். ஃபார் தெம் த பெஸ்ட் டேட் இஸ் அக்டோபர் 10. என்ன தமிழ்நாட்டுல மட்டும் தான் கிளாஷ், கேரளாலையும் கிளாஷ்னே வைங்களேன், பெருசா பாதிக்கப்படாது. ஆனா நீங்க தீபாவளி எல்லாம் போனீங்கன்னா சரியான பாதிப்பு எல்லா ஏன் இடத்துலயும். ஏன் யூஎஸ்ல ரஜினி படம் எப்படி ரிலீஸ் ஆகும், கர்நாடகாவில் எப்படி ரிலீஸ் ஆகும்? என்னங்க கிளாஷ் அங்கெல்லாம் இல்லை. இந்த மாதிரி பரவாயில்ல, கர்நாடகா கலெக்ஷனா வேணாங்க. டாக்டர் இல்ல யூஎஸ்ல என்னையா தெலுங்கு வேணும்னே மார்க்கெட் கூப்பிடுறாமாடா. என்னையா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யூஎஸ்ல தெலுங்கு உங்களுக்கு மார்க்கெட் இஸ் படத்தையும் வெரி ஹை. படத்தையும் பிரம்மாண்டமா எடுக்கணும், அந்த படத்தையும் வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணணும், கலெக்ஷனும் வந்து 300 கோடி 400 கோடி வரணும். இது என்ன இந்த பம்மன் கே சம்பந்தத்துல வந்து கிருமி வருவேன், அது கமல் கூடாது சொல்லுவார் இது கூடாதுன்னா எப்படியா? ப்ரோ, களத்துல ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்கு படத்துக்கு கூட யூஎஸ்ஏல ரிலீஸ் பண்றதை விட தலைவர் படத்துக்கு கூட ரிலீஸ் பண்றது இஸ் மோர் சேஃப். ஏன்னா தெலுங்கு படம் வில் மோர் ஸ்கிரீன்ஸ் வில் ஆக்கிபை மோர் தெலுங்கு ஆடியன்ஸ், ஆந்திரா ஆடியன்ஸ் இஸ் தேர் இன் யூஎஸ்ஏ. ஸோ எப்படி இருந்தாலும் வேற எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் ஒரு தமிழ் படம் கூட தெலுங்கு படம். கார்த்தி ப்ரோ இல்ல நான் என்ன இல்ல கார்த்தி ப்ரோ அவர் சொல்றதுல ஒரு 300 பாயிண்ட் கோடி இருக்கு. வராதுன்னு நீங்க சொல்றீங்களா? வர வாய்ப்பு இருக்குது என்ன 300 கோடி? இல்லங்க, அவரு சொல்ற மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு தானே அந்த டிஃபரன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் படம் எல்லாம் ஓரளவுக்கு ஷேர் ஆகி நல்ல படம் தானே நிக்கும். மார்டின் ஒரு படம் வருது, அதை மறந்துட்டீங்களா? மார்டின் அதை யாருங்க பார்க்க போறா அவரு படத்தை? ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு நாள் தாங்க. நீங்க சொல்லவே முடியாது எப்போ ஓடாம போகும். இல்ல அது மார்டின் ட்ரெய்லர்ல இருந்து எல்லாமே நான் பாத்துட்டு இருக்கேன். ஒன்னும் பெருசா சிறப்பெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒன்னும் இதா இருக்காது. அது இல்லாம அவன் 11 தான் வர்றாங்க. சூர்யாக்கு தெலுங்குலயே நல்ல சூர்யா ஃபேன்ஸ் இல்லைங்க. தெலுங்குல நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சூர்யா ஃபேன்ஸ் உண்மையிலேயே அந்த படம் வந்து சோலோ ரிலீஸ் வந்தாதான் நீங்க நினைக்கிற டார்கெட்லாம் வரும். சும்மா போட்டியில ஒண்ணு இப்ப விஜய் ஃபேன் சொல்லுவாரு, அக்டோபர் 10 வந்தாவன்னு உங்களுக்கு கொம்பு சீ விடுவாரு. ஓகே, தாராளமா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்ஷன் ஒரு 100 கோடி குறைஞ்சிரும். நீங்க நினைக்கிற கலெக்ஷன் என்ன சொல்றேன், ஒரு 3 மாசம் அது சொல்லுவாங்க. ஒரு 3 மாசம் தள்ளுறாங்கன்னு வைங்களேன், அது லாஸ் வராதா உங்களுக்கு? 1 மந்த் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுறது? 3 மாசத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. அடுத்த டேட்ல சோலோ ரிலீஸ் வந்தா பெஸ்டா இருக்கும், நம்மளோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். எங்க எப்பயுமே தியேட்டர் செட்டப் கரெக்டா கிடைச்சா மட்டும் தாங்க ஒரு படம் கலெக்ஷன் ஆகும். அது ஓகே. ஆனா சும்மா வந்து கடைசியா ஒரு சத்தியம்ல உங்க படம் சத்தியம் மீன் ஸ்கிரீன்ல படம் ஒண்ணுமா வேணாமா? 2 ஷோ அங்கெல்லாம் ஓட வேணாம். நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வந்து எப்படின்னா, நீங்க பிசி சென்டரை பத்தி உங்களுக்கு தெரியும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் படம் பார்க்க போறவங்க இருப்பாங்க. அதை வந்து இவர் சூர்யா வந்து மறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 14 வருஷத்துல ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் கடைசி 14 வருஷத்துல டிஎஸ்கே. ஆனா நீங்க விஜயோ, அஜித்தோ, இல்ல ரஜினி, சிவகார்த்திகேயன், தனுஷ் யார் எடுத்து பார்த்தாலும் இந்த 14 வருஷத்துல வந்து ஒரு 6 படமாவது ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். தீபாவளி, பொங்கல், பூஜா ஹாலிடேன்னு ஒரு மெயினான இதுல வந்திருக்கும். அதுலயும் விஜய் எல்லாம் சொல்லவே வேணாம், எல்லா படமும் அப்படி. அதுல வர்ற ஃபேண்டம் பத்தி அவங்க மறந்துடுறாங்க. அது வந்து முக்கியமா, ரொம்ப முக்கியம். புதுசா ஃபேன்ஸ் வரணும்னாலும் சரி, திடீர்னு ஒருத்தவங்க ஒரு பெரிய அளவுக்கு க்ரௌடு வரணும் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ல தான் வருவாங்க. அது கிளாஷா இருந்தாலும் 2 படத்தையும் பார்ப்பாங்க. அஜித் விஜய் போட்டி இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்க 2 பேர் படத்தையும் பார்த்துட்டு ரஜினி படம் ஜெயிலர் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு. ஃபெஸ்டிவல் வந்துச்சா? அதுக்கு மாதிரி 2.0 அதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதெல்லாம் வந்து சம்பவம். இதெல்லாம் நீங்க ஒரு ரெகுலரா இப்ப வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு சொல்ற இதுல வந்து அந்த மாதிரி ஜெயிலர் படத்தை வைக்க முடியாதுன்னு. இப்ப ரெகுலரா இப்ப 150 இருந்தாங்க, அடுத்து 200 போறாங்க. ஐஎஸ்டிஎன்ல விசுவாசம் அதுவே வரும்போது பேட்டையோட கிளாஷ் ஆயிடுது. கிளாஷ் தான். பொங்கல் ரிலீஸ் வராது. மற்ற ஸ்டேட்ல என்னாச்சு? சோலோ வந்திருந்தா விசுவாசம் அதிகமா கலெக்ஷன் ஆயிருக்கும்ல. எக்ஸ்பெக்டட் டு கலெக்ட். சோலோ வந்திருந்தாலும் அதேதான். எப்படி அதேதாங்க?
சோலோ வந்து அது எப்படி விசுவாசம் அதே அதிகமா ஆகும்? கிடையாது. தமிழ்நாட்டுல பாகுபலி அதிகமா அண்ணா, டூவை தூக்கி எப்படின்னு இருக்கும். அண்ணா அப்படி இல்லைண்ணா. இப்போ விஜய் ஃபேன்ஸே இருக்கான்னு வச்சுக்கங்களேன். ஒரு அஜித் படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் போறாங்க அப்படின்னா 2வது நாள் விஜய் படத்துக்கு போய் தான் அவங்க கிளாஸ்ல வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிதான் இருக்கும். கிளாஸ்ல வந்தா 2 தம்பி படத்தையும் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. முத நாள் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜென்ரல் ஆடியன்ஸ், அவங்க தான் விஷயம். அவங்க தான் ஜென்ரல் வரணும். ஆடியன்ஸ் அதுதான் அவங்களுக்கான தேட்டரு, அவங்களுக்கான இது எல்லாமே இருந்தால் தான் வருவாங்க. அப்போ வந்து 10 வராதுன்றீங்களா? 10 வந்தா நல்லது அது அவங்க இல்லங்கிறாரு. சொல்லுவாங்க. 10 வந்தா சூர்யாக்கு நான் நல்லது. என்ன கேட்டா அந்த படம் தனியா வந்தாதாங்க அந்த ரஜினிக்கு படத்தோட நல்லதாங்க. என்னங்க இது? தலைவர் படம் யார் கூட வந்தாலும் ஒண்ணும் இல்ல. பேட்ட விசுவாசத்துல ஏங்க வேர்ல்டு வைடு பேட்ட. ரஜினிக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்க நீங்க விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? நீங்க வந்து அதை பத்தி தனியா யோசிக்க வேண்டிய தாங்க அவசியம் வந்தது. இப்ப இல்லை. லால் இந்த சலாம் படத்துக்கு என்னங்க இது நல்லதுன்னு போச்சு? தான் நீங்க யோசிக்கணும். என்னங்க ஒண்ணும் இல்லைங்க. பேட்ட இல்லங்க, விசுவாசம் இவர் தாங்க சம்மந்தம் இல்லாம இல்ல இவருக்கு இல்ல நல்லது இல்ல அவருக்கு பேட்ட நல்லதுன்னு விசுவாசம் சொல்றேன். நாங்க 60 கோடி லீட் ஏங்க அடிச்சோம். 250 crore. ஒரு படம் ஏங்க ரெண்டு படம் சச்சின் ஓடிடிலே சந்திரமுகி வந்துருச்சுங்க. நாங்க லீட் அடிச்சோம். அப்புறம் என்னங்க சும்மா ஒன்று அதை விட்டுறலாம் இதை விட்டுறலாம் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கலெக்ஷன் வரணும். நீங்க வந்து இந்த படத்தை பெருசா ரிலீஸ் ஐயோ பண்ணணும், இரு வைட் என்ன ரிலீஸ் 60 பண்ணணும், கோடி 3D லீடு பண்ணணும், என்னென்னமோ நடுவுல ஐமேக்ஸ் சொல்ற. பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் யோசிக்கிறீங்கல்ல. யோசிச்சுட்டு வந்து ரஜினி படத்தோட விடலாமா? நீங்க யோசிக்கிறது ஓகே. ரஜினி வந்து நீங்க ரஜினியோட போட்டி போடலாம், எல்லாம் நீங்க யோசிக்கலாம். தேட்டர் எப்படிங்க வந்து ஸ்பிளிட் ஆகும் யோசிச்சு பாருங்க. கமலா இருக்கு, 2 ஸ்கிரீன் இருக்கு, ஒன்னு பெரிய ஸ்கிரீன், ஒன்னு சின்ன ஸ்கிரீன். ரஜினி படத்துக்கு சின்ன ஸ்கிரீன் கொடுப்பாங்க, உங்க படத்துக்கு பெரிய ஸ்கிரீன் கொடுப்பாங்க. ஏங்க 2 நாளுக்கு முன்னாடி காசி நீங்க தானங்க தேட்டர் 2 இருக்கு. படம் வந்தா தாங்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க? 2 படம் வந்தா தாங்குங்க. பட் அண்ணா, ஆனா இங்க பாருங்க, நியூஸ் உங்களுக்கு தேவை வந்துருச்சாண்ணே? அக்டோபர் 10 வராதுன்னு நியூஸ் வந்துருச்சா? ஓப்பனா சொல்லுண்ணே. முடிச்சு விட்டாங்கப்பா. அப்படி கிடையாது. இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படம் வந்து தனியா வந்தா நல்லா இருக்கு நம்ம ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான். அப்பையிலிருந்து அவங்க அது தனஞ்சயன் அக்டோபர் சார் 10 தான் வரணும். நீங்க சொல்றதே வச்சா இல்லண்ணே, அது சும்மா அவங்களோட சொன்னா பரவாயில்லண்ணே. நாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி முட்டு கொடுக்கணுமோ அப்படி போயிடுவோம். அவர் என்ன ஸோ இதுல சொல்றாரு? நீங்க ஏன் முட்டு எதையாவது ஒண்ணு கொடுக்கறதுக்கு சொல்லுங்க, இருக்கு? ப்ரோ அதுக்கு இல்லங்க, ஏத்த மாதிரி நாங்க அவங்க போய்க்கிறோம். வந்து பட்ஜெட் அதிகமா போட்டாங்க போல, அதனால இதுல படம் என்ன இருக்கு? தனியா இல்ல வந்தாதான் இதுல கனெக்ட் இதுல ஆகும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஃபெஸ்டிவலா வரணும்னு பாக்குறாங்க. ஆனா டேட் எல்லாமே லாக் ஆயிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. கார்த்திக் வீரோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாம இருக்காரு. இப்ப இப்ப அக்டோபர் விட்டோம்னா வேற இல்ல, பெஸ்ட் லாங் ஹாலிடேனா பொங்கல் தான். ஏன்னா கோட் லாங் ஹாலிடேல வருது என்ன கோட்டு? ப்ரோ ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுக்கலாம். செகண்ட் வீக் எப்போ மிலாடி நபி. வந்தாலும் அது இல்ல என்னைக்கு லாங் வருது? ஹாலிடே தான். சொல்லிக்கிறேன். என்னைக்கு வருது? இல்ல என்னைக்கு வருது? படம் சனிக்கிழமை நினைக்கிறேன். சனிக்கிழமை. இல்ல சனிக்கிழமை வருது. அதான் லீவு தானே சனிக்கிழமை. அப்புறம் என்ன? ப்ரோ சொல்றது கேளுங்க. செகண்ட் வீக் மிலாடி நபி வருது. இது வந்து நான் விநாயகர் சொல்றது சதுர்த்தி சனிக்கிழமை வர்றதுனாலயே வந்து லாங் ஹாலிடே வருது. இல்ல செகண்ட் வீக் வந்து மிலாடி நபி வருது. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு படம் வந்து செகண்ட் வீக் யாரும் படம் எடுக்க மாட்டாங்க. நீங்க மிலாடி நபி வந்து பெரிய ஃபெஸ்டிவல். இல்லைங்க, ஒரு ஒரு ஹாலிடே கிடைக்கிற ஒரு சண்டே மாதிரி ஒரு சாட்டர்டே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 20+ கலெக்ஷன் ஆகும் கண்டிப்பா. சோ இதே மாதிரி மிலாடி நபி இல்ல ப்ரோ சொல்லிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க நினைக்கிறது என்னன்னா நான் பட்ஜெட் அதிகமா போட்டாங்க, ஒரு லாங் ஹாலிடே பாக்குறாங்க அப்படின்றப்ப அந்த டேட்டு இன்னும் போனா பொங்கலுக்கு தான் போகணும். பொங்கலுக்கு எல்லாம் நீங்க ஆந்திரா எல்லா இடத்துலயும் அடி விடும் ப்ரோ. படம் இந்த வருஷம் ஏதாவது ரிலீஸ் தான். லீவே சரியா? இல்லாம இந்த வருஷம் ரிலீஸ் தான். அப்படியா? அதெல்லாம் அது மாற்றம் இல்லை, சரியா? இல்லை இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அந்த விநாயகர் சதுர்த்திலாம் எப்பவுமே எஸ்கே தான் லாக் பண்ணுவார் எப்பயுமே, அது நல்லா தெரியும். ஆனா கேரளால ஒரு சம்பவம், கோகுலம் தான் 2 படமுமே இது டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கங்குவாவும் சரி வேட்டையனும் 2மே கோகுலம் சினிமாஸ். அப்போ அவங்க எப்படி பிரிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஈக்குவலா பிரிப்பாங்களா இல்ல எப்படி? ப்ரோ அது ஒண்ணு இருக்கு. ஃப்ரேம் தான் 2 படத்தை ரிலீஸ் பண்ணது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தமிழ்நாட்டுல கார்த்தினா படம் ஒருவேளை ஒரே நாள்லயே வருது. இப்போ ஒரு படம் நல்லா இருக்கு, ஒண்ணு சரியா போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாத்துவாங்கல்ல, ஸ்கிரீன் ஷிஃப்ட் ஆகும்ல, அது நடக்கும்ல. அதுவும் நடக்காதா? அப்படி 2 வாரத்துக்கு தொடர்ச்சியா போடணும் அந்த மாதிரி சைன் பண்ணிடுவாங்களா என்ன? இல்லை, என்ன நடந்தாலும் அந்த 4 நாளைக்கு வந்து அந்த என்ன ஸ்க்ரீன்ல போடுறீங்களோ அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஆகிடும்ல. ஃபுல் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 10 டிக்கெட்டாவது போயிடும்ல ஆன்லைன்ல. அந்த 10 டிக்கெட் போயிடுச்சுனாலும் ஸ்கிரிப்ட் மாற்ற முடியும் நீங்க. இந்த டைம் வந்து இந்த ஏழாம் மாசத்துல வந்து மூவி நிறைய இருக்கு. ஒன்னும் எந்த படத்துக்கும் லாங் ரன்னும் இருக்காது போல இருக்கு. இது வரைக்கும் கிளாஷ்ல தலைவர் படம் ஜெயிக்காம இருந்ததே கிடையாது. இப்ப பேட்ட விசுவாசத்துல பேட்ட வந்து 60 கோடி லீடு. சச்சின் சந்திரமுகில சந்திரமுகி லவ்வர் லால் சலாம் ரிலீஸ் ஆச்சுல. சந்திரமுகி லவ்வரும் லால் சலாமும் ஒன்னா தானே ரிலீஸ் ஆச்சு. எந்த படம்?
லால் சலாமும் லவ்வரும் நினைக்கிறேன். லவ்வர் வந்து ஆஃப்டர் 1 வீக் வந்துச்சு. லால் சலாமுக்கு அப்புறம் 1 வீக் வந்துச்சு. என்னைக்குமே ஒரு ரஜினி படம் தான் எப்பவுமே வேர்ல்டு வைடு அடிச்சு நவுத்தி இருக்கு. ஸோ வேட்டையன் கங்குவால கிளீன் ஸ்வீப் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏரியா இன் தமிழ்நாடு as well as வேர்ல்டு வைட். எப்படிங்க ஸ்வீப் ஆகும்? வேட்டையன் படத்துக்கு வந்து இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு ஹைப்பே இல்லாம இருந்தது. இல்ல இப்போ ஒரு கங்குவா எப்ப ட்ரெய்லர் வந்துச்சு? வந்துச்சு, யாரும் இல்ல பெருசா கண்டுக்கல. எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸே கூலி தான் ஆசிம் சொல்லிட்டு அதோட இருந்தாங்க. சரி கூலி வந்தா நிறுத்திக்கையா, பாத்துக்கலாம். வேணாயா. என்னால இல்ல ஒரு லெவலுக்கு மேல கங்குவா இல்ல ஜெயிலர் இல்ல இல்ல ரஜினி படம் ஹைப் இல்லைன்னு சொல்லாங்க. அந்த படத்துல யாரா இருக்கான்னு ஆக்டர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஆடியோல மியூசிக் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிடுவாரு, ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் ஹுக்கும் எடுத்துட்டு பாட்டு வந்துருவாரு. மாதிரி ஒரு பாட்டு இதெல்லாம் வரும், இல்ல இல்ல ட்ரெய்லர் வரும். இல்ல 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 சொல்லிக்கிறேன். இல்ல நான் சொல்லி இதெல்லாம் மீறி நீங்க சொல்றீங்களா ரஜினி படம் வந்து ஆப்போசிட்ல, ரஜினி தான் தலைவர், நான் சொல்றேன் அவர் படம் வந்து ஆப்போசிட்ல நிறைய பேர் இறங்கி ஈக்குவலா வந்திருக்காங்க. 2 படம் நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா தாராளமா ரிலீஸ் பண்ணலாம் கங்குவாவை. ஏன்னா இந்த படம் நல்லா இருந்தா இது வேற சேனல், இது வேற சேனல். ஒரு ஆடியோ இது லான்ச்ல ரஜினி பேச ஆரம்பிச்சாருன்னா தலைவர் படம் இல்ல இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. தலைவர் படம் தான் இன்னொரு படம் வரக்கூடாதுலாம் கிடையாது. 2 படமும் வரலாம், நல்லதுதான். படமும் ஓடும். தமிழ்நாடு பார்த்திருக்கு, துணிவு வாரிசு பார்த்திருக்கு, காட்டு விசுவாசம் பார்த்திருக்கு, நிறைய போட்டி எல்லாம் பார்த்திருக்கு. இல்லங்க அவர் ஹைப் இல்ல தான் சொல்லுவாங்க. ரஜினி மைக்க புடிச்சு பேச ஆரம்பிச்சா அது ஹைப் ஆயிடும். ஹைப் எல்லாம் இல்லைன்னு கிடையாதுங்க. தலைவர் படம் தலைவர் படம், சூர்யா சார் படம்னா சூர்யா சார் படம், அவ்வளவுதான். வந்தா நல்லா இருக்கும். 2மே வந்தா நல்லதுதான். பிளாக் தான் நல்லதுதான். இன்னும் எங்க படத்துக்கு ட்ரெய்லர் வரல, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரல. இது ஒவ்வொன்றா வர வர எப்படி ஹைப் ஏறுதுன்னு மட்டும் பாரு. ஜெயிலருக்கு எப்படி வந்துச்சு, காவால வந்தப்போ லைட்டா ஏறிடுச்சு, ஹுக்கும் வந்தப்போ அடிச்சு நவுத்திருச்சு, ட்ரெய்லர் வந்தப்போ அதுவும் தூக்கிருச்சு. படம் வந்த உடனே மொத்தமா நவுத்தி 650 crores அடிச்சு ஹையஸ்ட் grossed ஃபிலிம் ஆஃப் இந்த 2023 கதையெல்லாம் ஆயிடுச்சு. சுத்தாத. போன வருஷம் லியோ தான் ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் தி இயர். ப்ரோ இதெல்லாம் ஊருக்கே தெரியும் ப்ரோ. ஜெயிலர் என்ன தான் ஊருக்கு தெரியும்? நீங்க ஒரு சோர்ஸ் எடுத்துக்காட்டு. ரமேஷ் பாலா இல்லாம ஒரு சோர்ஸ் எடுத்துக்காட்டு. திருப்பியா நானும் எவ்வளவு நேரம் மியூட்ல சோர்ஸ் இல்ல இருக்கேன். ஹரி சரி, விடுங்கப்பா, புக் மை ஷோ தான் சோர்ஸ். 7 மில்லியன் டிக்கெட்ஸ் உங்களுக்கு 9 மில்லியன்ஸ். சோ ஜெயிலர் தான் ஹையஸ்ட் என்ன கிராசர். அவ்வளவுதான் என்ன முடிஞ்சு. என்ன சோ புக் மை ஷோல மட்டும் புக் தான் மை படம் ஷோ பார்ப்பாங்களா? டிக்கெட்ஸ் அதை ஒத்துக்க மாட்டீங்களா? புக் மை ஷோல மட்டும் தான் படம் ஏங்க பார்ப்பாங்களா? எதில் ஏங்க ஏங்க வேர்ல்டு அதுலயே வைட்ல புக் 2 மை ஷோல மில்லியன் டிக்கெட் நான் என்ன புக் மை ஏங்க ஷோல டிக்கெட் புக் பண்ணி பார்த்தேன் படம். என்னங்க இல்ல இல்ல சொல்றீங்க? இல்ல அதுலயே 2 மில்லியன் அதிகமா வந்துருச்சு. அப்புறம் கிடையாது. எங்க அங்க இருக்கு ஒருத்தர் இதுல மியூட்ல இது? இருக்காரு, அவரே முன்னாடி சொல்லியிருக்காரு. ஏட்டையா கேட்டுக்கோங்க. சண்டை போட்டுக்காதீங்க. முடிஞ்சு போன படத்தெல்லாம் விட்டுடுங்க. இப்ப வரப்போற கிளாஷ் பாருங்க, அதை பத்தி பேசுங்கன்னா எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு தான் கிளாஷ் வர வருமா மாட்டேங்கிறாரு. வராதா? இல்ல நான் சிம்பிளா கிளாஷ் வருமா சொல்றேன், வராதா? ரஜினி படத்துக்கு கூட எந்த படம் கிளாஷ் வந்தாலும் அதுக்கு பயங்கரமான பாதிப்பு. தலைவர் படத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்படிலாம் தலைவர் இருங்க, படம் இப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்களும் எல்லாமே கிளாஸ் தான் பாத்துருக்கோம். நாங்களும் தலைவர் மதிக்கிறோம். நாங்க தான். எங்க அவர்லாம் விசுவாசம் படத்தை விட்டுருக்காரு அவரு. விசுவாசம் வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ட படம் கலெக்ஷன் இன்னும் அதிகமாயிருக்கும். அது தெரியுமா ஆமா உங்களுக்கு? அது கண்டிப்பா ஒரு இன்னொரு 30 crores அதிகமா அப்புறம் எந்த பாதிப்பும் இல்லன்னு சொல்றீங்க? பாதிப்பே இருக்காது தலைவர் படம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த எல்லார் டைம்ல படத்துக்கும் பாதிப்பு 2 இருக்கும். படமும் எந்த படம் நல்லா சோலோ இருக்கோ தான் அவ்வளவுதான். நல்ல கலெக்ஷன் ஒரு இருக்கு. பாயிண்ட மறந்துறீங்க. கங்குவா எய்ம் பண்ற இதை வந்து அது ரீச் பண்ண முடியுது. அதுதான் பிரச்சனை. அதான் கார்த்திக் ப்ரோ சொல்லிட்டே இருக்காரு. பாதிப்பு இல்ல கரெக்ட் தான். அவர் வந்து கங்குவா வந்து பட்ஜெட் அதிகம், சோலோ ரிலீஸ்னா கலெக்ஷன் ப்ரொடியூசருக்கு எதுவும் லாஸ் இல்லாம பாக்கலாம், அதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கும் டேட் வேணும்ல. அதிகமாச்சு இல்ல அதுதான் சொல்றேன், அவங்களுக்கும் டேட் வேணும்ல. வேற டேட் கிடையாதுல. தாராளமா இறங்கலாங்க, கிளாஷ் அடிக்கலாங்க. இன்னொன்னு என்னன்னா சிவாக்கு வந்து ஒரு கிளாஷ்னா சம்பவம் பண்ணுவாரு, பாக்கலாம். சம்பவம் பண்ணாலும் ஈக்குவலா தோக்க மாட்டாரு கிளாஸ்ல. சரிக்கு சம்பவம் சண்டை பண்ணுவாரு, பாப்போம். வந்தா நல்லா இருக்கும். ஆனா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் கோலிவுட்ல எந்த கிளாஷும் இல்ல, பெரிய படம் இல்ல, எதுவுமே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல எல்லா படமும் வந்து மொத்தமா லால் குழம்பி சலாம் வந்திருக்கு, பெரிய படம் இல்லைங்கிறியா? அது கேமியோயா? அது வந்து எப்படி மத்த விஜயோட சுக்ரன் மாதிரி அது கேமியோ. லால் சொல்லாம விடுறதா இல்ல. எதை தட்டினாலும் லால் சொல்லாம். அவர் மைக்ல என்ன பேசினாருன்னு கேளுங்க படம் வந்த போது. ஹரீஷ் நீங்க வந்து இன்னைக்கு கோட்டை பத்தி பேசினதை விட லால் சலாம் பத்தி அதிகமா சொல்றீங்க. ஒரு வார்த்தைக்கு லால் சலாம் அதை விட்டுருங்களேன். அதுதான் ஹரீஷ் விட்டுருங்க. ஃபேன் ஃபைட்லாம் விட்டுருங்க. நீங்களாம் வேற லெவலுக்கு போயிட்டீங்க. நீங்க ஃபேன் ஃபைட் ஹரீஷ் ஒரு அட்வைஸ் மட்டும் ஒன்னேன்னு, ஆக்சுவலா நீங்க விஜய், அஜித், அதுக்கப்புறம் ரஜினி இவங்க கூடலாம் உங்க பசங்களை சண்டை போடாம இருந்தாதான் ஓட்டு கரெக்டா வரும், ஈஸியா ஜெயிப்பீங்க. அதை முதல்ல சொல்லுங்க. 224 தொகுதியை டார்கெட் பண்ணுங்க.
அதெல்லாம் ஓப்பனா பண்றோம். இங்க நான் சும்மா சொல்றேன். ஒரு நீங்க ஃப்ரெண்ட்லியா இப்படியே பேசுறதுதான் பேசுறோம். சும்மா அதுக்குன்னு இல்ல இதெல்லாம் ஹரிஷ், பண்ணக்கூடாது. நான் நிறைய ஸ்பேஸ் பார்த்துருக்கேன். பசங்க பண்ற ஸ்பேஸ்லாம், சின்ன பசங்க பேசுறதெல்லாம் பார்த்துருக்கேன். திருப்பி ரஜினியை போய் நோண்டிட்டே இருக்காங்க. இங்க பாருங்களேன், இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னா இங்க இது பாருங்க, என்ன அது ஓட்ல ஆன்லைன் இது சும்மா இது பண்ணாதீங்க. எல்லா சைடும் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருப்பானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இப்ப வேற ஹரிஷ், ஆஃப் உங்களுக்கு ஆயிருச்சு. தெரியும் இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆறத பாருங்க. அது இல்ல ஹரிஷ், நான் சொல்றது என்னன்னா இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது வந்து இப்போ அவங்க பண்ணும்போது நீங்க பதிலுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா இது நீங்க அப்படி கிடையாது. ப்ரோ நீங்க இப்ப இங்க இருக்க எலெக்ஷனுக்கு வர போறீங்க. டாக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், சரியா? ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை வந்து அப்படியே நம்ம சீரியஸா ஒரு ஃபைட்டோ இது பண்ற இல்ல மாதிரி ஹரிஷ், நினைக்காதீங்க. நான் சீரியஸா இல்ல ஹரிஷ். நான் உங்ககிட்ட இதை பேசணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா எப்படின்னா நான் பார்த்திருக்கேன் அந்த ஸ்பேஸ்ல. நீங்க பசங்க பண்றாங்கல்ல அந்த ஸ்பேஸ்ல நான் கேட்டிருக்கேன். ஒரு வார்த்தைக்கு சொட்ட கிட்ட அப்படிதான் சொல்லினே இருப்பாங்க. அதை கேட்கும் போதுல எனக்கு என்ன தோணும், விக் இல்லாம யாருமே நடிக்கிறது இல்லையா அப்படின்னு எனக்கு மனசுல தோணுமே. நான் சிரிச்சுக்கினே அப்படியே கேட்டுன்னு இருப்பேன் எல்லாத்தையுமே. புரியல இல்ல எனக்கு. இல்ல எப்படின்னா இல்ல எனக்கு எப்படின்னா ஒரு வாட்டியும் ரஜினி பேசும்போது அந்த அதான் ப்ரோ சொல்லுவேன் அது பாத்தீங்களா. ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல பேசுறாங்க, அதெல்லாம் ஏன் தேவையில்லாம இங்க எடுத்துட்டு வந்து சொல்லி இல்ல அதை எக்ஸிடென்டா விட்டுருங்க ஜி. அது வந்து ஃபேன் ஃபைட் பண்ணி அது பழக்கம் ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் சொல்லி இங்கதான் இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மத்த ஆக்டர்ஸ் ஹீரோ கிட்ட இருந்து வர ஓட்டு எதுவுமே வராது. நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அதுக்கு ப்ரோ சொல்ல ப்ரோ வரேன், வேற இங்க ஒண்ணும் கிடையாது. ஆமாங்க, பண்றது இங்க வந்து இருக்கிற 1300 இல்ல ஹரிஷ் bro, இங்க இருக்க 1300 பேர் போட்டுதான் விஜய் சிஎம் வர போறாரு. ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? ஏங்க அப்படி வெறும் நம்ம என்ன கிடையாதுங்க. பேசுறோம்னா ஃபேன்ஸ் ஃபைட் இது வேற. ஜென்ரலா வெளில போய் பாருங்க, அதெல்லாம் வேற. நீங்க அதனால இங்க வந்து இதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் இப்ப அவங்களும் பிடிச்சதே பேசுறாங்க, விட்டுருங்க. அப்படி இல்ல, நான் ஒரு பாசிட்டிவா தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்ட் அதுக்கு ப்ரோ. மேல அவங்களுக்கு இருக்கும். கார்த்திக் ப்ரோ, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாம இருக்காது, தனஞ்சயன் சாரோட பச்சை ஸ்டுடியோ எல்லாம் க்ளோஸா தான் இருக்கீங்க. படம் வருமா வராதா முழு சொல்லுங்க. வருமா வர்றதானே புரியல. படம் இல்ல எடுத்துட்டாங்க. படம் கார்த்தினா இல்ல நேத்து ஏதோ bro. மீட்டிங் அது இதுன்னு சொன்னாங்களே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கங்குவா வேட்டையன் எல்லாத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, மூவி எப்போ ரிலீஸ்னு சொல்லிட்டு பிளான். அப்படிலாம் ஒரு மீட்டிங் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பிரசாந்த் அண்ணா வேற இந்த ரஜினி ஃபைட்ல இருந்தாலும் அவர்கிட்ட கேட்க முடியாம போயிடுச்சு. அவர் வேற போட்டிருந்தாரு அக்டோபர் 10 கன்ஃபார்ம் அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அவரு சண்டேல இருந்து தப்பிக்கிறதுக்கு போட்டிருக்காருங்க. நீங்க அவரு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இல்ல கார்த்தி அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓப்பனா சொல்ல மாட்டாரு. ரிலீஸ் கிளாஸ் இல்லண்ணே, சோலோ ரிலீஸ் சொல்லிட்டீங்க, சரி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கண்ணே, அதோட முடிஞ்ச நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். என்னையா எல்லாத்தையுமே வந்து வேதனையாவே கேக்குறீங்க? இல்லண்ணே என்னப்பா இப்ப அந்த இல்லன்னு படம் தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் இதுதான் இல்ல, ஒரு அந்த படம் வந்து ஐமேக்ஸ் 3D எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகணுமா, இல்ல எப்படி ரிலீஸ் ஆகும்? நீ என்ன எதிர்பார்க்கறீங்க? முதல் நாள் ஓப்பனிங் பெருசா இருக்கணும் அக்டோபர் அது 10 வந்து நினைக்கிறீங்க? ஆமாண்ணே எல்லாமே ரிலீஸ் ஆகணும் தான் ஆசைப்படுறோம். அனௌன்ஸ்மெண்ட் டேட் அதையாவது ஃபிக்ஸ் பண்ணி போடலாம்ல. 75 days to go எல்லாம் போஸ்டர்லாம் போட்டு ஒரு ஜாலியா வைப் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஞானவேல் சொன்னது, அந்த இன்டர்வியூல சொன்னது, நாங்க ரஜினி சார் கூட விடவே மாட்டோம், நான் வந்து என் பர்த்டேக்கு கூட போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணாருன்னா, எனக்கு தெரிஞ்சு அவரே போய் ரிக்வஸ்ட் பண்ண, எனக்கு கடைசி என்ன தெரியுமா, சிஜிஐ பிரச்சனை விஎஃப்எக்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்கன்னு தான் எனக்கு இன்னும் தோணும். ஆனா இவர் ஃபர்ஸ்ட் டேட் சொன்னனால இவங்க இந்த டேட்டுக்கு வர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவங்களும் டேட்டுக்கு வந்தனால இப்ப சங்கடமா போயிடுச்சு. அக்டோபர்னு சொல்லிட்டாங்க வேட்டைன்னு, ஆனா வந்து டேட் சொல்லல. இவங்க ஃபர்ஸ்ட் டேட் அடிச்சிட்டாங்க, ஆனா இப்ப மாட்டிக்கிட்டாங்க மொத்தம். அப்ப விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கா? கார்த்திக் ப்ரோ, கொஞ்சம் நம்ம படத்தை பத்தின்னு சொல்லுங்களேன். வருமா நம்ம படமா இந்த வருஷம் வருமா? இந்த வலைபேஜ்ல இருந்து பொங்கல்ன்ட்டாங்க. குட் பேட் அக்லி தானே பொங்கல், அது அப்ப போஸ்ட்போன்டா? நமக்கு எதுக்கு ப்ரோ திரைப்படம்? புகைப்படம் போதுமே. தலைவா, எப்போ அன்னைக்கு கேட்டேன் இதே சொல்றேன், இன்னைக்கு கேட்கிறேன் இதே சொல்றேன். வார நம்பருக்கு வரும்போது டைம் போட்டு புகைப்படம் விடுறாங்கல்ல, ரோல் நிக்கிற மாதிரி. அப்புறம் என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயம்? நம்ம ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சோர்ஸ் வச்சு சொல்லுங்களா, படம் இந்த வருஷம் வருமா, வாய்ப்பு இருக்கா, வராதா? மகிழ் திருமேனியோட டைரக்ஷன் நீங்க பாத்துருக்கீங்கல்ல, செதுக்குவாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அதை பார்த்தா எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வர மாதிரி எனக்கு இல்ல. ரிலீஸ் டேட் தான் பிரச்சனை. இல்ல ரிலீஸ் டேட் தான் பிரச்சனை. புஷ்பா தான் 6 கன்ஃபார்ம்ட்டாங்க. ஸோ 6ஆம் தேதி புஷ்பாவோட வர முடியாது. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வர முடியாது, கிறிஸ்மஸ் அப்போ. அது இந்த முஃபாசான்னு ஒரு படம் இருக்குல்ல, அது
வேர்ல்டு வைடாக பெருசாக ரிலீஸ் ஆகும். அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒன்று போனால் தீபாவளி இல்லைன்னா பொங்கல் தான். நார்த் இந்தியாக்காரன் ஸோ தீபாவளிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, பொங்கல் தான் கார்த்திக் இருக்கும். ப்ரோ நார்த் பொங்கலுக்கு வர்றது எப்படி சொல்றதுன்னா, படம் வந்து ஒரு ஏபின்னு வச்சுக்கோங்களேன் கண்டென்ட். அதனால பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதை விட குட் பை டெக்கிலி வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு தோணுது. விடாமுயற்சிக்கு ஒண்ணு தடவை ஏப்ரல் மே தள்ளி அதுக்கு என்ன விட்டுலாம் ப்ரோ. பண்ணுறது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுறதா? இல்ல ஒரு ஏப்ரல் மேலும் தள்ளி விட்டுருங்க. அப்ப லைனப்ப மாத்திடுவீங்களா நம்பரை? AK62 வேற என்னங்க பண்றது, எடுத்துக்கிட்டே 2 ப்ரோ வருஷமா லைக்கா எடுத்துட்டே இருக்காங்க. பாவீங்க, அப்புறம் லைக்கா பாவீங்க. இல்ல அதுக்கும் என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு தீபாவளி தான் ரிலீஸ் பண்றேன்ற கேள்விப்பட்டேன். நீங்க ஆல்ரெடி சொன்னதுதான் எல்லாமே. அதனால அதுக்கும் ஒரு செக் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். லைக்கா இவனுங்க ஹிந்தியில வந்து தீபாவளியும் ரம்ஜானையும் விட மாட்டாருங்க, தெலுங்குல வந்து சங்கராந்தி விட மாட்டாங்க. இந்த மாதிரி எப்பயுமே இந்த இந்த டைம்ல வந்து சாலிடா அடிப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரிலாம். அது ஒரு பிரச்சனை எப்பயுமே இருக்கும். ஆனா 2 படமும் ஈக்குவல் ரிவ்யூஸ், நல்ல ரிவ்யூஸ் வந்தா குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. காலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு சூப்பர். இதுல ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் ஊத்திக்கிச்சுன்னு வைங்களேன், அந்த படம் அப்படி கொஞ்சம் டவுன் ஆயிடும். அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் சரி, அந்த ஹீரோக்கும் சரி பிரச்சனை தான். சொல்றேன், இந்த மாதிரி கிளாஷுகள்ல அதுதான் ஒரு பெரிய அடி. நீங்களே பேசுவீங்க, நீங்களே 100% பாசிபிள் போட்டுருக்கீங்க. என்ன தலைவா? அதான் டாக்டர். இல்ல நான் ஏன் 100ன்னு போட்டேன்னா, அப்படி நடந்துச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஜெயிலர் வந்த டைம்ல தான் அங்க சிரஞ்சீவி ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல. ஜெயிலர் வந்து எங்கேயோ போயிடுச்சு, 88 crores ஏதோ. அந்த கலெக்ஷன் கூட அந்த வேதாளம் ரீமேக்கு எடுக்கல. ஸோ அந்த மாதிரி சொல்றேன், ஒரு படம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுனாலே பெரிய பாதிப்பாயிடும். ஆனா 2மே ஈக்குவலா கண்டிப்பா போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2மே ஈக்குவலா சூப்பரா போகும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 30 crores இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் பாதிப்பு இருக்கும். டாக்டர் நீங்க சிரஞ்சீவி படம் தமிழ்நாட்டுல என்ன படம் பார்த்திருக்கீங்க தியேட்டர்ல போய்? சிரஞ்சீவி படம்லாம் நான் பார்த்ததே இல்லை. இல்ல அப்புறம் கிளாஷ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க டாக்டர் இல்ல கேக்குறேன். தெலுங்கு ஆந்திரால கிளாஷ் ஆச்சுல்ல, ஜெயிலரும் அந்த வேதாளம் ரீமேக்கும். டாக்டர் அங்கேயே அந்த படத்தை மறந்துட்டாங்க டாக்டர், நீங்க போய் இப்போ ஏமா கொடுத்துட்டு இருக்கீங்க? டாக்டர் சொல்லி காட்டுறாரு பாத்தீங்களா, ஆந்திராவில போய் சிரஞ்சீவியே அடிச்சிட்டோம், நீங்க வந்து எங்க கூட கிளாஸுக்கு வரீங்களா, அந்த மாதிரி அவர் சொல்றாரு போல இருக்கு. பாருங்க 100 போட்டாரு பாருங்க. அதே எப்படி நடந்ததுன்னு தெரியாம நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. மாறா இதெல்லாம் நமக்கு தேவையா? வச்சு பாரு. ஆனா ரிலீஸ் டேட் சொன்னாக்கா நாங்க அதுக்கேத்த மாதிரி போய்க்கலாம். மான் கொம்பு ஃபைட்டா இல்ல ஆசீர்வாதம் கொடுத்து வணங்கி ரொம்ப நன்றி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி சொல்லிட்டு போறதா அப்படின்னு வரலாம். அது இன்னொரு இந்த வீக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. திரும்ப வந்து அக்டோபர் 10 இல்லை எப்படி என்னன்னு சொல்லுவாங்க. இந்த வீக்னா இந்த வீக் முடிஞ்சிச்சு, அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சொல்றீங்களா இல்ல இவங்க எப்போதும் போல மண்டே விடுவாங்களே அந்த 1 PM யாருமே இல்லாத டைம் அதுவா? வரும் மாறா வரும். இல்ல ப்ரோ, ஒரு வாரம் 10 நாள் தள்ளி இல்ல விட்டாலே இல்ல போதும்ல. இந்த மண்டே கூட ஓகே தான், லீவ் நாளா இருக்கு, கிருஷ்ண ஜெயந்தி ஓரளவுக்கு லீவா இருக்கும். ஏங்க சூர்யா படம் நீங்களே சொல்லிட்டீங்க எந்த பண்டிகைக்கும் வரதில்லைன்ட்டு, இந்த படத்துக்கு ஏங்க விட்டுருங்க. நாங்க விட்டுட்டோம். ஆக்சுவலா ரிலீஸ் டேட் சொல்லலாம்ல, ஒரு கன்ஃபார்மா தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே போஸ்டர் ரெடி பண்ணுவோம். 50 days to go அந்த போஸ்டர் அவங்க 75 நிறுத்திட்டாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து போஸ்ட்லாம் அடிச்சு ரெடி பண்ணி வைங்க. ரிலீஸ் டேட் சொன்னதுக்கு அப்புறம் ரிலீஸ் டேட் மட்டும் ஒட்டிக்கிங்க உள்ள. அதே தூக்கி வைக்கிறதான ரிலீஸ் டேட்டு. அப்புறம் என்ன, டிசைனிங் வேலையெல்லாம் முடிச்சிருங்க, டேட்டை மட்டும் பிளாங்கா வைங்க. ஒரு நாள் தனஞ்சயன் அவரை கூப்பிட்டு வாங்கண்ணே, அவர்கிட்ட பேசுவோம். அவரே வந்து வான்றீங்க போன்றீங்க, கம்பேக் தனஞ்சன்றீங்க, கோபேக் அவரை நாங்க வரத்தானே சொல்றோம். நாங்க
நாங்க வரதானே சொல்றோம், அவரை போகவே சொல்ல மாட்டோம். அவரு பாருங்க சம்பந்தமே இல்லாத நீ டைம்ல எல்லாம் இன்டர்வியூ கூப்பிடுறதே கொடுப்பாரு டவுட்டா வளைச்சு இல்லையா? வளைச்சு. இல்ல நான் கூப்பிடுறதே என்ன அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிதான் கேட்போம். வேற என்ன அதுக்கப்புறம் அப்டேட் சம்பந்தமே இல்லாத அப்டேட் டைம்ல கொடுத்தா திட்டுறீங்க, கங்குவா பொறுத்தவரைன்னு அப்டேட் கொடுத்தா திட்டுறீங்க. நான் அப்டேட் கொடுக்க சொல்றப்ப வந்து அவர் அப்டேட் கொடுக்க மாட்டாரு, ஸ்டோரி பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் திட்டுவாங்க, ஆனா அவரை வந்து நீங்களே திட்டுறீங்க. அவரை நாங்க திட்டுறதே இல்லைண்ணா. இது போய் பாருங்க, அவர்கிட்ட எல்லாரும் கெஞ்சி ஊத்தாடிட்டு இருப்பாங்க. அதான் வாங்க சொல்லுவீங்க, சார் வாங்க இன்டர்வியூ சார் கொடுத்ததுக்கு அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு அவர் கழுவி வரவே ஊத்துவீங்க. மாட்டார். அவர் என்னன்னா ஒரே மாதிரியே பேசிட்டு இருக்காரு. கங்குவா பொறுத்தவரையில பெரிய பொருட்செலவுல ஆமா, ஆனா ஞானவேல் சார் என்ன சொன்னாருன்னா, பொய்யா பேசியிருக்காரு, உண்மையா தானே பேசுறாரு. என்ன அது நமக்கு ஏற்கனவே இதுதான் நம்ம லட்சம் டைம் கேட்டோம்ல, திரும்பியும் அதே கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியல. இது சம்பந்தமா அவர் இப்ப வந்து பேசினா ஒரு ஹிண்ட் கொடுத்தா கூட போதும், அப்படியே அதை வச்சு நாங்க ஒரு ஜாலியா சுத்திட்டு இருப்போம். சரி, இந்த வாரம் சொல்லிடுவாங்க விடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வேற ஏதோ டேட் போல இருக்கு. ஆனா இன்னொன்னு, வேட்டையனோட சக்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஜித் சார் ஃபேன்ஸ். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸோட சப்போர்ட் நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. பர்சனலி அஜித் சார் ஃபேன்ஸ் நாங்க வேட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது என்னங்க இது பிகாஸ் சேம் புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ், லாஜிக்கா இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப லோல இருக்கும்போது அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, கண்டிப்பா ப்ரோ நாங்கெல்லாம் வேட்டையனுக்கு தான் ப்ரோ சப்போர்ட், ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ், உங்க படம் பெரிய லெவல்ல பண்ணா அது எங்களுக்கும் டாக்டர் அது அட்வான்டேஜ். என்னதையா உனக்கு பிரச்சனை, என்னதையா சொல்ல வர? ஃபர்ஸ்ட் என்னன்னா சிரஞ்சீவி அடிச்சிட்டோம்னு சொல்ற, இப்ப என்னன்னா எங்களுக்கு அஜித் ஃபேன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்ற, என்னதையா உனக்கு வேணும்? அவங்களே படம் என்னைக்கு வரும்னு வெயிட் பண்ணி அந்த அப்டேட்டுக்கு காத்திருக்காங்க, அவங்கள கூட்டு வந்து ஏன் கோத்துக்கிற? இல்ல நிறைய அஜித் ஃபேன்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, பிகாஸ் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வேட்டையனும். சோ வேட்டையன் எவ்வளவு ஜெனரலாவே தூரத்துக்கு நல்லா மியூச்சுவல்ஸ் அதிகம் போகுதோ. ப்ரோ, ஜெனரலாவே மியூச்சுவல்ஸ் அதிகம். நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காருயா, பேசாமரியா? நான் நினைச்சது பேசல. தல ஃபேன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த கிளாஷ் அனௌன்ஸ் பண்ணப்போ we will definitely support ஓகே இது ஓகே ஓகே யாரு கேக்கல ப்ரோ, சும்மா ஃப்ரீயா இருங்க. இப்ப யாரு கேட்டா? ஏங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க, ஃபீல் பண்றீங்க? ஜென்ரலாகவே அஜித் ஃபேன்ஸு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். ரெண்டு பேருமே ரஜினி ஃபேனாக இருக்கவங்கலாம் அஜித் சப்போர்ட் பண்ணுவாங்க, அஜித் ஃபேனாக இருக்கவங்க ரஜினி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கூட்டணி. இல்ல தட் இஸ் ஓகே ப்ரோ, என்னமோ ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் பேச வேணாம்ல. ஆனா கலைஞர் விஷயத்துல வந்து ரஜினி தான் காப்பாத்தி விட்டாரு அஜித்தை, அதை மறந்துடக்கூடாது. என்ன காப்பாத்தி விட்டாரு? இவரை பாருங்க டாக்டர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் நீ வந்து உண்மையான தலைவர் பண்ணலாம் கிடையாது, நீ வந்து சொல்லிடு விஜய் வேணா, சூர்யா வேணா, தட்டி வேற யாராவதா? மதன் சொன்னது வந்து ரஜினி ஃபேனுங்க. நான் தாங்க சொன்னேன், அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடந்துச்சுல்ல, அஜித்தை காப்பாத்துனது ரஜினி தான். அது யாரும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. கார்த்திகை கேட்டு அவர் தான் போய் கலைஞர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது ரஜினி தான் மாதிரி நியூஸ் வந்துச்சு அந்த சமயத்துல. அதெல்லாம் கிடையாது, ரஜினி கைத்தட்டி மாத்தி விட்டாரு. கை தட்டினார் ஓகேங்க, அதுக்கப்புறம் பின்னாடி ஆக்சுவலா அது உண்மையிலே வந்து ஒரு பிரேவான விஷயம் தான். அப்படி ஒன்று பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கொஞ்சம் அடங்கி இருந்துக்காங்க. யாரையும் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்து, அந்த ஃபங்க்ஷன் நடத்து, இந்த ஃபங்க்ஷன் நடத்தாம இருக்காங்க. அதை வந்து உண்மையில அஜித் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அது ஓகே. அதுக்கப்புறம் மீட் பண்ணாரு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப டீப்பா அது சொல்ல தேவையில்ல. கண்டிப்பா அவர் டிஸ்டர்ப் பண்ணாமலாம் கிடையாது, அது பண்ணுவாங்க, அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பேசி சால்வ் பண்ணி இது பண்ணாங்க. ஆமா ஜி, ஏன்னா மனசுல இருந்தது ஓப்பனா உடைச்சது அவரு தான், அஜித் தான் உடைச்சாரு. அதுக்கு தான் எந்திரிச்சு நின்று கை தட்டினாரு, மனசுல இருந்த வாரத்தெல்லாம் கொட்டிட்டாரு அப்படின்னு. நல்ல விஷயம் தானே ப்ரோ, நல்ல விஷயம் தானேங்க. அப்படி போல்டா பேசினா ஒரு நல்ல விஷயம் தானே. எக்ஸாக்ட்லி. இல்ல அது ஒரு செல்ஃப் மேட் ஸ்டாருக்கு தான் இன்னொரு செல்ஃப் மேட் ஸ்டாரோட வலி தெரியும். அதான் தலைவர் அன்னைக்கு கை செல்ஃப் மேட் ஸ்டார்னா என்னது? என்ன செல்ஃப் மேட் ஸ்டார்னா என்னது? டாக்டர் போய் தூங்க டாக்டர். என்னையா செல்ஃப் மேட் ஸ்டார்? இல்ல அது வந்து
நான் அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலா சொல்றேன். மீதி யாரையும் இது சொல்லல. அதான் இண்டிவிஜுவலா எல்லாருமே என்ன கஷ்டப்பட்டு என்ன உழைச்சு தலைவா தான் செல்ஃப் வந்திருக்காங்க. என்ன செல்ஃப் தலைவர் மேஸ்டர்னா இல்ல என்ன? இல்ல டாக்டர் ரூபத்துல வேற யாரும் வந்திருக்காங்க. அவங்களே கேமரா எடுத்து போய் வச்சுக்கிட்டு அவங்களே டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே டான்ஸ் ஆடி அவங்களே கொரியோகிராஃப் பண்ணி அவங்களே எல்லாமே டாக்டர் நாளைக்கு பண்ணிக்கிட்டு ஒரு அவங்களே மேக்கப் கிளினிக்லையா பண்ணிட்டு வருவாங்களா? கிளினிக்லையா டாக்டர்? இல்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சு தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு இங்க பாருங்க, இந்த சினிமா ஃபீல்டுல டேலண்ட் இல்லனா இல்ல நிக்கவே இல்ல முடியாது. இங்க அவ்வளவுதான். தமிழனுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல கேட்பாங்க, மாறா இதுக்கெல்லாம் எவனும் கேட்க மாறா மாட்டான். நீ சொல்றதெல்லாம் கேட்காத. டாக்டர் ஒரு முடிவோட வந்திருக்காரு. இது டாக்டர் என்னமோ யாரோ விஜய் ஃபேன் சைடு தான் போல இருக்கு. கூட்டு அதுதான் போய் நீ ரஜினியை பத்தி பேசி அடி வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதான் டாக்டரை பத்தி டவுட்டா இருக்கு, செக் பண்ணுங்க. சரி, ஓகே, பாய், குட் நைட். பேசிக்கலாமா? மணி 2 ஆச்சு. பாய் ப்ரோ.